எந்த பயிற்சி மையத்தில் நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மாணவர்களாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மாணவர்களாக இருந்தாலும் சரி, ப்ரிலிம்ஸ் வெற்றி பெற்றுட்டீங்கன்னா நேராக கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமிக்கு வந்துடுங்க. உங்களுக்கு மெயின்ஸ் தேர்வுக்கு வந்து முற்றிலும் இலவச பயிற்சியை நம்ம கொடுப்போம். நிறைய பிளான் வச்சுருக்கோம். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு பையன் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறான், யூபிஎஸ்சியோ அல்லது குரூப் 1 கிளியர் பண்ணுறான் அப்படின்னா அது சாதாரணமாக கிளியர் பண்ண முடியாது. 2 வருஷம் 3 வருஷம் மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் ரொம்ப சின்சியராக படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும்தான் இந்த எக்ஸாமில் ஜெயிக்க முடியும். அப்படி ஜெயிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்தடுத்து ஃபீஸ் பே பண்ணி படிக்க முடியாது. ஆல்ரெடி நம்ம வந்து ஏதோ ஒரு பயிற்சி மையத்தில் பணம் கட்டி தான் படிச்சிருப்போம். 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை 3 வருஷம் படிச்சிருப்போம். அப்படிப்பட்ட இந்த இரட்டை சகோதரர்கள் மாதிரி இங்கே 2 பேர் இருக்காங்க. அந்த பிரபாகரன் சார் என்ன பண்ண போகிறாருன்னா, வர்ற 26ஆம் தேதி, ஏன் 26ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க சார்னா, 25ஆம் தேதி நீங்கள் அத்தனை பேர் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஹாலில் இருப்பீங்க. 26ஆம் தேதி காலையிலேயே இங்கே வந்துடணும். 6 மணிக்கு இங்கே வந்துடணும். 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் டெய்லி 3 to 4 hours வந்து உங்களுக்கு கிளாஸஸ். அந்த 4 hours உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு செஷனாக இருக்கும். லாஸ்ட் இயர் அதே போல் பிரபாகரன் சார் இங்கே கிளாஸ் எடுத்தார். இந்த ஹால் ஃபுல்லாகி மேலே கீழே வரைக்கும் ஃபுல்லாக இருந்தது. குரூப் 1க்கு இப்படி தான் கிளாஸ் எடுத்து அனுப்பிச்சார். இந்த ஆண்டும் வந்து எடுக்க போகிறார். டெய்லி 4 hours, கிட்டத்தட்ட 60 மணி நேரம் இலவச பயிற்சி குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்காக கொடுக்க போகிறோம். ஸோ பிற பயிற்சி மையங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களும், கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களும், யூபிஎஸ்சி தேர்வர்களும் குறிப்பாக, ஏன்னா யூபிஎஸ்சிக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் சரியான ஃபார்மில் இருப்பாங்க. அவர்கள் விட்ட ஏரியா நிறைய ஏரியா இருக்குது. இப்போ ஆர்ட் அண்ட் கல்ச்சர், தமிழ்நாடு கல்ச்சர், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ், டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு, இந்த ஏரியா மட்டும்தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா. இந்த ஏரியாவுக்கு அதிக லெவலில் முக்கியத்துவம் கொடுத்து அந்த வகுப்புகள் நடத்தப்பட இருக்கிறது. ஸோ யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் தான் உங்களுக்கான ரியல் காம்படிட்டர்ஸ். ஸோ அவங்க எங்கே வீக்கோ அங்கே வந்து இப்போ நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணி விட போகிறோம் அந்த ஃபியூ டேஸில். அது மட்டும் இல்லை, டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கும் அது ஒரு பெரிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்கும். காரணம், கரண்ட் அஃபேர்ஸோடைய மொத்த ஏரியாவையும் லாஸ்ட் 1 இயரோடைய கரண்ட் அஃபேர்ஸும் அதில் கவர் பண்ண போகிறாரு பிரபாகரன் சார். அதனால் மாணவர்கள் 25ஆம் தேதி யூபிஎஸ்சி எழுதிட்டு அடுத்த நாள் உடனே நம்ம வெட்டி முறிச்சது மாதிரி 1 வாரம் லீவில் போகாமல், ஓகே, நேர நம்ம வந்து எக்ஸாம் எழுதி முடிக்கிறோம். அந்த கீயை செக் பண்ணாமல், யூபிஎஸ்சி எழுதின அந்த கீயை செக் பண்ணாமல், எதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்களோ, ஏபிசிடி என்ன போட்டிருக்கீங்களோ அதை அப்படியே வச்சு பேக் பண்ணி பேக்கில் வச்சுருங்க. அந்த இன்ஸ்டியூட்டில் கீப்படி எனக்கு இவ்வளோ வருது, இந்த இன்ஸ்டியூட் கீப்படி இப்படி வருது, தயவுசெய்து எதையுமே பார்க்காதீங்க. காரணம், எல்லா இன்ஸ்டியூட் கீயும் கடைசிக்கு தப்பாக தான் வரும். காரணம், யூபிஎஸ்சி கொடுக்கும் ஒரு கீ, அதுதான் ஃபைனல் கீ. அது வரைக்கும் எதையுமே தயவுசெய்து நம்பாதீங்க. எழுதி முடிச்சுட்டு வந்தாச்சு, கீ போட்டாச்சு, ரிசல்ட் வெளில வந்ததுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த நாள் காலையில் இந்த 25ஆம் தேதி வரைக்கும் எப்படி எனர்ஜெட்டிக்காக படிச்சிங்களோ அதே போல் 26ஆம் தேதியிலேருந்து காலையிலேருந்து படிக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுடைய ஓய்வு என்பது என்னைக்கு கையில் அப்பாயின்மெண்ட் வருதோ அன்னைக்கு தான் உங்கள் கையில் வந்து ஓய்வு இருக்கணும். அது வரைக்கும் வந்து போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் ஒரு போராளி போல், எப்படி ஒரு போர் வந்தால் மட்டுமே வந்து ஒரு போராளி வந்து தயாராவதில்லை, எல்லா நாளும் அவன் ரெடியாக இருப்பான். அதனால தான் இப்போ வந்து நம்ம போய் ஆப்ரேஷன் சிந்தூரை வந்து வெற்றிகரமாக வந்து முடிஞ்சு. எல்லா நாளும் ரெடினஸ். நீ அப்போ மட்டும்தான் நல்லா கைதிடலாண்டா, ஆப்ரேஷன் சிந்தூர் சொல்கிறவே அடிக்கணும், அவன் தான் போட்டித் தேர்வு. ஓகே, நீ வந்து ஒரு ஆப்ரேஷன் சிந்தூர் தான், ரெடி ஃபார் எவ்ரி திங். ஓகே, பி ரெடி ஃபார் எவ்ரி திங். ஸோ அது வந்து நடக்க போது, அந்த கிளாஸ்க்கு எல்லோரும் வந்துடுங்க. அடுத்து மார்க் டெஸ்ட், யூபிஎஸ்சி மார்க் டெஸ்ட் எவ்ரி சண்டே நடந்துக்கிட்டு இருக்குது. யூபிஎஸ்சி மார்க் டெஸ்ட் எழுதுவதும் குரூப் 1 எழுதக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு ட்ரில்லு தான் அது. ஓகே, அதையும் எழுதி பார்க்குறது தப்பு கிடையாது. அதே போல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கான மார்க் தேர்வு கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் ஒரு 3 மார்க் டெஸ்ட் வந்து குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்கான மார்க் டெஸ்ட்டும் பிளான் பண்ணியிருக்கோம். அதற்கான ஷெட்யூல் வந்து நம்மளோட கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் வெப்சைட்டில் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ அதையும் வந்து சார் வந்து இந்த டேட்டையும் வந்து அனௌன்ஸ் பண்ணுவார். அந்த எக்ஸாக்ட் டேட் எனக்கு தெரியல. அதையும் மாணவர்கள் நல்லா பயன்படுத்திக்கிட்டு, ஸோ மீண்டும் ஒரு முறை நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் எந்த இடத்துல எந்த மூலையிலையும் நல்ல விஷயங்கள் கிடைக்குது அப்படின்னா அதை தேடி ஓடி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து படிக்கணும். எந்த இன்ஸ்டிடியூட்லேயும் அட்டாச்மெண்ட் தேவையில்லை. நீங்கள் கிங்மேக்கர்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நான் சொல்லுவது என்னென்னா, இன்ஸ்டிடியூட்டுக்கு அட்டாச்மெண்ட்ன்றது பெருசாக தேவையில்லை, பட் இண்டிவிஜுவலாக சப்ஜெக்ட்டுக்கு அட்டாச்மெண்ட் ரொம்ப தேவை.
ஏன்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து வி ஷுட், அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், டோன்ட் லவ் த ஃபேக்கல்ட்டி, லவ் த சப்ஜெக்ட். அது என்னோடய ஃபேமஸ் டைலாக். ஏன்னா எங்கே இருந்தாலும் சரி நல்ல சப்ஜெக்ட் நல்ல ஆட்கள் எடுக்கிறாங்கன்னா கோ அண்ட் அட்டெண்ட் இட். ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட், மேக் யூஸ் ஆஃப் திஸ். ஐ எம் ஷுர் இந்த ரெஸ்பான்ஸ் பார்க்குறப்ப நாங்கள் போடக்கூடிய அந்த உழைப்பு, கிங் மேக்ஸ் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முன்னெடுப்புகளுக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ரெஸ்பான்ஸ் தமிழக மாணவர்கள் பயன்பெறணும் அப்படின்றதுக்காகவே இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். மாணவர்கள் நல்லா பயன்படுத்திக்கங்க. சீனியர் கேண்டிடேட்ஸ் சில பேர்லாம் யூபிஎஸ்சி, நம்ம யூபிஎஸ்சி படித்த மாணவர்கள் சில பேர்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து ஆதில் சார் கிளாஸ் ஒன்று வந்திருக்கீங்க. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. ஸோ விஷ் ஆல் தி பெஸ்ட். ஸோ அதனால் நல்ல வாய்ப்புகள் வர்றப்ப உங்களுடைய முதல் முயற்சியிலே நீங்கள்லாம் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி, இவர் ஆதில் சாருக்கு வந்து ஒரு மிகுந்த ஒரு நன்றியையும் என்னுடைய பாராட்டுகளையும் அவருக்கு தெரிவித்து, அற்புதமான ஒரு ஃபேக்கல்ட்டி, அதாவது இந்த ஃபீல்டுக்கு கிடைச்ச ஒரு கிரேட் ஒரு ரிசோர்ஸ் பர்சன், கிரேட்டஸ்ட் ரிசோர்ஸ் பர்சன் நான் சொல்லணும். தமிழ்நாட்டில் இவர் மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 4 ஃபேக்கல்ட்டி இந்த ஃபீல்டுக்கு உள்ளே இருந்துட்டாங்க அப்படின்னா தமிழ்நாடு ரிசல்ட் என்ன 57 பேர் தானே இந்த முறை நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 100கணக்கான ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்க முடியும். அது நோக்கிய பயணம் தான் போயிட்டுருக்கு. இந்த முறை சரண்யா ஏஎஸ் நம்ம ஸ்டூடெண்ட் வாங்கினதுக்கு முழுக்க ஒரு நபர் காரணம்னா அது வந்து ஆதில் சார் தான் காரணம். அவருடைய எல்லா கிளாஸையும் அட்டன் பண்ண ஒரு பொண்ணு. அது எல்லா பேட்டிலையும் அந்த பொண்ணு வந்து சாரோடைய பேரை மென்ஷன் பண்ணாமல் சொல்லியிருந்தது. ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி. மேடையிலையும் என்னுடைய மொத்த கிரெடிட்டும் நான் வந்து யாருக்கு கொடுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன்னா அது ஆதில் சாருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஆதில் சாருடைய வெற்றி வந்து கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. அந்த தள்ளி போனதுக்கு காரணம் உங்களை எல்லாம் வெற்றி அடைய வச்சுட்டு உங்களோடு சேர்ந்து நானும் வெற்றியாளன் ஆகிறேன்றதுக்காகத்தான். ஸோ வாழ்த்துக்கள் ஆதில். விஷ் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே, செஷன் ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஸோ செஷன் ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ 3:30 டைம். நம்ம வந்து மேக்ஸிமம் ஒரு 5:15 வரைக்கும் நான் கொண்டு போகிறேன், அப்புறம் பிரேக் போகலாம். சரியா? ஸோ ஒரு 5:15க்கு அப்புறமா நம்ம செகண்ட் ஹாஃப் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, அண்ட் ஐ ஹவ் நோ ஐடியா ஹவு மச் டைம் இட் இஸ் கோயிங் டு டேக். சரியா? ஸோ அதனால் நான் கூத்து மதிப்பாக 2 நாள் அப்படின்னு போட்டு வச்சுருக்கேன். ஆன் 3 PM ஆன்வர்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ முடிகிற டைம் இன்றைக்கும் தெரியாது, நாளைக்கு தெரியாது. ஸோ வில் கோ ஹவு இட் கோஸ். ஸோ ஐ எம் கண்டக்டிங் எக்கனாமிக் சர்வே ஃபார் யூபிஎஸ்சி ஃபார் தி லாஸ்ட் 6 years. 6 இயர்ஸாக யூபிஎஸ்சியில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எக்கனாமிக் சர்வேவை பண்ணிக்கிட்டு இருக்கேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஸ்டேட் எக்கனாமிக் சர்வேவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டேட் எக்கனாமிக் சர்வே வந்த உடனே சரி இது டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த செஷனை வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ நான் இந்த செஷன் முன்னாடியே பிளான் பண்ணியிருக்கணும், பட் ஐ ஹேட் அ லாட் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ். ஸோ எல்லா கமிட்மெண்ட்ஸும் முடிச்சுட்டு இப்போ தான் ஃப்ரீ டைம் கிடச்சிது. அதனால தான் இப்போ இதை படித்து எடுக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் எடுக்கிறப்போ நம்ம நல்ல எஃபர்ட் போட்டு எடுக்கணும். அதனால் ஐ டுக் டைம். அண்ட் யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஓகே, பட் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு இது யூடியூப்பில் அவைலபிளாக இருக்கும், அப்போ கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ ப்ரிலிம்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸ் உங்களுக்கு இதுதான் பொழப்பு. அதனால் நீங்கள் நிச்சயமாக இதை 2 நாளுமே உட்காந்து யூ ஹாவ் டு அட்டெண்ட் தி செஷன். ஸோ இந்த எக்கனாமிக் சர்வேவை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா யார்? ஹூ ரிலீஸ்ட் இட்? ஸ்டேட் பிளானிங் கமிஷன். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய எக்கனாமிக் சர்வே இஸ் ரிலீஸ்டு பை யார்? சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே இருக்கிற சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் தான் வந்து ரிலீஸிங் தி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய எக்கனாமிக் சர்வே. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய எக்கனாமிக் சர்வே வந்து ரிலீஸ் பண்ணது ஸ்டேட் பிளானிங் கமிஷன். ஸோ ஸ்டேட் பிளானிங் கமிஷன் தான் வந்து ரிலீஸ் பண்ணதில் ஜெயரஞ்சன் சார் இருந்தார். பக்கத்துலேயே வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காகவும் ஷாக்கிங்காகவும் ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது யாருன்னா ரிஷப் சாரை பார்த்தது தான். ஸோ ரிஷப் சாரை பார்த்தோன்னே தெரிஞ்சிடுச்சு சாரோட வேலையாக தான் இருக்கும் இந்த எக்கனாமிக் சர்வே அப்படின்னு. ஏன்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் அப்படின்னு எனக்கு தெரியும். ரிஷப் ஐஏஎஸ் ஆஃப் 2018 பாஸ்ட் அவுட். அவரும் வந்து ஜெயரஞ்சன் சார் கூட நின்றுட்டு இருந்தார் எக்கனாமிக் சர்வே ரிலீஸ் அப்போது. ஸோ ஓகே, அந்த யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டோடைய டச் வந்து உள்ளே படிக்கிறப்பையும் ஃபீல் ஆச்சு. ஸோ சாரும் ஒர்க் பண்ணியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் டு ஸ்டேட் பிளானிங் கமிஷன் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ரிஷப் சார். ஏன்னா ரிஷப் சார் தான் நமக்கு ஃப்ரெண்டு. இப்போ நம்ம சாருன்னு சொல்கிறோம், நமக்கு ஃப்ரெண்டு.
அண்ட் கிங் மேக்கர்ஸில் ஹி ஒர்க் ஹியர். அவர் வந்து பிஃபோர் ஹி காட் இன் டு சர்வீஸ் ஹி வாஸ் ஒர்க்கிங் இன் அவர் டீம் ஆஸ் R&D. ஸோ அப்படி இருந்ததுனால அப்போத்துலேருந்து அந்த பழக்கம் இருக்குது. ஸோ அங்கே போன உடனே அவர் எக்கனாமிக் சர்வே போட்டது உடனே அவர் அங்கே பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த சர்வேயோட ரிலீஸ் டே அன்னைக்கு. ஸோ வித் திஸ் நோட் வில் தேங்க் தி பிளானிங் கமிஷன் அண்ட் வில் ஸ்டார்ட் தி செஷன். இன்றைக்கி இந்த செஷன் வந்து எத்தனை ஹவர்ஸ் போக போகுதுன்னு தெரியல. நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஒரு யூபிஎஸ்சி இது நான் எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எக்கனாமிக் சர்வே யூபிஎஸ்சிக்கு எப்படி எடுப்பனோ அதே அளவுக்கு தான் ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ரிலீஸ் பண்ண இந்த தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வேவை நான் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு எடுக்க போகிறேன். ஸோ வெறும்னே வந்து இது வந்து ஒரு 1 hour 1.5 hours ஹைலைட்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணுறதையும் தாண்டி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடையும் நம்ம போவோம். ஏன்னா இது வந்து வெறும் ப்ரிலிம்ஸ்க்கான டாக்குமெண்ட் இல்லை, போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுத்துக்கும் முக்கியமான டாக்குமெண்ட். உங்களுக்கு மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனில் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு மேக் டேட்டா. ஸோ நமக்கு வந்து மெயின்ஸோட ப்ரிப்பரேஷனில் நம்ம பேப்பர் 4 எக்கனாமி டாபிக் கீழே டேட்டாவை ரெடி பண்ணுறது ஒரு மிகப்பெரிய டாப் சேலஞ்ச். இந்தியாவோட டேட்டா, தமிழ்நாடு டேட்டா, இந்தியாவோட டேட்டா, தமிழ்நாடு டேட்டா, இதுதான் வந்து நம்ம ரெடி பண்ணணும் பேசிக்காக நம்ம படிக்கிறப்போ. ஸோ அந்த வேலையை வந்து நமக்கு இந்த வருஷம் சுலபமாக்கிட்டாங்க. போன வருஷம் வரைக்கும் இன்டர்நெட்டில் கஷ்டப்பட்டு சர்ச் பண்ணி ஒரு டேட்டாவாக சேகரித்தோம். இப்போ ஒரே டாக்குமெண்ட்டில் போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனில் நமக்கு பேப்பர் 4 இந்த டேட்டா எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் அங்கே பாக்ஸ் கண்டென்ட் போடுறதுக்கான விஷயங்கள், சமாச்சாரங்கள், அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த டாக்குமெண்ட்டில் நல்லா இருக்குது. ஸோ அந்த ஒர்க்கும் நமக்கு இந்த செஷனோட முடியுது. ஸோ அதனால் நீங்கள் இந்த நோட்ஸ் எடுக்கிறப்போ ப்ரிலிம்ஸுக்கு மெயின்ஸுக்குன்னு எடுக்காமல் ஃபுல்லாகவே எடுங்க. எல்லாமே இன்டகிரேட்டடாக நம்ம முடிச்சிடலாம். ப்ரிலிம்ஸ்க்கு வரது ப்ரிலிம்ஸ்க்கு, மெயின்ஸ்க்கு வரது மெயின்ஸ்க்கு. ஸோ மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனில் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல், நாட் ஓன்லி இன் பேப்பர் 4 எக்கனாமி பட் ஆல்சோ இன் அதர் ஏரியாஸ் லைக் ஜாகிரஃபிலையும் நிறைய இடத்துல இதை கோட் பண்ணலாம், என்வாரன்மெண்ட்லையும் கோட் பண்ணலாம். ஏன்னா கிளைமேட் சேஞ்சுன்னு ஒரு தனி சாப்டர் வந்து எக்கனாமிக் சர்வேல கொடுத்துருக்காங்க. அண்ட் சோஷியல் இஷ்யூஸ்லையும் கோட் பண்ணலாம், ஏன்னா சோஷியல் செக்டர் அப்படிங்கிற ஒரு சாப்டர் இருக்குது. ஸோ ஹோலிஸ்டிக்காக மெயின்ஸில் வந்து நிறைய டேட்டா வந்து கொடுத்துருக்கிறதுனால இது மெயின்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் டீட்டெயில்டாக நல்ல கதை சொல்லியே நடத்தலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ஒரு 2 days அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அண்ட் திஸ் இஸ் தி ஓவரால் ஐடியா. ஸோ வித் திஸ் வி வில் ஸ்டார்ட் தி டுடேஸ் செஷன். இன்றைக்கி வந்து பிஃபோர் வி குட் ஸ்டார்ட் தி செஷன் நம்ம வந்து ஐ ஷுட் மென்ஷன் அபவுட் தி ஆப்ரேஷன் சிந்தூர். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது, நம்ம முக்கியமான ஒரு நேஷ்னல் செக்யூரிட்டி இஷ்யூ நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் இதுதான் பப்ளிக் அப்பியரன்ஸ் கொடுக்கறதுனால சரி இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம் இதை பற்றி அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ ஆப்ரேஷன் சிந்தூர் மஸ்ட் பி சீன் இன் மெனி டைமென்ஷன்ஸ். ஸோ புல்வாமானே இன்னும் நம்ம மைண்ட் இருக்குது. பஹல்காம் அட்டாக் அப்புறமா ஒரு மிகப்பெரிய ரிட்டாலியேஷன் கிவன் பை இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். அண்ட் இட்ஸ் அ வெரி வெல்கமிங்கான ஒரு ஆப்ரேஷன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். ஸோ சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்காக ஒரு ரிட்டாலியேஷன் கொடுத்ததுங்கிறது இட்ஸ் அ வெரி வெல்கமிங் திங் ரேதர் தென் கோயிங் அஸ் அ அவுட்ரைட் வார். ஸோ இது வாருக்கான நேரம் கிடையாது. உக்ரைன் ரஷ்யா வார் நடக்கிறப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது, திஸ் இஸ் நாட் தி டைம் ஃபார் வார். வார்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற காலகட்டம்லாம் 21st century இல்லை. 21st centuryயில் வார் இஸ் அன் அவுடேட்டட் கான்செப்ட். ஸோ அதனால் போர்னு போர் முழக்கங்கள் கொடுக்குற இந்த மீடியாவெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வார் வேணான்னு தான் நினச்சி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த மீடியா பண்ணுறதுனால இந்த வார்னு இருக்குது. வார் இஸ் நாட் அட் ஆல் அ வெல்கமிங் திங். வார் வந்து ஒரு டேஞ்சரஸானது. வாரில் யாருமே ஜெயிக்க முடியாது, 2 சைடும் தோற்று தான் போகும். இதுதான் வாரோட இயல்பு. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு வாரை வந்து நம்ம என்றைக்குமே சப்போர்ட் பண்ணக்கூடாது. பட் இது வார் கிடையாது, இது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். ஸோ வார்க்கு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்ன வித்தியாசம்? சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னா நமக்கு யார் டார்கெட்டோ அவங்கள மட்டும் அட்டாக் பண்ணுறது, நாட் ஹார்மிங் தி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆர் சிவிலியன்ஸ். ஸோ இப்போ வந்து இன்றைக்கி ட்ரிம் பண்ணுறப்போ தான் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு தோணுச்சு. ட்ரிம் பண்ணிகிட்டே இருக்கப்போ இங்கே 2 வெள்ளை முடி இருந்தது. ஸோ வெள்ளை முடி இருக்கிறதுனால ஃபுல்லாக ஷேவ் பண்ணாமல் நம்ம கத்திரிக்கோல் எடுத்து அந்த 2 வெள்ளை முடியை மட்டும் கட் பண்ணி ஃபுல்லாக பிளாக் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டேன். இதுதான் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். ஸோ அந்த 2 வெள்ளை முடியை மட்டும் நம்ம எடுக்கிறோமே தவிர சுற்றி இருக்கிற முடியை எதுவுமே பண்ணல. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் வித்தவுட் அஃபெக்டிங் தி சிவிலியன்ஸ் அண்ட் மிலிட்ரி we are just taking on the terrorist camps which is giving training to the terrorists who are taking the attacks in Jammu and Kashmir. ஸோ இதுதான் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். அண்ட் கவர்மெண்ட்டும் ரொம்ப காஷியஸாக அதை சொல்கிறாங்க, நாங்கள் வாரை வந்து இன்வோக் பண்ணணும்னு ஆசையே இல்லை. எங்கள் இந்தியாவில் அட்டாக் பண்ணவங்க அங்கே இருக்காங்கன்னு இன்டெலிஜென்ஸ் வந்துச்சு. அந்த இன்டெலிஜென்ஸ் பாகிஸ்தானுக்கு கொடுத்தோம். பாகிஸ்தான் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. ஸோ நாங்கள் ஆக்ஷன் எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. இதுதான் வந்து நேற்று கொடுத்த ஸ்டேட்மெண்ட். ஸோ திஸ் இஸ் தி திங். அண்ட் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு இதுக்கு நேம் வச்சது வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். ஏன்னா when this terrorist attack took place, they took the life of men.
ஸோ மென்னோட லைஃப் எடுத்துகிட்டு விமனை விட்டுட்டாங்க. விடும்போது மோஸ்ட் ஆஃப் தி விமன் வேர் விடோட் அண்ட் தே வேர் சஃபரிங். ஸோ அந்த ஒரு ரிட்டாலியேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் சிம்பாலிக்காக சிந்தூர் அப்படிங்கிற இந்த வேர்டு வந்து குங்குமத்தோட லிங்க் பண்ணி அந்த விமனுடைய அந்த ஒரு ஃபோட்டோ அண்ட் ஹவு அ விமன் கிரைட் பிஃபோர் தி அந்த ஹஸ்பண்ட்ஸ் பாடி, அந்த ஒரு இமேஜரிக்கு ரிட்டாலியேஷனாக தான் சிந்தூர் அப்படிங்கிற இந்த சிந்தூருக்கான ஒரு ஸ்ட்ரைக் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நேம் வச்சுருக்காங்க. அண்ட் இதுக்கு அதனால இந்த குங்குமம் போட்டு இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா, மெசேஜ் சென்டிங் வந்து இந்த 2 ஆஃபீஸர்ஸ். ஸோ தே ஹாவ் இந்த ப்ரெஸ் ப்ரீஃபிங் கொடுத்ததே 2 விமன் தான். ஸோ என்டையர் ஆப்ரேஷன் பற்றின ப்ரெஸ் ப்ரீஃபிங் வந்து கொடுத்தது சோஃபியா குரேஷி அண்ட் வயோமிகா சிங். ஸோ இவங்க 2 பேர் வந்து தே ஹவ் கிவன் தி ப்ரெஸ் ப்ரீஃபிங். ஸோ இது ஒரு மெசேஜ் சென்டிங் தான். So women are leading this operation and women are the face of this operation அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் இந்த மாதிரியான ஒரு ஆப்ரேஷன்ஸில் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் சென்டிங்லேயே நீங்கள் தெளிவாக தெரியுது இது வந்து இட் இஸ் நாட் அபவுட் வார் ஆர் இன்வோக்கிங், இட் இஸ் ஜஸ்ட் அவர் மெசேஜ் தட் வி ஆர் அகேன்ஸ்ட் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டெரரிசம் அண்ட் இந்தியா இஸ் ஜஸ்ட் டேக்கிங் ஆக்ஷன்ஸ் ஆன் தி டெரரிஸ்ட். ஸோ இதில் வந்து கரெக்டாக கவர்மெண்ட்டோட மெசேஜஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ வார் வேணும் அப்படிங்கிற இந்த வார் ரிட்டாலியேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த கோரிக்கையை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். அண்ட் ஆல்வேஸ் வி ஷுட் பி சால்விங் எனி டிஸ்பியூட் பேஸ்ட் ஆன் தி டிப்ளமேட்டிக் சேனல்ஸ் அண்ட் வி ஷுட் ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ் திங். ஏன்னா வார் வந்து யார் வேணும்னு சொல்லுவாங்க அப்படின்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கிறவங்களும் பஞ்சாபில் இருக்கிறவங்களும் வேணும்னு சொல்ல மாட்டாங்க. ராஜஸ்தானில் இருக்கிறவங்களும் வாரில் நடக்கிற இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா வார் வேணும்னு சொல்ல மாட்டீங்க, சரியா? ஸோ அப்போ நம்ம வாரில், ஏன்னா அந்த இடத்துல இருந்தால் தான் வாரோட அழிவுகளுடைய மோசமான விஷயங்கள் நமக்கு தெரியும். ஸோ வார்க்கு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து we have to understand. So with this note we will start the today's session. ஸோ டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்காக ஒரு மீம் தான். எப்போவுமே டேட்டாவாக படித்து நான் வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் இருக்க அந்த டெப்த் எப்போ பிடிச்சேன்னா, நான் குரூப் 1க்கு 2 years பேக் படித்தேன், குரூப் 1 மெயின்ஸ்க்கு. அப்போ தான் புரிஞ்சுது எவ்வளோ டேட்டாயாக படிக்கிறது. டேட்டா படித்து வெறுத்து போயிடுச்சு, அவ்வளோ டேட்டா. நான் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிறப்போ கூட அவ்வளோ டேட்டா படித்ததில்லை. அஃப்கோர்ஸ் ஜியோகிராஃபி ஆப்ஷனில் நிறைய படிச்சிருக்கேன். ஆனால் குரூப் 1 படித்த பிறகு தான் ஐ வாஸ் என்ரிச்ட் பை டேட்டா அண்ட் தட் ஹெல்ப் மீ இன் யூபிஎஸ்சி ஆன்சர் ரைட்டிங். ஸோ இது நான் வந்து குரூப் 1க்கு தான் அந்த கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். அண்ட் குரூப் 1 எக்ஸாம்ஸ்க்கு நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு யூபிஎஸ்சி போன எல்லாருக்குமே GS 1, 2, 3ல் பயங்கரமான மார்க்ஸ் வந்திருக்கு. அதுக்கு நிறைய பேர் எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க. ஸோ எனக்கும் வந்து மெயின்ஸ் கிளியராகி இன்டர்வியூ வந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து திஸ் குரூப் 1 மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ஹெல்ப்ஸ் அஸ் ஃபார் யூபிஎஸ்சி ஆன்சர் ரைட்டிங் அப்படிங்கிறது தான் ரியலைஸ். ஆனால் யூபிஎஸ்சியில் இவ்வளோ டேட்டா எஃபர்ட்ஸ் போட மாட்டோம். ஸோ அதனால் ஆல்வேஸ் அதே மாதிரி குரூப் 1ல் நீங்களாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா இது போதும்ட்டு இல்லாமல் we have to try to the next level also. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு பேப்பர் படிக்க போகிறோம், ஆப்ஷனல் பேப்பர், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவுமே இல்லை. ஆப்ஷனல் மட்டும் எக்ஸ்ட்ரா படித்தா வேலை முடிஞ்சிச்சு, மிச்சது எல்லாமே ஒன்று தான். அண்ட் யூபிஎஸ்சியில் இருக்கிற யூபிஎஸ்சிக்கும் குரூப் 1க்கும் இருக்க ஒரே வித்தியாசம் ஆப்ஷனல் தானே தவிர வேறு எதுவுமே இல்லை. அண்ட் நெகட்டிவ் மார்க் இன் ப்ரிலிம்ஸ், இது 2 மட்டும்தான் வித்தியாசம், மிச்சது எல்லாமே ஒன்று தான், சரியா? ஸோ டேட்டா படித்து வெறுத்து போயிட்டு இருக்கிற நேரத்தில் எக்கனாமிக் சர்வே ரிலீஸ் பண்ணோன்னே இன்னும் எவ்வளோ டேட்டா படிக்கணும் அப்படிங்கிற இந்த ரியாக்ஷன் தான் வந்து எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா இந்த என்டையர் எக்கனாமிக் சர்வேல ஃபுல்லாகவுமே இருக்கிறது டேட்டா தான். இந்த 162 பேஜ் டாக்குமெண்ட் இருக்கா, இந்த 162 பேஜ் டாக்குமெண்ட்டில் ஃபுல்லாகவே வந்து இதில் வந்து டேட்டா அண்ட் ஸ்கீம்ஸ். ஸோ அதனால் ஒரு டேட்டாவோட ஒரு ஓவர்லோடு வந்து நிறைய இருந்தது. அதனால தான் நானே சுகர் பேஷண்ட், எனக்கு அந்த ஃபீல் தான் இருந்துச்சு இது படிக்கிறப்போ. ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் வந்து அந்த ஃபீல் தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த திங். வித் திஸ் வில் ஸ்டார்ட். ஸோ ஃபாலோ மீ டியூரிங் தி செஷன். ஸோ பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஃபாலோ மீ டியூரிங் தி செஷன்ஸ் ரேதர் தேன் டைரக்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஃப்ரம் போர்டில் இருக்கிற கண்டென்ட்டை பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க, என்ன ஃபாலோ பண்ணுங்கள், நான் சொல்கிறது கேளுங்க, நான் சொல்கிறத கேட்டுட்டு போர்டை வந்து நீங்கள் பாருங்கள் தவிர ரேதர் தென் போர்டை பார்த்துட்டு நான் சொல்கிறத காதில் வச்சுக்காம நான் சொல்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு அப்புறம் போர்டு பாருங்கள். ஸோ தென் ஒன்லி யூ கேன் ஃபாலோ. ஏன்னா ஒரு கிராஃபை பார்த்தீங்கன்னா கிராஃபில் எங்கே பார்க்கணுன்னு இருக்குல்ல, நீங்கள் உட்காந்து அதை இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு நான் இங்கே பாருங்கன்னு சொல்லுவேன். ஸோ அந்த டேட்டாவை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ யூ ஃபாலோ மீ இன் தி செஷன் ரேதர் தென் சீயிங் டைரக்ட்லி ஃப்ரம் தி போர்ட். ஸோ ட்ரை டு கெட் இன்ஃபரன்சஸ் ஃப்ரம் தி கிராம்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு நிறைய வந்து இதில் வந்து ப்ரிலிம்ஸ்க்கான கண்டென்ட் என்னென்ன வரும் அப்படின்னா, ஒன்று டைரக்ட் டேட்டா வரும். ஏன்னா நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஃபிஸ்கல் டெபிசிட் எவ்வளோ, க்ரோத் ரேட் எவ்வளோ, தமிழ்நாடோட ரேங்க் எவ்வளோ,
இந்த மாதிரியெல்லாம் ஸ்பெசிஃபிக்கான டேட்டா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. எவ்வளோ பாரோயிங் லிமிட், சென்ட்ரல் கவர்மெண்ட் பாரோயிங் லிமிட் என்ன, ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளோ, இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் அண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டரோட ஷேர் எவ்வளோ அப்படின்னு ஒரு கொஸ்டின் போன வருஷம் குரூப் 1லேயே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி டேரெக்டான ஷேர்ஸை பேஸ் பண்ணி டேட்டா வச்சு ப்ரிலிம்ஸில் கொஸ்டின் வருது. ஸோ அந்த டேட்டா எல்லாம் உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு நிறைய என்ரிச்டு கண்டென்ட் இருக்குது. ஐடென்டிஃபை தி டேட்டா எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸ் ஃபார் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங். ஸோ அதுவும் வந்து இதில் நிறையா இருக்குது, அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. In future, use the economic surveys YouTube video as a guide if you are unable to recall the inferences in the class. ஸோ நான் செஷன் முடிஞ்ச உடனே இதில் யூஸ் பண்ண பிபிடியை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அந்த பிபிடியை வச்சு படிங்க. பிபிடி இப்போ நீங்கள் ரன்னிங் நோட்ஸ் எடுப்பீங்க. இந்த ரன்னிங் நோட்ஸும் நான் கொடுக்குற பிபிடி ரெண்டுத்தையும் ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டு இதோட ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். நீங்கள் அதை ஃபியூச்சரில் ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் ஆல்வேஸ் see the video. ஸோ வீடியோ இஸ் கோயிங் டு பி தேர் இன் தி யூடியூப். ஸோ வீடியோன்னு சொல்கிறப்போ தான் ஞாபகம் வருது, வீடியோவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கரெக்டாக போதா? ஏன்னா வந்து அது வந்து எப்போவுமே டெக்னாலஜியில் ஒரு சேலஞ்ச் இருக்கும். ஓகே, நல்லா போகுது. பிரபாகர் சார் கிளாஸ் லைவ் போயிடுவீங்களா? அது பிரபாகர் சார்கிட்ட தான் கேட்கணும். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் வந்து அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எக்கனாமிக் சர்வேல தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை ரிலீஸ் பண்ணது இட்ஸ் a வெரி ஃபினாமினல் திங். ஒரு எக்கனாமிக் சர்வேவை ஒரு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணதுன்னா தே ஆர் வெரி டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு அர்த்தம். இதுதான் எங்கள் டேட்டா அப்படின்னு மக்களுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த மாடர்ன் ஏராவில் திஸ் இஸ் தி எரா ஆஃப் டேட்டா. டேட்டா இஸ் தி நியூ ஆயில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா இன்றைக்கி நம்ம டிஜிட்டைஸ்டு வேர்ல்டில் நிறைய டேட்டாவை ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ கவர்மெண்ட்டோடைய டேட்டாவை மக்களுக்கு ஆக்சசபிளாக ஒரு டாக்குமெண்ட்டில் கொடுக்கறதுங்கிறது ஒரு பேசிக் கவர்மெண்ட்டுடைய கடமை. ஸோ அதை செஞ்சதுனால பாராட்டணும். அதே வேலையில் தமிழ்நாடு கவர்மெண்ட் மேலே ஒரு கிரிட்டிசிசம் வைக்கணும் என்ன அப்படின்னா, இது வெறும் இங்கிலீஷில் மட்டும் ரிலீஸ் பண்ணது தான். ஸோ எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிறது ஒரு பீப்புளுக்கான டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்கிறப்போ அதை வெறும் இங்கிலீஷில் மட்டும் ரிலீஸ் பண்ணது வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் குட் திங். தே ஷுட் ஹேவ் ரிலீஸ் தி தமிழ் டிரான்ஸ்லேஷன் அலாங் வித் திஸ். தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ் டிரான்ஸ்லேஷன் ரிலீஸ் பண்ணலன்னா வேறு யார் ரிலீஸ் பண்ணுவா? ஸோ அப்படி இருக்கிறப்போ இது இங்கிலீஷில் மட்டும் ரிலீஸ் பண்ணதுனால நான் ஸ்லைட்ஸ்லையுமே எனக்கு இங்கிலீஷில் மட்டுமே போட வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ அதனால் தமிழ் மீடியம் ஆஸ்பிரண்ட்ஸ் ஐ அப்பாலஜைஸ் ஃபார் நாட் ஹேவிங் தி தமிழ் ஸ்லைட்ஸ். ஆனால் நான் இங்கிலீஷில் ஸ்லைட்ஸ் காட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஒரு காரணம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, செஷன் முடிச்சிட்ட பிறகு எனக்கு டைம் ஃபஸ்ட் இங்கிலீஷோட பிபிடி போட்டுடுறேன். செஷன் முடிச்சிட்ட பிறகு நான் என்னால் எவ்வளோ ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியுமோ பண்ணி நான் ஃபியூச்சரில் ஒரு பிடிஎஃப் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரியா? இப்போதைக்கு என்டையர் செஷனுமே வந்து இட் இஸ் கோயிங் டு பி இன் தி இங்கிலீஷ். ஐ மீன் ஸ்க்ரீன் இஸ் கோயிங் டு பி இன் தி இங்கிலீஷ். நான் தமிழில் தான் பேசுவேன். ஸ்க்ரீன் வந்து இங்கிலீஷில் தான் இருக்க போகுது. அதில் என்னென்ன தமிழ் வேர்ட்ஸ் அண்ட் தமிழ் ஈக்குவலண்ட் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் அடிஷ்னல் ஒர்க் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஐ ஆல்சோ ட்ரை டு பிரிங் இன் தோஸ் கீவேர்ட்ஸ், பட் யூ ஆல்சோ புட் தி அடிஷ்னல் எஃபர்ட்ஸ். ஸோ அது மட்டும் ஒன்று பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நான் எப்போவுமே என்னோடய ஸ்லைடில் ரெண்டுமே இருக்கும். இங்கே பாதி இங்கிலீஷ் பாதி தமிழ் அப்படின்னு தான் என்னோடய எய்ம்டிஎன் வீடியோஸ்லேயும் இருக்கட்டும், இதுலேயும் இருக்கும். பட் இது மிஸ் ஆகிடுச்சு. எய்ம்டிஎன்ல சொன்னோன்னு தான் ஞாபகம் வருது. மண்டே அன்னைக்கு எய்ம்டிஎனில் வந்து என் செஷன் தான். ஸோ அந்த செஷனும் பாருங்கள். இப்போ மிஷன் 200 போயிட்டுருக்குல்ல, அதில் எக்கனாமி வந்து இந்த மண்டே நடக்க வேண்டியது. பட் எக்கனாமிக் சர்வே இருந்ததுனால சரவணன் சார் அனுப்பி நான் வர மண்டேக்கு போகலாம் அப்படின்னு மாற்றிட்டேன். ஸோ இந்த மண்டே சரவணன் சார் தான், அவரும் எக்கனாமி தான். இப்போ எக்கனாமியும் அட்மினிஸ்ட்ரேஷனும் லிங்க் பண்ணிட்டாங்களே, லிங்க் பண்ணி ஒரே யூனிட்டாக மாற்றிட்டாங்க. ஸோ அதனால் நான் நெக்ஸ்ட் மண்டே வந்து பிவைக்யூ டிஸ்கஷன் பார்ப்போம். அந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு குரூப் 1 குரூப் 2 ரெண்டுத்துலேருந்து வந்த எக்கனாமிக் கொஸ்டின்ஸோட பிவைக்கு டிஸ்கஷன். ஸோ அந்த பிவைக்கு அனாலிசிஸ் செஷன் மண்டே பாருங்கள். சரியா? ஸோ வித் திஸ் வில் ஸ்டார்ட். நம்மளோட எக்கனாமிக் சர்வேல மொத்தம் 9 சாப்டர்ஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எக்கனாமிக் சர்வேல மொத்தம் 13 சாப்டர்ஸ் இருக்கும். இங்கே இருக்கிறது 9 சாப்டர்ஸ். ஸோ 9 சாப்டர்ஸில் ஃபர்ஸ்ட் சாப்டர் ஸ்டேட் ஆஃப் எக்கானமி. இந்த ஸ்டேட் ஆஃப் எக்கானமி அப்படிங்கிற சாப்டரில் என்ன எதை பற்றி இருக்கும் அப்படின்னா, ஜிடிபி, பெர் கேபிட்டா. ஸோ ஜிடிபி அண்ட் பெர் கேபிட்டா இந்த எக்கானமியோட நிலை எப்படி இருக்குது, எக்கானமியோட நிலை என்ன, வாட் இஸ் த கரண்ட் ஸ்டேட், அதை சொல்கிறது தான் ஸ்டேட் ஆஃப் எக்கானமி. ஸோ நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி அப்படின்னு முதல் டாப்பிக்கே நமக்கு இருக்குது சிலபஸில். ஸோ அந்த டாபிக் இது ரெலவெண்ட்டாக இருக்கும். அண்ட் இதில் வந்து 3மே கொடுத்துருக்கோம், வேர்ல்டுக்கு, இந்தியாவுக்கு, தமிழ்நாடுக்கு. ஸோ 3தோடைய டேட்டாவும் இந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் டிஸ்கஸ் பண்ணிடுறாங்க. வேர்ல்டு எக்கானமி எப்படி இருக்குது, இந்தியன் எக்கானமி எப்படி இருக்குது, தமிழ்நாடு எக்கானமி எப்படி இருக்குது. ஸோ இது 3த்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். தட் இஸ் தி ஃபஸ்ட்டு சாப்டர். நெக்ஸ்ட் சாப்டர் வந்து ப்ரைஸஸ் அண்ட் இன்ஃப்ளேஷன். ஸோ ப்ரைஸஸ் அண்ட் இன்ஃப்ளேஷனில் இதில் வந்து நம்ம வந்து அதே மாதிரி குளோபல், இந்தியா அண்ட் தமிழ்நாடு 3 இடத்துலையுமே இன்ஃப்ளேஷன் லாஸ்ட் 2-3 இயர்ஸில் எப்படி இருந்தது. ஸோ வெறும் லாஸ்ட் இயரோட டேட்டா மட்டும் கொடுக்காம லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸோட டேட்டாவை அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுனால. பொதுவாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எக்கனாமிக் சர்வே ப்ரீவியஸ் 1 இயரோடைய டேட்டாவோடைய அனாலிசிஸாக இருக்கும். ஆனால் இது ப்ரீவியஸ் 2-3 இயர்ஸோடைய டேட்டாவை கம்பைல் பண்ணி
இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒன்று. ராட்னி எல்லாம் ஓகேவா? ஆல் ஓகே தானே? ஃபைன். ஸோ அது கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ப்ரைஸஸ் அண்ட் இன்ஃப்ளேஷனில் நம்ம இன்ஃப்ளேஷன் ரிலேட்டடான விஷயங்களை பார்க்க போகிறோம். 3வது சாப்டர் வந்து அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். ஸோ இதில் வந்து இப்போ இந்த 3வது சாப்டர்லேருந்து டோட்டலாக தமிழ்நாடுக்கு மாறிடும். முதல் 2 சாப்டரில் தான் வேர்ல்டு இந்தியாவும் இருக்கும். 3வது சாப்டர்லேருந்து பெரும்பாலும் தமிழ்நாடுவோட டேட்டா, கொஞ்சம் இந்தியாவோட டேட்டா, அந்த மாதிரி தான் வந்து கொண்டு போகிறாங்க. வேர்ல்டு டேட்டா இருக்காது. ஸோ அக்ரிகல்ச்சர்லேருந்து தே ஹவ் கம்பேர்ட் தமிழ்நாடு வித் அதர் ஸ்டேட்ஸ், தமிழ்நாடு வித் இந்தியா. இந்த மாதிரி வந்து அக்ரிகல்ச்சரல் டேட்டா வந்து ஃபுல்லாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் எப்படி இருந்திருக்கு, கவர்மெண்ட் என்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க, அந்த மாதிரி வந்து அக்ரிகல்ச்சர் சாப்டர் போதும். அண்ட் அதே மாதிரி தான் இண்டஸ்ட்ரீஸும். தமிழ்நாடோட முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ் என்னென்ன, அதோட கரண்ட் பர்ஃபார்மன்ஸ் என்ன, அதில் வந்து இந்தியா லெவலில் எப்படி இருக்குது, தமிழ்நாடு லெவலில் எப்படி இருக்குது. ஸோ அந்த டேட்டாலாம் இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சரில் வந்து நம்ம டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் ப்ரொடக்டிவிட்டி டேட்டாலாம் பார்ப்போம். கிரவுண்ட் நட்டில் நம்ம ஃபஸ்ட்டு, காட்டனில் நம்ம ஃபஸ்ட்டு, ரைஸில் வந்து செகண்டு, இந்த மாதிரியெல்லாம் படிச்சிருப்போம்ல, அது எல்லாம் இப்போ அப்டேட் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து அந்த டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் படிக்கிறப்போ ப்ரொடக்டிவிட்டி டேட்டா ஆஃப் தமிழ்நாடுங்கிறது பழைய டேட்டா இருக்கும், பட் இங்கே அப்டேட்டட் இருக்குது. ஸோ இந்த டேட்டாவை நம்ம அதில் அப்டேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி வந்து அக்ரிகல்ச்சருக்கு இண்டஸ்ட்ரீஸ்க்கு இருக்குது. ஸோ அப்புறம் தமிழ்நாடோட இண்டஸ்ட்ரியல் பாலிசி என்ன, அதில் என்ன சொல்லியிருக்காங்க, குளோபல் இன்வெஸ்டர் சமிட்னா என்ன, அதில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இண்டஸ்ட்ரி சாப்டரில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சர்வீசஸ். ஸோ தமிழ்நாடு இஸ் அ சர்வீஸ் எக்கனாமி, சர்வீஸ் பேஸ்ட் எக்கனாமி தான், லைக் இந்தியன் எக்கனாமி. ஸோ சர்வீசஸோடைய ஷேர் என்ன, முக்கியமான சர்வீசஸ் எப்படி இருக்குது, அதோடைய கரண்ட் பர்ஃபார்மன்ஸ் என்ன, எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல் 5 சாப்டர் பார்க்குறப்போ சென்ட்ரல் எக்கனாமிக் சர்வேலேருந்து இதுக்குள்ள இருக்க வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் எக்கனாமிக் சர்வேல எக்ஸ்டர்னல் செக்டருக்கு ஒரு சாப்டர் கொடுத்துருப்பாங்க. அப்புறமா மானிட்டரி இன்டர்மீடியேஷன், அதாவது கேபிட்டல் மார்க்கெட், மணி மார்க்கெட், அதாவது பேங்க்ஸ், என்பிஎஃப்சி, ஸ்டாக் மார்க்கெட். ஸோ பேங்க்ஸ், என்பிஎஃப்சி, ஸ்டாக் மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட்டுக்கு ஒரு சாப்டர் இருக்கும், எக்ஸ்டர்னல் செக்டருக்கு ஒரு சாப்டர் இருக்கும். அந்த 2 சாப்டர் இதில் இல்லை. ஸோ டேரெக்டாக அவங்க வந்து அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, சர்வீசஸுக்கு போயிட்டாங்க. அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே போயிட்டாங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து இந்தியாவுடைய, அதாவது நம்ம பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வேல பார்ப்போம்ல, யூஷுவல் பிரின்சிபல் ஸ்டேட்டஸ், கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ், கரண்ட் டெய்லி ஸ்டேட்டஸ், இந்த வேல்யூவில் நம்ம லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட், ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படிங்கிறதோட இந்தியா டேட்டா நம்ம சென்ட்ரல் எக்கனாமிக் சர்வேல பார்த்துருப்போம். அதில் தமிழ்நாடோட பெர்ஃபார்மன்ஸை காட்டுறாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எவ்வளோ இருக்குது, எந்த செக்டரில் எவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனுக்கு கவர்மெண்ட் என்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க, இந்த டைமென்ஷனில் இந்த எம்ப்ளாய்மெண்ட் சாப்டர் போகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சோஷியல் செக்டர், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் லென்த்தியஸ்ட் சாப்டர் இன் என்டையர் எக்கனாமிக் சர்வே, பிகாஸ் ஃபார் ஆப்வியஸ் ரீசன், பிகாஸ் ஆஃப் அ லாட் ஆஃப் சோஷியல் செக்டர் ஸ்கீம்ஸ் லான்ச் பை தி கவர்மெண்ட். ஸோ இதில் வந்து ஹெல்த்துக்கு என்ன பண்ணியிருக்கோம், எஜுகேஷனுக்கு என்ன பண்ணியிருக்கோம், உமனுக்கு என்ன ஸ்கீம்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிற இந்த டைமென்ஷனில் இது போகும். ஸோ ஹெல்த், எஜுகேஷன், உமன் எம்பவர்மெண்ட், அதே மாதிரி வந்து சானிடேஷன், இந்த மாதிரி முக்கியமான ஏரியாஸை டச் பண்ணுறதுனால இது கொஞ்சம் லென்த்தியாக போகிற சாப்டர். தட் இஸ் சோஷியல் செக்டர் அப்படிங்கிற சாப்டர். அண்ட் ஃபைனலாக we have climate change. So climate change is a no more thing which might happen, it is already happening. ஸோ நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ கிளைமேட் சேஞ்சில் அண்ட் என்வாயரன்மெண்ட் சார்ந்து தமிழ்நாடோட சுச்சுவேஷன், ஏர் பொல்யூஷன் எவ்வளோ இருக்குது, குளோபல் வார்மிங் இங்கே எவ்வளோ இருக்குது, எவ்வளோ எமிஷன் பண்ணுறோம், இதில் ரெனியூபிள் எனர்ஜிக்கு என்ன பண்ணலாம், தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன்ஸில் என்னென்னலாம் பிளான் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் டச் பண்ணுறாங்க. நம்மளோட எமிஷன்ஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ குறைக்கலாம் அப்படின்னு அதை வந்து இந்த சாப்டரில் தேவ் டிஸ்கஸ்ட். ஸோ இதான் வந்து முக்கியமான 8 சாப்டர்ஸ். அண்ட் லாஸ்ட் சாப்டர் வந்து இட்ஸ் ஜென்ரல் மெயின்ஸ் கண்டென்ட் தான். ஸோ 9th சாப்டர் ஃபுல்லாகவுமே வே ஃபார்வர்ட். இப்போ மேலே பார்த்த 8 சாப்டர் இருக்குல்ல, இந்த 8த்தோட வே ஃபார்வர்டு தான் 9வது சாப்டர். ஸோ இதில் என்ன சொல்ல போகிறாங்கன்னா, அடுத்த 5 வருஷத்துக்கு அக்ரிகல்ச்சரில் என்ன பண்ணணும், அடுத்த 5 வருஷத்துக்கு இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணணும், அடுத்த 5 வருஷத்துக்கு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும், அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு கிளைமேட் சேஞ்சில் என்ன பண்ணணும் அப்படின்னு போன 5 வருஷத்தோட அனாலிசிஸ் முதல் 8 சாப்டர்லையும் வரக்கூடிய 5 வருஷத்தில் என்ன பண்ணலாங்கிற அந்த வே ஃபார்வர்டு வந்து 9வது சாப்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த மீடியம் டேர்ம் க்ரோத்துங்கிறது வந்து டோட்டலி இட் இஸ் ஃபார் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அதனால் இதுக்கு மெயின்ஸில் நீங்கள் வே ஃபார்வர்ட் கன்க்ளூஷன்லாம் எழுதுகிறப்போ இப்போ நீங்கள் வந்து சும்மானா எது எழுதினாலும் அக்கார்டிங் டு தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே அப்படின்னு போட்டு எதை வேணால் எழுதலாம். பேசிக் ஹேக் டிஎன்பிசியில் என்ன அப்படின்னா, அக்கார்டிங் டு எக்கனாமிக் சர்வேன்னு போட்டு எதை வேணால் எழுதலாம். இப்போ நம்ம அக்கார்டிங் டு தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வேன்னு போட்டு எதை வேணால் எழுதலாம். ஏன்னா கரெக்ட் பண்ணுறதுனா பார்க்க போகிறார். இது வந்து நான் வந்து தப்பாக ஒன்றும் சொல்லித்தரல, பாஸ் பண்ணவங்களும் அப்படி தான் பாஸ் பண்ணுறாங்க, சரியா? அதனால் நீங்களும் அப்படியே எழுதுங்க, சரியா? அதுக்காக ரொம்ப போய் சொல்லக்கூடாது, உங்களுக்கு ரேஞ்சு தெரியணும். டேட்டா சர்வீஸ் செக்டர்னா 55% இருக்கும், அப்படி சொல்லலாம். சர்வீஸ் செக்டரில் 80% அப்படின்னு எழுதக்கூடாது. ஸோ உங்களுக்கு ரேஞ்சு தெரிஞ்சு அடித்து விடலாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பாக்ஸ் போடும்போது இதெல்லாம் தான் வந்து அட்ராக்ஷன் பாயிண்ட்ஸ்.
அக்கார்டிங் டு தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வேன்னு போட்டு இஷ்டத்துக்கு எழுதலாம். ஸோ யூபிஎஸ்சிலே அதுதான் ஹேக்கு. யாரும் எல்லாம் ஜென்யூன் டேட்டாவை எழுதுவாங்க. பட் உங்களுக்கு கண்டென்ட் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் டேட்டாவை வந்து மேனுஃபேக்சரும் பண்ணலாம் கவர்மெண்ட் மாதிரி. ஸோ ஓகே, இட்ஸ் எ டீப் ஜோக். டேட்டா மேனுஃபேக்சரிங் தான் ரெண்டு கவர்மெண்ட்டோட வேலையாகவும் இருக்குது பல வருஷமாக. ராட்னி ஆங்கிள் ஓகேவா? இதுவா? ஸோ சிலபஸ், நமக்கு சிலபஸில் எங்கெங்கெல்லாம் ரெலவெண்ட் இது உங்களுக்கு தெரியும். நான் சும்மா இதோட ரெலவென்ஸ் மட்டும் எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிறத காட்டுறேன். நேச்சர் ஆஃப் எக்கனாமி, நீத்தி ஆயோக் ரிலேட்டடான இண்டெக்ஸ். நீத்தி ஆயோக்னு ஒரு 4-5 இண்டெக்ஸ் இருக்குல்ல, அந்த இண்டெக்ஸில் தமிழ்நாடு பர்ஃபார்மன்ஸ் என்ன, அதர் ஸ்டேட்ஸோட கம்பேரிசன் வித் இந்தியா. ஸோ இந்த மாதிரி நீத்தி ஆயோகோட இண்டெக்ஸ் ஒரு 4-5 இண்டெக்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து நமக்கு மானிட்டரி பாலிசியில் இன்ஃப்ளேஷன் சாப்டரில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன், ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிற சாப்டர் இருக்குது. அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரியல் க்ரோத், சோஷியல் ப்ராப்ளமில் எஜுகேஷன், ஹெல்த், எம்ப்ளாய்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி பற்றி பேசியிருப்பாங்க. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் உடைய டேட்டா அஃப்கோர்ஸ் இதுக்கு அவுட் டேட் ஆகிடுச்சுன்னா நேற்றுக்கு தான் இந்த வருஷத்துக்கான டேட்டா வந்திருக்கு. இந்தியா 130th ரேங்க் அப்படின்னு அப்டேட் ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்களா, எக்கனாமிக் சர்வே வந்துருச்சு. பட் இன்னைக்கு கிளாஸ் எடுக்கிறப்ப மாறுது. இந்த டைனாமிக் நேச்சர் ஆஃப் எக்கானமியை வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் ஆஃப், இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது பாருங்களேன், கம்பேரிட்டிவ் அசஸ்மெண்ட் அக்ராஸ் தி கண்ட்ரி. ஸோ இந்த மாதிரி வந்து எந்த ஒரு டேட்டா, எந்த ஒரு இண்டெக்ஸ் எடுத்து படித்தாலும் கம்பேரிட்டிவ் அசஸ்மெண்ட் அக்ராஸ் தி கண்ட்ரி அப்படின்னு ஒரு வேர்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது அதர் ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு எங்கே இருக்குது ஒரு இண்டெக்ஸ்லேயும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்ட் வந்து நம்ம படிக்கணும். அந்த ஃபேக்ட் இதில் நிறையவே இருக்குது. ஸோ அந்த ஒரு ஃபேக்டை நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபேக்ட்ஸ்க்கான நோட்ஸ் தான் ஃபுல்லாகவே. அண்ட் ஃபைனலி எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடுன்னு டேரெக்டாகவே சிலபஸில் நமக்கு டாபிக் இருக்குது. நீங்கள் மேலே இருக்க எந்த டாப்பிக்கில் இது ரிலவெண்ட்டு இருக்கோ இல்லையோ, சிலபஸில் டேரெக்டாக எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடுன்னு எக்கனாமிக் சர்வே படிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் ப்ரிப்பரேஷன். சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஆஃப் தமிழ்நாடுல ஆப்வியஸ்லி ஒரு 7-8 முக்கியமான சிஎம்மோடைய ஃபேவரட் ஸ்கீம்ஸ் பற்றி இதில் பேசியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கீம்ஸ் பற்றி நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சாப்டர் ஸ்டேட் ஆஃப் தி எக்கானமிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஸ்டேட் ஆஃப் தி எக்கானமியில் they are starting off with the தமிழ்நாடு இஸ் தி செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது எப்படியும் இந்த பிடிஎஃப் உங்கள் கையில் வரதான் போகுது, நான் எல்லாமே கொடுத்துருவேன். பட் நீங்கள் உங்கள் ரன்னிங் நோட்ஸில் முக்கியமான நம்பர்ஸ் எழுதியும். செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி ஆஃப்டர் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா இஸ் தி லார்ஜஸ்ட் எக்கானமி அண்ட் வி ஆர் தி செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி இன் இந்தியா ஜிஎஸ்டிபியில், கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்டில். ஓகே, வித் ரோபஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்க்ளூசிவ் க்ரோத். ஸோ இந்தியா வந்து இது ஒரு முக்கியமான டேட்டா. ஆன்சர் ரேட்டிங்கில் நீங்கள் எழுதுகிறப்போ இந்தியாவில் 4% ஆஃப் தி லேண்ட் ஏரியா, இந்தியாவோட டோட்டல் நிலப்பரப்பில் தமிழ்நாடு வந்து உடைய நிலப்பரப்பு வந்து 4%. 4% ஆஃப் லேண்ட் ஏரியா இஸ் தமிழ்நாடு அண்ட் 6% ஆஃப் தி கண்ட்ரிஸ் பாப்புலேஷன் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் ஜிடிபியில் நம்ம 9%. ஸோ 4% லேண்டு அண்ட் 6% பாப்புலேஷன் இருக்கிற நம்ம ஸ்டேட் வி ஆர் கான்ட்ரிபியூட்டிங் 9.2% டு தி நேஷனல் ஜிடிபி. ஸோ தமிழ்நாடு இஸ் பிளேயிங் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் இந்தியாஸ் ஜிடிபி. அப்படின்னா நம்ம வந்து பாப்புலேஷன் 6%னாலும் 9% கான்ட்ரிபியூட் பண்ணுறோம், 3% எக்ஸ்ட்ராவாக நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது வி ஆர் டேக்கிங் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் டேட்டா. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி டேட்டாஸ் மட்டும் நோட் பண்ணிகிட்டே வாங்க. டேட்டா அப்படின்னு தான் சொல்லணும், டேட்டாஸ்ன்னு சொல்லக்கூடாது. சரி, டேட்டா எல்லாம் நோட் பண்ணிகிட்டே வாங்க. இதை ஆன்சர் ரேட்டிங்கில் நீங்கள் இனோவேட்டிவாக எங்கே கோட் பண்ணிக்கணுங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கலாம். சரியா? ஸோ வி ஆர் கான்ட்ரிபியூட்டிங் 9.21% டு நேஷ்னல் ஜிடிபி. ஸோ இதை வந்து நம்ம நோட் பண்ணணும். ஸோ கரண்ட் ப்ரைஸஸ், ஸோ கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ தமிழ்நாடுடைய ஜிஎஸ்டிபி, ஸோ ஜிடிபினா இந்தியாவுக்கு, தமிழ்நாடு லெவலில் ஸ்டேட்டுக்கு சொல்கிறப்போ கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அட் கரண்ட் ப்ரைஸஸ். கரண்ட் ப்ரைஸஸ்னால் என்ன? கரண்ட் ப்ரைஸஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸஸ் அப்படின்னு நம்ம படிப்போம். நாமினல் ஜிடிபி அண்ட் ரியல் ஜிடிபி. ஸோ நாமினல் ஜிடிபினா கரண்ட் ப்ரைஸஸ், இந்த வருஷம் என்ன வேலையோ அதை வச்சு கால்குலேட் பண்ணுறது. ரியல் ஜிடிபினா பேஸ் இயரில் 2011 இருக்குது. இப்போது பேஸ் இயரை ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்ன கமிட்டி? விஸ்வநாத் கோல்டார் கமிட்டி. விஸ்வநாத் கோல்டார் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டி வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தான் இவங்க கேட்பாங்க. குரூப் 1க்கு விஸ்வநாத், அவங்க பெங்காலில் விக்கு பி தான் போடுவாங்க, விஸ்வநாத்.
ஸோ விஸ்வநாத் கோல்டார் கமிட்டிங்கிற கமிட்டி வந்து பேஸ் இயர் வந்து இப்போ நம்ம கரண்ட்டாக 2011 வச்சுருக்கோமா, இதை வந்து 2022-23க்கு மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. இன்னும் மாற்றி அனௌன்ஸ் பண்ணல, பட் மாற்றலாங்கிற ஒரு பேச்சு இருக்குது. போத் ஃபார் த ஜிடிபி அண்ட் ஃபார் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ரெண்டுத்துக்கும் 2011 தான் பேஸ் இயர். ரெண்டுத்தோடைய பேஸ் இயரையும் மாற்றணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் போட்ட கமிட்டி வந்து ரமேஷ் சந்த் கமிட்டி. ஸோ ரமேஷ் சந்த், ஸோ ரெண்டு கமிட்டி வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் எங்கள் ரிப்போர்ட் வரும் அண்ட் கவர்மெண்ட் கிட்டேருந்து அனௌன்ஸ்மெண்ட் வரலாம் தட் பேஸ் இயர் இஸ் கோயிங் டு சேஞ்ச் அப்படிங்கிறது. ஸோ இந்த ரெண்டு கமிட்டியோட நேமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போது கரண்ட் ப்ரைஸஸ் நாமினல் ஜிடிபியில் நம்ம தமிழ்நாடோட ஜிடிபி வேல்யூ வந்து 27 lakh crore. 27 lakh crore $272 million. ஸோ தமிழ்நாடோட கரண்ட் ஜிடிபி எவ்வளோ? $272 million. இதை வந்து எவ்வளோ ஆக்கணும்னு சிஎம் சொல்கிறாரு? 1 trillion மாற்றணும் அப்படிங்கிறது தான் சிஎம்மோட டார்கெட்டாக இருக்குது 2030க்கு. பிரைம் மினிஸ்டர் மோடியோட டார்கெட் வந்து $5 trillion எக்கானமி பை 2027-28. 2027-28க்குள்ளே இந்தியன் எக்கானமி 5 trillion ஆக்கணும்னு இருக்காங்க. அதே மாதிரி நிறைய ஸ்டேட்ஸ் வந்து 1 trillion ஆக்கணும். ஸோ மகாராஷ்டிரா 1 trillion டார்கெட் வச்சுருக்காங்க, யூபியும் 1 trillion டார்கெட் வச்சுருக்காங்க, தமிழ்நாடு 1 trillion டார்கெட் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம 3 பேருமே 1 trillion கொடுத்துட்டா இதுலேயே 3 trillion வந்துடும். அது இட்ஸ் வெரி வெரி ஆம்பிஷியஸ் தான். $5 trillion எக்கனாமி இந்தியா நிச்சயமாக 27-28 நடந்துடும். ஸோ அதில் எந்த டவுட்டும் இல்லை. தமிழ்நாடு வந்து 2030க்குள்ளே 1 trillion ஆகுமா அப்படிங்கிறதுக்கு வந்து இட்ஸ் அன் ஆம்பிஷியஸ் தான். ஆம்பிஷியஸ் இன் த சென்ஸ் இட் இஸ் பாசிபிள், பட் இட்ஸ் நாட் தட் ஈஸி. ஏன்னா கன்சிடரிங் தி கரண்ட் எக்கனாமிக்ஸ் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு, டொனால்ட் ட்ரம்ப் வந்த பிறகு எல்லாமே வந்து இட் இஸ் சேஞ்சிங். ஸோ அதனால் வந்து வி ஹாவ் டு சி அண்ட் அ லாட் ஆஃப் வார் இஸ் கோயிங் ஆன். எக்கனாமிக்கலி இட் இஸ் தி திங். So reflecting an impressive growth of 13%. So nominal GDP ஓடைய growth rate வந்து எவ்வளோ இருக்குது? Nominal GDP ஓட growth rate வந்து 13% இருக்குது. ஓகே, 13.7% இருக்குது. ரியல் GDP ஓட growth எவ்வளோ இருக்குது? ரியல் எக்கனாமிக் growth rate ஆஃப் தமிழ்நாடு வந்து 8.23. ஸோ இது வந்து ரியல் ஜிடிபி. ஸோ ரியல் ஜிடிபியில் growth rate வந்து 8.23 இருக்குது. நாமினல் ஜிடிபியோட growth rate வந்து 13% இருக்குது. தமிழ்நாடு எய்ம்ஸ் டு அச்சீவ் $1 trillion எக்கனாமி பை 2030. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? இது ஒரு செட் ஆஃப் டேட்டா. நெக்ஸ்ட் வந்து இப்போ கிராஸ் ஸ்டேட் வேல்யூ ஆடட். ஸோ ஜிவிஏ மெத்தட் அப்படிங்கிற மெத்தடை நம்ம ஏன் வச்சுருக்கோம்? கிராஸ் வேல்யூ ஆடட் மெத்தட். கிராஸ் வேல்யூ ஆடட் மெத்தட் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் தி செக்டரல் கான்ட்ரிபியூஷன். அக்ரிகல்ச்சர் எவ்வளோ, இண்டஸ்ட்ரி எவ்வளோ, சர்வீஸ் எவ்வளோ அப்படின்னு செக்டரல் கான்ட்ரிபியூஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜிவிஏ மெத்தட் இருக்குது. ஸோ ஜிவிஏ மெத்தட் படி பார்க்குறப்போ சர்வீஸ் செக்டருடைய ஷேர் வந்து தமிழ்நாட்டில் 53% இருக்குது அண்ட் செகண்டரி செக்டரோட ஷேர் 33. ஸோ நமக்கு 53, 33 அண்ட் 13 இதான் வந்து லேட்டஸ்ட் டேட்டா. ஸோ எல்லாம் 3-3ல் முடியுது, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அது பாயிண்ட் சம்திங் இருக்குது, அதில் வந்து அந்த 1 வந்துடும். ஏன்னா 3 சேர்த்தா 9 தான் வருது, 99 தான் வரும் இதை ஆட் பண்ணால். பட் பாயிண்ட் வச்சு நீங்கள் பார்க்குறப்போ வந்துடும். ஸோ 53, 33, 13 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இதான் வந்து கரண்ட் டேட்டா அக்கார்டிங் டு தி எக்கனாமிக் சர்வே. ஸோ நம்ம இந்தியாவோடது வந்து கிட்டத்தட்ட இது கூட வந்து மேட்ச் ஆகும் ரஃப்லி. ஸோ ரஃப்லி வந்து இது வந்து இங்கே 13னா இங்கே வந்து we are up to 15. ஸோ வில் see that when it comes on the other side. ஸோ சர்வீஸ் செக்டரில் வில் பி ஹேவிங் 54 to 55 சம்திங் இருக்கும். அது வந்து 28ல் இருக்கும் மேனுஃபேக்சரிங். ஸோ அது வந்து இந்தியாவோட டேட்டா வரும்போது பார்ப்போம். தமிழ்நாடு இஸ் தி செகண்ட் மோஸ்ட் அர்பனைஸ்ட் ஸ்டேட். அர்பனைஸ்டு ஸ்டேட்னா என்னது அப்படின்னா அர்பனைசேஷன் மூவாயிட்டே இருக்கேண்ணா. சரி உட்காந்துரு. எது லைட்டு புரியல, ஆஃப் பண்ணுமா? எதனால்? ஆஃப் பண்ணிவிட்டு. ஸோ செகண்ட் மோஸ்ட் அர்பனைஸ் ஸ்டேட் அப்படின்னா அர்பனைசேஷன் லெவல்ஸில் வந்து பர்சன்டேஜ் எடுத்து இங்கே போட்டிருக்காங்க. ஸோ அர்பனைசேஷனில் வந்து தமிழ்நாடு இஸ் தி செகண்ட் மோஸ்ட் அர்பனைஸ் ஸ்டேட். ஸோ தட் இஸ் 54% in 2024. ஸோ ஃபாலோட் பை கேரளா. கேரளாக்கு அடுத்து நம்ம தான் செகண்ட் மோஸ்ட் அர்பனைஸ்ட். அதாவது நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் லிவிங் இன் அர்பன் ஏரியாஸ் டு ரூரல் ஏரியாஸ் அப்படிங்கிறது. இது ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நான் நவரில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க கேமராவை. கேமராமேன் முறைக்கிறார். செகண்ட் மோஸ்ட் அர்பனைஸ் ஸ்டேட் வந்து 54% after Kerala demonstrated significant social progress. Low infant mortality rate, IMR வந்து 13% and birth rate வந்து 13.8% and multidimensional povertyல 1.43. ஸோ 1.43 தான் மல்டிடைமென்ஷனல் பாவர்ட்டி. அதை நம்ம ஃபியூச்சர் சோஷியல் செக்டரில் வரும்போது பார்ப்போம். ஸோ மல்டிடைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் வேல்யூ ஆஃப் இந்தியா வந்து இப்போ 11.somethingல இருக்கும். ஆனால் நம்மளோட வேல்யூ வந்து 1.4ல் இருக்குது. ஸோ 10 மடங்கு கம்மி பாவர்ட்டி கம்பேர்ட் டு ரெஸ்ட் ஆஃப் தி இந்தியா. ஸோ அதான் வந்து we have to recognize here.
ஃப்ரம் 2012 to 13 to 2023 to 24 10 இயர்ஸோட ஆவரேஜ் க்ரோத் எடுக்கிறாங்க. கடந்த 10 வருஷத்தில் 13லேருந்து 23 வரைக்கும் 10 வருஷத்தோட ஆவரேஜ் க்ரோத் ரேட் எடுத்து பார்க்குறப்போ தமிழ்நாடோட ஆவரேஜ் க்ரோத் ரேட் வந்து 6.3 இருக்குது. இந்தியாவோட ஆவரேஜ் க்ரோத் ரேட் வந்து 6.1 இருக்குது. ஸோ கம்பேர்ட் டு இந்தியன் எக்கனாமி, தமிழ்நாடு எக்கனாமி இஸ் க்ரோயிங் ஃபாஸ்டர் வித் 6.3% க்ரோத் ரேட். ஸோ இது வந்து டிகேடல் க்ரோத் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிகேடல் க்ரோத் கூட டேரெக்டாக ப்ரிலிம்ஸில் கேட்கலாம். ஸோ அதனால் வந்து இதுவே ஸ்டேட்மெண்ட்டாக வரலாம். வித் ரெஸ்பெக்ட் டு டிகேடல் க்ரோத் தமிழ்நாடு எக்கனாமி க்ரோஸ் அட் அ ஃபாஸ்டர் ரேட் தேன் இந்தியன் எக்கனாமி, அது ஸ்டேட்மெண்ட்டாக கூட வரலாம். ஓகே, இன் தி லாஸ்ட் 2 years 2020-23 and 23-24 the growth trajectory is further, average growth rate வந்து further 8% ஆயிருக்கு. வெறும் லாஸ்ட் 2 years மட்டும் எடுத்தால் நம்மளுடைய ஆவரேஜ் growth rate 8% இருக்குது. 10 வருஷத்தை எடுக்கிறப்போ நம்ம வந்து 6.3 இருக்கும். 2 years மட்டும் எடுத்து பார்த்தா 8% இருக்குது, which is very higher compared to rest of the India's economy. ஸோ கிளியரா, இதெல்லாம் வந்து ஸ்டேட் ஆஃப் தி எக்கானமியோட பேசிக் இன்ட்ரோடக்டரி திங்ஸ். ஸோ எல்லாம் நோட் பண்ணிவிடுங்க. நான் நோட்ஸ் கொடுக்குறேன், பட் இருந்தாலும் நோட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம குளோபல் எக்கனாமிக்குள்ளே போவோம். குளோபல் எக்கனாமியில் என்ன பிரச்சனை இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குளோபல் எக்கனாமி வாஸ் கோயிங், இந்த செஷன் கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகும், நீங்கள் நல்ல கதை கேளுங்க, அப்போ தான் வந்து நம்ம வந்து பேஸில் வைக்க முடியும். ஸோ குளோபல் எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் கோயிங் ஆன் அட் அன் ஆவரேஜ் ரேட்டாக தான் போயிட்டு இருந்தது. 2018 அப்புறமா ஒரு ஸ்லோ டவுன் வந்துச்சு. எதனால் 18 அப்புறம் ஒரு ஸ்லோ டவுன் வருது குளோபல் எக்கனாமியில் அப்படின்னு பார்த்தோம்னா, பிகாஸ் ஆஃப் தி ட்ரேட் வார், டொனால்ட் ட்ரம்ப். ஸோ டொனால்ட் ட்ரம்ப் ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் ஆன பிறகு சைனா இதே டேரிஃப், இதே பஞ்சாயத்து, இதே கதை, நிறைய டேரிஃப் போட்டோன்னே சைனா மேலே டேரிஃப் போடுறாரு, பதிலுக்கு சைனா யூஎஸ் மேலே டேரிஃப் போடுது. 2 largest எக்கனாமி ஆஃப் தி வேர்ல்டு மாற்றி டேரிஃப் போடுறப்போ என்ன ஆகிடுது, வேர்ல்டு எக்கானமியை ஸ்லோ டவுன் ஆகிடுது. வென் 2 largest எக்கனாமி வேர்ல்டில் 2 பேருமே மாற்றி டேரிஃப் டேக்ஸ் போட்டுக்கிறப்போ, இம்போர்ட் டியூட்டிஸ், ஆட்டோமேட்டிக்கலி வேர்ல்டு எக்கனாமி வில் ஸ்லோ டவுன். அந்த ஸ்லோ டவுனால் 19ல் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது. 20ல் பயங்கர லோக்கு போயிடுச்சு பிகாஸ் ஆஃப் தி பேண்டமிக். ஸோ கொரோனாவில் 2021 இந்த இயரில் வந்து பயங்கரமான நெகட்டிவ் க்ரோத் ரேட் போய்ட்டோம். ஸோ அப்படி நெகட்டிவ் க்ரோத் ரேட், இது வந்து இந்தியன் எக்கனாமிக்கு சிமிலர் ட்ரெண்ட் தான். திரும்ப 2021 ரெக்கவர் ஆச்சு. 2021 ரெக்கவர் ஆனது திரும்ப 22லேருந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது. எதனால்? உக்ரைன் வார்னால. ஸோ 2021 ரெக்கவர் ஆன எக்கானமி திரும்ப 22ல் ஸ்லோ டவுன் ஆகி திரும்ப வந்து இட் இஸ் கம்மிங் டவுன் பிகாஸ் ஆஃப் தி உக்ரைன் வார். ஸோ உக்ரைன் வார்லேருந்து ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகலான்னு வரும்போது இஸ்ரேல் வார். ஸோ இஸ்ரேல் வார் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகும்போது திரும்ப டொனால்ட் ட்ரம்ப். ஸோ திரும்ப வந்து டேரிஃப், திரும்ப வந்து அன்சர்டனிட்டி. ஸோ அப்படி இருக்கிறதுனால வேர்ல்டு எக்கனாமியோட கரண்ட் சுச்சுவேஷன் இதுதான். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு அன்சர்டன் டைம்ஸில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். அன்சர்டன்னா என்ன அப்படின்னா, என்ன நடக்க போகுதுன்னு சொல்ல முடியாத ஒரு நேரம், நிரந்தரமாக எது நடக்க போகுதுன்னு சொல்ல முடியல அப்படின்ற நிலையாமை அப்படிங்கிறது அன்சர்டனிட்டி. ஸோ நிலையாமை அப்படிங்கிற இந்த தன்மையில் வேர்ல்டு எக்கனாமி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இன்ஃப்ளேஷன், குளோபல் இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் எப்படி இருந்திருக்கு வேர்ல்டு வைடில் அப்படின்னு பார்த்தோம்னா, பேண்டமிக் அப்போ நமக்கு சப்ளை ஷாக்னால ஒரு இன்ஃப்ளேஷன் ஹை ஆச்சு, திரும்ப அது குறைஞ்சது, திரும்ப உக்ரைன் வாரில் திரும்ப சப்ளை ஷாக். ஏன்னா உக்ரைன் இஸ் கன்சிடர்ட் டு பி இம்பார்ட்டன்ட் ஃபார் மெனி திங்ஸ் லைக் வீட் பேஸ்கெட் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஸ்டெப்பிஸ் ரீஜன் ஒரு முக்கியமான ரீசன். அந்த ஸ்டெப்பி ரீஜன் எங்கே இருக்குன்னா ரஷ்யா உக்ரைன் பார்டரில், அங்கே தான் வார் நடக்குது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்லி வீட் ப்ரைஸஸ் ஷூட் அப் ஆகிடுச்சு. அண்ட் ரஷ்யா இஸ் தி மேஜர் ப்ரொடியூசர் ஆஃப் ஃபர்டிலைசர். நம்ம ரஷ்யா கிட்டேருந்து தான் உரம் வாங்கிட்டு இருக்கோம். போத் ஃபாஸ்பரஸ் அண்ட் பொட்டாஷ். ஃபாஸ்பரஸ் பொட்டாஷ் ரெண்டுமே வந்து நம்ம வந்து ரஷ்யா கிட்டேருந்து தான் வாங்குகிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி இந்த வாரனால அவங்களால எக்ஸ்போர்ட்ஸும் பண்ண முடியல. அதனால் ஃபெர்டிலைசர் காஸ்ட்டும் ஏறிடுச்சு. ஸோ ஃபுட் காஸ்ட், ஃபெர்டிலைசர் காஸ்ட் ரெண்டும் ஏறுது. இது ரெண்டுமே ஏறின பிறகு ப்ளஸ் ரஷ்யா இஸ் ஆல்சோ மேஜர் ஆயில் ப்ரொடியூசர். ஸோ இதெல்லாம் நடக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கலி இந்த ஃபுட் அண்ட் வீட்டோட காஸ்ட் வந்து அதிகமானதுனால குளோபல் இன்ஃப்ளேஷன் 2022 அப்புறம் அதிகமாச்சு. ஸோ குளோபல் இன்ஃப்ளேஷன் 2022 அப்புறம் அதிகமானதுனால எல்லா நாட்டோடைய சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணுவாங்க, இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சு. அப்போ எல்லா நாட்டோட சென்ட்ரல் பேங்க் ஆர்பிஐ என்ன பண்ணும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றிடும், ரெப்போ ரேட்டை ஏற்றிடும். ஸோ எல்லாருமே அவங்கவுங்க ஊரில் இருக்கிற அந்த பாலிசி ரேட் அப்படிங்கிற ரெப்போ ரேட்டை ஏற்றிட்டாங்க. ஏற்றி டைட் மணி பாலிசிக்கு போயிட்டாங்க. ஸோ டைட் மணி பாலிசியில் போனதுனால, ஸோ இன்ஃப்ளேஷனை குறைக்கணும்னு டைட் மணி பாலிசியில் போனதுனால ஜிடிபி க்ரோத்தும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் கரண்ட் வேர்ல்டு சினாரியோ. உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இந்த பேக்ட்ராப்பில் வி ஹேவ் டு சி. ஸோ அக்கார்டிங் டு தி வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக், குளோபல் எக்கனாமி க்ரூ அட் அன் ஆவரேஜ் 2019 வரைக்கும் ஆவரேஜாக 3.48 நம்ம வளர்ந்துக்கிட்டு இருந்தாங்க என்டையர் வேர்ல்டு எக்கனாமி. வேர்ல்டு எக்கனாமியோட க்ரோத் ரேட்டு வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக் படி
COVID-19 பேண்டமிக் லெட் டு தி கான்ட்ராக்ஷன். ஸோ கரெக்டாக பேண்டமிக் அப்போ -2.6க்கு எக்கனாமி போச்சு, வேர்ல்டு எக்கனாமி போகுது. பேண்டமிக் கப்புள்ட் வித் ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன். ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்னா என்ன? இந்த உக்ரைன் வார், இஸ்ரேல் வார், அதே மாதிரி வந்து தாய்வான் கிரைசிஸ், இந்த மாதிரி வரக்கூடிய கிரைசிஸ் தான் ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ். ஸோ கிளைமேட் சேஞ்சும் அதிகமாகிட்டு இருக்குது. அப்போ எப்போ சாதாரண மழை பெய்யறதோட அதிகமான மழை பெய்யுது, ட்ராட்டில் அதிகமான ட்ராட் வருது. இதனால் குளோபல் சப்ளை செயின் டிஸ்டர்ப்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்கலி எனர்ஜி, ஃபியூவல் காஸ்ட்டும் ஃபுட் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இந்த கிரைசிஸ்லேருந்து அட்வான்ஸ்ட் எக்கனாமிஸ், டெவலப்டு நாடுகள்லாம் குயிக்காக ரெக்கவர் ஆகி வந்துட்டாலும் டெவலப்பிங் நாடுகள் இன்னும் குயிக்காக ரெக்கவர் ஆகலை அப்படிங்கிறது எக்கனாமிக் சர்வேல சொல்கிறாங்க. ஸோ அட்வான்ஸ்ட் எக்கனாமிஸ் ஹவ் லார்ஜ்லி ரெக்கவர்ட் பட் to pre-pandemic levels, but developing nations continue to face significant challenges. So developing நாடுகள் இன்னும் challenges ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ரஷ்யாஸ் இன்வேஷன் ஆஃப் உக்ரைன் ஃபர்தர் எக்ஸிபிட்டட் தி இஷ்யூ அண்ட் குளோபல் இன்ஃப்ளேஷன். ஸோ ரஷ்யாவோட இன்வேஷன் ஆஃப் உக்ரைனால குளோபலோடைய பணவீக்கம், உலகத்தோட டோட்டல் பணவீக்கம் வந்து இட் இன்க்ரீஸ்டு டு 8.6%. குளோபல் இன்ஃப்ளேஷன் வந்து 8.6% வந்து 2022 போகுது, 6.7 2023 வருது, அண்ட் நவ் இட் ஹாஸ் கம் டவுன் டு 5.9. ஸோ இந்த எல்லா டேட்டாவும் ஞாபகம் வச்சுக்கணும்னு இல்லை. 2022 குளோபல் இன்ஃப்ளேஷன் பீக்குக்கு போச்சு, அதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இந்த ஒரு ஃபேக்ட் மைண்டில் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். குளோபல் எக்கனாமி இஸ் ப்ரொஜெக்டட் டு க்ரோ. கரண்ட் இயரில் 3.2 வளர போது, வரக்கூடிய வருஷத்தில் 3.3 வளரும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ இதான் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இன்ஃப்ளேஷனும் வந்து கரண்ட் இயரில் 4.5க்கு வரப்போகுது, அண்ட் அப்கமிங் இயரில் 3.6க்கு போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். இன்னும் குறைய தான் போகுது அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம். ஸோ அக்கார்டிங் டு தி யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் வேர்ல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட். ஸோ வேர்ல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட் இஸ் ரிலீஸ் பை யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இட் இஸ் ரிலீஸ் பை யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ இவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. UNCTAD அப்படின்னு சொல்லுவாங்க, UNCTD. ஸோ தே ஆர் ரிலீசிங் தி வேர்ல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட். வேர்ல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட் படி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபெல் பை 1.8. இப்போது இந்த பாயிண்ட் வந்து FDI வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான டேட்டா இல்லை. வேர்ல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட் இஸ் ரிலீஸ் பை யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸுங்கிறது தான் நமக்கு ப்ரிலிம்ஸ் கேள்வி. ஸோ இதை தான் வந்து TNPSCயில் கேட்பாங்க. ஸோ அந்த FDI வந்து குறைஞ்சது அப்படிங்கிறது இட்ஸ் அண்டர்ஸ்டுட். ஏன்னா வேர்ல்டு எக்கனாமி இப்படி இருக்கிறப்போ இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ தட் இஸ் தி கரண்ட் சுச்சுவேஷன். ஸோ புரிஞ்சிச்சா? ஸோ ஸ்டடி அபவுட் வேர்ல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட், யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இதான் வந்து வேர்ல்டு எக்கனாமியோட சுச்சுவேஷன். ஸோ கடந்த ஒரு 20 வருஷத்துக்கான பெர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 20 இயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறப்போ, ஸோ எக்கானமி க்ரூ அட் எப்போப்பெல்லாம் டிப்பாக இருக்குன்னு பாருங்கள். எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கா? ஓகே, கமெண்ட் ஓகே தான், சரி. ஸோ வேர்ல்டு எக்கனாமி வந்து ஆல்மோஸ்ட் 5 வரைக்கும் க்ரோ ஆகிட்டு இருந்தது. சடனாக இட் டிப்டு டு நெகட்டிவ் -0.37 in 2009. சும்மா ஒரு அப்சர்வேஷன் மட்டும் வைங்க. எப்போ வந்து நெகட்டிவ்க்கு போனாலும் அடுத்த வருஷம் வந்து பீக் ஆயிரும். ஸோ நீங்கள் நெகட்டிவ் எப்போ போனாலும் அடுத்த வருஷம் பீக்காக இருக்கும். ஸோ அந்த அடுத்த வருஷம் பீக் வந்து டசன்ட் மீன் தட் எக்கனாமி இஸ் வெரி குட். இட் மீன்ஸ் தட் முந்தின வருஷம் ரொம்ப நெகட்டிவில் இருந்துச்சுன்னா அடுத்த வருஷம் கொஞ்சம் ஏறினாலும் அதிகமான வேல்யூ காட்டும். இதுதான் பேஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். பேஸ் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னா, போன வருஷத்தில் வந்து நம்ம வந்து லாஸ்ட் இயரோட வேல்யூ வந்து நெகட்டிவில் இருக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்த வருஷம் கொஞ்சம் ஏறினாலும் அளவுக்கு அதிகமான க்ரோத் ரேட்டை காட்டும். இதை பேஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேஸ் எஃபெக்ட் தான் நம்ம இங்கேயும் பார்க்குறோம், பேண்டமிக் அப்பயும் பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் 5.2லேருந்து இதுதான் வந்து நார்மலைசேஷன் ஆக்சுவலி. ஸோ இந்த 5.2ங்கிறது பேஸ் எஃபெக்ட், இதுதான் வந்து நார்மல் வேல்யூ. ஸோ இப்படி நார்மலாக போயிட்டு இருந்தது, திரும்ப எப்போ குறைய ஆரம்பிக்குது? டொனால்ட் ட்ரம்ப். ஸோ டொனால்ட் ட்ரம்ப் வந்தோடனே குறைய ஆரம்பிக்குது. அது அப்படியே வந்து கொரோனானால -2க்கு போயிடுச்சா, 2.8க்கு. திரும்ப வந்து அடுத்த வருஷம் பேஸ் எஃபெக்ட்னால தான் 6.5 போகுது, திரும்ப நார்மலைசேஷனுக்கு வந்துருச்சு. ஸோ இதான் வந்து வி ஹவ் டு அப்சர்வ் வித் ரெஸ்பெக்ட் டு தி வேர்ல்டு எக்கானமி. ஸோ புரிஞ்சிச்சா? ஸோ வேர்ல்டு எக்கானமியோடைய கரண்ட் ப்ரொஜெக்ஷன். நீங்கள் இந்தியன் எக்கனாமியோடைய க்ரோத் ரேட் பார்த்தாலும் கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும். ட்ரெண்ட் இதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் நம்பர் வேறு. அது வந்து 7, 8, 6ல் இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். அது பார்ப்போம், அடுத்த ஸ்லைடில் தான் பார்க்க போகிறோம். ஸோ வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக் யார் ரிலீஸ் பண்ணுறா? வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக் ரிலீஸ் பை IMF. இட் இஸ் ரிலீஸ் பை IMF அண்ட் இந்த வேர்ல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட் இஸ் ரிலீஸ்டு பை
இது இவ்வளோ தான் ப்ரிலிம்ஸில் நமக்கு முக்கியம். இந்த டேட்டா எல்லாம் கேட்பாங்களான்னு தெரியல. சிம்பிளாக கீழே இருக்கிறது கேட்டு முடிச்சிருவாங்க. வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக் இஸ் ரிலீஸ் பை யார் அப்படின்னு. ஸோ இதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போ இப்படி வச்சுக்கலாம், கடந்த 20 ஆண்டுகளில் வேர்ல்டு எக்கானமி 2 வாட்டி தான் ரிசெஷனில் போச்சு. புரியுதா? நெகட்டிவில் போச்சு. 2 வாட்டி தான் போச்சு. எப்போ போயிருக்கு? 2009, 2020. இது ஒரு ஃபேக்ட் உங்களுக்கு. இப்போ நீங்கள் இதை எப்படி பார்க்கணுங்கிறத நான் சொல்கிறேன். கடந்த 20 ஆண்டுகளில் வேர்ல்டு எக்கானமி 2 வாட்டி தான் நெகட்டிவ் க்ரோத்துக்கு போச்சு. இது வந்து ஒரு இன்ஃபரன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி இன்ஃபரன்சஸ் தான் நம்ம நிறைய வந்து இந்த கிராஃப்ஸ்லேருந்து எடுக்கணும். ஸோ இது வந்து ஒரு ஃபேக்ட், இது வந்து ஒரு டேட்டா, இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வைக்கலாம் அப்படிங்கிறத வி ஆர் சீயிங். இந்தியன் எக்கனாமி பார்த்தீங்கன்னா 2009 நம்ம நெகட்டிவ் போகல, ஆனால் பேண்டமிக் அப்போ போயிருப்போம். வேர்ல்டு எக்கனாமி தான் அப்போ போச்சு, பட் இந்தியன் எக்கனாமி போகலை. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே ராட்னி, எல்லாம் கிளியர் தானே? ஓகே தானே? எஸ், எதுவும் பட்டன் கிட்டன்னு மாற்றி அமுக்கிட்ட போகிறீங்க. ட்ரான்சிஷன். நெக்ஸ்ட் இந்தியன் எக்கனாமிக் போகலாமா? அடுத்து இந்தியன் எக்கனாமியோட சுச்சுவேஷன் என்ன? இந்தியா இஸ் தி 3rd லார்ஜஸ்ட் எக்கனாமி இன் தி டேர்ம்ஸ் ஆஃப் பிபிபி. நம்ம வந்து நாமினல் ஜிடிபி அண்ட் ரியல் ஜிடிபியில் எடுத்துக்கிட்டால் 5th லார்ஜஸ்ட். பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படிங்கிற இந்த வாங்கும் திறன் அப்படின்னு சொல்கிற இந்த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில் பார்த்தா 3rd லார்ஜஸ்ட் அப்படின்னு நம்ம படிப்போம். நான் ஸ்டாட்டிக் விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற அசம்ஷனில் தான் இந்த செஷன் வந்து நம்ம கண்டினியூ பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் 2-3 ஸ்டாட்டிக் விஷயத்தை நான் சொல்லுவேன், பட் பேசிக் எக்கனாமிக்ஸ் கான்செப்ட்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா இந்த செஷன் பெட்டராக புரியும். அண்ட் அதை வந்து நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சுட்டா அது வந்து பல மணி நேரம் திரும்ப போயிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து நான் ப்ரீஃபாக சொல்லிவிட்டு நான் போயிடுவேன். ஸோ நீங்கள் எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சவங்க அப்படிங்கிற அந்த அசம்ஷனில் தான் இந்த செஷனே வந்து போகுது. ஐ மீன் பேசிக் எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சவங்க, அட்லீஸ்ட் AMTNல அந்த 13 வீடியோ பார்த்தவங்க அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? ஏன்னா அந்த வீடியோஸ் பார்த்தா நிச்சயமாக கான்செப்ட்ஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ வேர்ல்ட்ஸ் 3rd லார்ஜஸ்ட் எக்கனாமி இன் தி வேர்ல்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் பிபிபி. ஓகே, ஸோ 3rd லார்ஜஸ்ட்னா அப்போ ஃபஸ்ட்டு 2 யார்? ஃபஸ்ட்டு வந்து சைனா. சைனா இஸ் தி லார்ஜஸ்ட் இன் பிபிபி. செகண்ட் வந்து USA, 3rd தான் இந்தியா. ஆனால் நாமினல் ஜிடிபியில் எடுத்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் யார் வருவா? USA வரும், 2வது சைனா வரும். ஸோ அப்புறம் ஜப்பான், ஜெர்மனி, இந்தியா. ஸோ அது வந்து நாமினல் ஜிடிபியில் 5வது இடத்துல வரும்போது USA, சைனா, ஜப்பான், ஜெர்மனி, இந்தியா, அப்புறம் UK. ஸோ இந்தியாவுக்கும் யூகேக்கும் முந்தானேத்து வந்து ட்ரேட் அக்ரிமெண்ட்டை வந்து ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது இப்படி ஒரு 10 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் படிக்க ஆரம்பித்ததுலேருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் கூடிய சீக்கிரம் வந்துடும்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போயாவது வருதான்னு பார்ப்போம். ஸோ இந்தியாவுடைய டார்கெட் என்ன அப்படின்னா விக்சித் பாரத். நம்ம கோல் வந்து we have to become the developed nation by 2047. விக்சித் பாரத் by 2047 is our goal. அண்ட் நம்மளுடைய ஜிடிபி க்ரோத் ரேட் வந்து அந்த டிக்டேட்டல் க்ரோத் ரேட் 6.1. இது ஆல்ரெடி பார்த்தது தான். நம்ம தமிழ்நாடோடது 6.3னா இந்தியாவோடது 6.1. ஆவரேஜ் க்ரோத் ரேட் வந்து இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2013 இந்த 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் க்ரோத் ரேட் 6.1. ஆனால் 2005 to 2011 இந்த டைமில் நம்மளுடைய ஆவரேஜ் க்ரோத் ரேட் 8 இருக்குது. ஸோ 8ல் இருந்தது 6க்கு வந்து திரும்ப வந்து இப்படி போயிருக்கு. அதுதான் வந்து we are just understanding. இந்த அளவுக்கு டேட்டாலாம் தேவையில்லை, சும்மா பாருங்கள், அவ்வளோதான். கதை மட்டும் கேளுங்க, முக்கியமான டேட்டா வரும்போது நானே சொல்கிறேன், இதை நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஸோ கரண்ட் இயர் 2024-25 இது வந்து முடிஞ்ச வருஷம். எக்கனாமிக் சர்வே வரும்போது இது கரண்ட் இயர், மார்ச்சில் எக்கனாமிக் சர்வே வந்துச்சு. ஸோ முடிஞ்ச வருஷத்தில் 6.5 தான் நம்மளுடைய க்ரோத் ரேட். இந்தியன் எக்கனாமி grew at 6.5%. வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக் வந்து அடுத்த வருஷமும் 6.5 இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்தியன் எக்கனாமி ஏன் இந்த வருஷம் குறைஞ்சிருக்கு க்ரோத் ரேட்? ஏன்னா போன வருஷம் 7ல் இருந்துச்சு. 7ல் இருந்தது ஏன் இந்த வருஷம் 6.5 இருக்குது? வாட் இஸ் த ரீசன்? சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்கனாமிக் சர்வேல சொல்லியிருக்காங்க ரீசன்ஸ். என்னது? எலெக்ஷன் ஒரு ரீசன். அப்புறம் எலெக்ஷன் இருந்ததுனால அந்த 2 மாதம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நடக்கல, இது ஒன்று. 2வது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா டைட் மணி பாலிசி. 2 வருஷத்துக்கு ரெப்போ ரேட் வந்து நம்ம 6.5ல் வச்சுருந்தோம். ஹை ரெப்போ ரேட்டில் 2 வருஷம் போனதுனால பயங்கரமான லிக்விடிட்டி டெபிசிட், இன்வெஸ்ட்மெண்ட்டே நடக்கல. ரெப்போ ரேட் ஹை ஆயிடுச்சுன்னா மணி சப்ளை குறைஞ்சிரும், மணி சப்ளை குறைஞ்சா டிமாண்ட் குறைஞ்சிரும். 2 வருஷத்துக்கு ஹை ரெப்போ ரேட் இருந்ததுனால அது ஜிடிபி ஸ்லோடவுனை காஸ்ட் பண்ணியிருக்கு. அதனால தான் பிப்ரவரி மாதம் என்ன பண்ணாங்க? RBI ரெப்போ ரேட்டை குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 6க்கு வந்துட்டோம். 2 வாட்டி குறைச்சி 6.5லேருந்து இப்போ 6 வந்தாச்சு. அடுத்த மீட்டிங்லேயும் குறைக்க தான் செய்வாங்க. 5.75 தான் போகுது ஜூன் மாதத்தில். சரியா? ஸோ இது வந்து இந்தியன் எக்கனாமி. ஸோ இந்தியன் எக்கனாமியும் அதோடைய ஷேப் அதே ஷேப்பு தான். ஆனால் 2009ல் நம்ம நெகட்டிவ் போகல, அது ரெக்கவர் ஆகிட்டோம். ஸோ 2009ல் நம்ம வந்து 7லேருந்து 3 ஆனோம், திரும்ப 7க்கு வந்துட்டோம். அண்ட் இட் வெண்ட் நார்மலி. 2011ல் தான் அதுக்கான ரியல் எஃபெக்ட் வந்து நமக்கு தெரிஞ்சது. ஸோ 7 வரைக்கும் இங்கே போச்சுல, இங்கே 7.9, 8 அப்படின்னு போயிட்டு இருந்தது.
அதோட அடுத்த நார்மலைசேஷன் வந்து இங்கே தான் நடக்குது 5க்கு. ஸோ இந்த 7லேருந்து 5க்கு குறைஞ்சது தான் நம்ம அப்சர்வ் பண்ணுமே தவிர இது வந்து பிகாஸ் ஆஃப் தி குளோபல் கிரைசிஸ். ஸோ அதுக்கப்புறம் இது நார்மலாக இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. திரும்ப எப்போ குறைய ஆரம்பிக்குது? ட்ரம்ப் வந்து அதே டைம் வேர்ல்டு எக்கனாமியில் அங்கே குளோபல் லெவலில் ட்ரேட் வார் வந்து வேர்ல்டு எக்கனாமி ஸ்லோ டவுன் ஆச்சுன்னா அதோட ரிப்பிள் எஃபெக்டில் இந்தியன் எக்கனாமி ஸ்லோ டவுன் ஆகுது. அது கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே ஸ்லோ டவுன் ஆகிட்டு இருக்கு. 2019 இன்னும் வந்து குறையுது. ஸோ 2018-19 தான் நிறைய பிரச்சனைகள், பேங்கிங் கிரைசிஸ் இருந்தது, என்பிஏ கிரைசிஸ் இருந்துச்சு. ஸோ என்னென்ன பிரச்சனைகள்லாம் இங்கே போயிட்டு இருந்தது? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரம்ப்பு ஓட ட்ரேட் வார், ரெண்டாவது பேங்கிங் செக்டர் கிரைசிஸ். பேங்கிங்கில் என்ன இருந்தது? என்பிஏ, நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ், லாஸ் மேக்கிங் லோன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி IL&FS அந்த மாதிரியான பெரிய பெரிய NBFC கம்பெனிஸ்லாம் ஃபெயிலியர் ஆகுது. IL&FS அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய NBFC, லார்ஜ் லாங் டேர்ம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஃபண்டிங் கொடுக்குறவங்க. ஸோ இந்த மாதிரியான NBFCஸோட ஃபெயிலியர் நடக்குது. இந்த மாதிரி அதே மாதிரி அப்போ தான் நம்ம பேங்கிங் மர்ஜர் வந்து அனௌன்ஸ் பண்ணி எல்லா பேங்க்கையும் மர்ஜ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி பேக் டு பேக் நிறைய விஷயங்கள் நடந்ததுனால ஜிடிபி ஸ்லோ டவுன் ஆகுது. அப்புறம் பேண்டமிக் வந்து -5.7 கொண்டு போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து வி ஹேட் 9.6. இது வந்து பேஸ் எஃபெக்ட். இப்போ இட் டசன்ட் மீன் இந்தியன் எக்கனாமி க்ரூ அட் ஆல் டைம் ஹை. போன வருஷம் நெகட்டிவில் இருந்துச்சுன்னா அடுத்த வருஷம் கொஞ்சம் ஏறினாலும் அதிக வேல்யூ காட்டும். ஸோ அதுதான் வந்து இதோட மீனிங். இப்போது -2% இருக்குது. -2% இருந்து ஜிடிபி வந்து திரும்ப வந்து இப்போ இப்படி வச்சுக்கலாம். பேஸ் இயரில் 100 வேல்யூ, சரியா? 100லேருந்து வேல்யூ வந்து 10 ஏறுச்சுன்னா 100லேருந்து 110 ஜிடிபி ஆகுதுன்னா 10% க்ரோத் அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டாக? இப்போது ஜிடிபி வந்து 90 ஆயிடுச்சு. 90லேருந்து திரும்ப அது வந்து 105 ஆகுதுன்னா அதே 10 தான் ஏறி இருக்குது. ஆனால் இது வந்து 11 பாயிண்ட் சம்திங்கில் இருக்கும். ஸோ 100லேருந்து 110 10ன்னு காட்டுச்சுன்னா 90லேருந்து 105 ஆச்சுன்னா அது 11.5 காட்டும். தட் டசன்ட் மீன் தட் 110 விட அதிகம் இல்லை, 105 தான் இருக்குது, விச் இஸ் ஸ்டில் லெஸ். ஸோ இதுதான் வந்து பேஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ போன வருஷம் நெகட்டிவில் இருந்துச்சுன்னா அடுத்த வருஷம் கொஞ்சம் ஏறினாலும் அதிக வேல்யூ காட்டுறது தான் பேஸ் எஃபெக்ட். ஏன்னா பேஸ் எஃபெக்ட்னா என்னங்கிறதே ஒரு பிலிம்ஸ் கொஸ்டின் வரலாம். அதனால தான் வி ஆர் ஜஸ்ட் டிஸ்கஸிங். அதுக்கப்புறம் குறைஞ்சது திரும்ப ஏறிச்சு திரும்ப குறையுது, அந்த மாதிரி ஒரு வாலடைலாக தான் போயிட்டுருக்கு இந்தியாவுடைய எக்கானமி. ஸோ கிளியரா? ஓகே, இது வந்து ஒரு கன்ஃபியூசிங்கான கிராஃப். இதை நீங்கள் பார்க்காதீங்க, நான் சொல்கிறத மட்டும் தனித்தனியாக பாருங்கள். ரெட் கலர் வந்து பிரைமரி. இது என்னதுன்னா இந்தியாவுடைய பிரைமரி, செகண்டரி, டெரிஷரி 3 செக்டரையும் பிரித்து அதோடைய க்ரோத் ரேட்டை தனித்தனியாக கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு பிரைமரியை மட்டும் பாருங்கள், ரெட் கலர். ஸோ பிரைமரி மட்டும் பார்த்தீங்கன்னா அது டோட்டலாக பாசிட்டிவில் தான் இருக்குது, நெகட்டிவ் போகவே இல்லை. பேண்டமிக் நடந்த அந்த வருஷமுமே நெகட்டிவ் போகலை, அதுக்கு முன்னாடியும் போயிருக்காது. ஸோ பேண்டமிக்கில் மிச்ச 2 செக்டர் நெகட்டிவ் தான். ஆனால் அக்ரிகல்ச்சர் போல, அக்ரிகல்ச்சர் இஸ் தி ஒன்லி செக்டர் விச் நெவர் ஹேட் தி நெகட்டிவ் ஜிடிபி க்ரோத் ரேட் ஈவன் டியூரிங் பேண்டமிக். பேண்டமிக்கில் சர்வீசஸும் மேனுஃபேக்சரிங் தான் நெகட்டிவில் போச்சு. ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இது ஒரு ஃபேக்ட். ஏன்னா ஈவன் தோ லாக்டவுன் நடந்தாலும் நம்ம அக்ரிகல்ச்சரை நிறுத்தலை, சாப்பிட்றதை நிறுத்தலை. ஸோ அதனால் நிச்சயமாக வந்து இட் கண்டினியூ. லாக்டவுனால் பாதிக்கப்பட்டது மேனுஃபேக்சரிங்கும் சர்வீசஸும் தான். ஸோ அக்ரிகல்ச்சர் ஹஸ் ஆல்வேஸ் ஸ்டேட் அபவ். இது அக்ரிகல்ச்சரில் பெரிய டிப் எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2015, 16, 17 ஒன்று, அப்புறமா 18, 19 ஒன்று. 15, 16, 17 வந்து வி ஹேட் தி ட்ராட் இயர்ஸ். மான்சூன் வந்து பிலோ ஆவரேஜ். ஸோ இங்கே பிலோ ஆவரேஜ் மான்சூன் இருந்ததுனால தான் அக்ரிகல்ச்சரில் டிப் இருக்குது. 2018, 19 வந்து எல் நீனோ இயர். திரும்ப வந்து மான்சூன் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு, திரும்ப வந்து அதோட ரிஃப்ளெக்ஷன். ஸோ உங்களுக்கு புரியுதா? மான்சூன் டிசைட்ஸ் அக்ரிகல்ச்சர்ஸ் க்ரோத். ஏன்னா இந்தியா இஸ் அ மான்சூன் டிபெண்டன்ட் கண்ட்ரி. மான்சூன் ஃபெயிலியர் நடக்குது, அக்ரிகல்ச்சர் க்ரோத் குறையுது. எல் நீனோ இயர் வருது, அக்ரிகல்ச்சர் க்ரோத் குறையுது. திரும்ப அது ரெக்கவரி ஆகி நார்மலாக போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து யூ ஹேவ் செகண்டரி செக்டர். ஸோ செகண்டரி செக்டருடைய க்ரோத்தை வந்து ட்ரேஸ் பண்ணும்போது அகைன் பேண்டமிக் அப்போ அது நெகட்டிவில் போகுது. 2019 ஆக்சுவலி நெகட்டிவில் போயிடுச்சு, பேண்டமிக்லேயும் நெகட்டிவில் போயிட்டு நெக்ஸ்ட் இயர் வந்து இட் ரெக்கவர்ட். அதுக்கப்புறம் இந்த வேவரிங் சிக்னல்ஸ் வந்து அது காட்டுது. அண்ட் சர்வீஸ் செக்டர் ஹாஸ் ஆல்வேஸ் பீன் ஹையர் கம்பேர்ட் டு அதர் டூ. ஆனால் பேண்டமிக்கில் அதிகமாக அஃபெக்ட் ஆனது யார்? சர்வீஸ் தான். ஏன்னா லாக்டவுனில் நோ கான்டாக்ட் அப்படின்னு சொன்னோன்னா சர்வீஸ் செக்டர் இஸ் மேக்ஸிமம் கஸ்டமர் ஓரியன்ட், கஸ்டமர் கூட கான்டாக்ட் இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அதனால் சர்வீஸ் செக்டர் வாஸ் தி மோஸ்ட் அஃபெக்டட் பிகாஸ் ஆஃப் தி பேண்டமிக். பட் இட் ரெக்கவர்ட் அகெயின் ஸ்ட்ராங்லி. ஸோ ரெக்கவரிலையும் ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்துருக்கிறது சர்வீஸ் செக்டர் தான். பேண்டமிக்னால அஃபெக்ட் ஆனாலும் திரும்ப ஸ்டெபிலிட்டி இருக்குது. ஏன்னா அதுதான் இந்தியாவில் நல்ல ஸ்டேபிளாக ரோபஸ்ட்டாக இருக்கிற ஒரு செக்டர். ஸோ புரிஞ்சிச்சா? இது சும்மா வந்து இதுலேருந்து நீங்கள் வந்து இந்த கிராஃபெல்லாம் வரைஞ்சி நம்பர்லாம் நோட் பண்ணவே தேவையில்லை. என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அக்ரிகல்ச்சர் க்ரோத் வந்து நெகட்டிவ் போகவே இல்லை. மான்சூன் குறையிறப்போ அக்ரிகல்ச்சர் க்ரோத் குறையுது.
பேண்டமிக்கில் பாதிக்கப்பட்டது வெறும் சர்வீஸ் தான். சர்வீஸ் தான் ஹையஸ்ட்டாக பாதிக்கப்பட்டுச்சு. இந்த மாதிரி வந்து இன்ஃபரன்சஸ் வந்து நம்ம இதுலேருந்து புரிஞ்சு ஓகே இந்தியன் எக்கனாமி கொஞ்சம் பெட்டராக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம், அவ்வளோதான். வி ஆர் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்தியன் எக்கனாமி பெட்டர். இதுலேருந்து கொஸ்டின் எப்படி வருங்கிறது இமேஜினேஷன் தான். பட் இந்த புரிதல் வந்து ஆன்சர் ரேட்டிங்கோ இல்லை ப்ரிலிம்ஸில் வேறு ஏதோ ஒரு கொஸ்டின் போடுறதுக்கோ பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த மாதிரியான கிராஃப்லேருந்து நம்ம நோட் பண்ணுறோம். உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த இன்ஃபரன்சஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இந்த நம்பர்லாம் தேவையில்லை, வெறும் இன்ஃபரன்சஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இந்தியாவுடைய ஷேர், அந்த செக்டோரல் ஷேர், அக்ரிகல்ச்சர் வந்து பிரைமரி செக்டர் வந்து 15, செகண்டரி செக்டர் வந்து கிட்டத்தட்ட 26, டெர்ஷரி செக்டர் வந்து 50 அப்படிங்கிறது வந்து இட் இஸ் தி நாமினல் ஜிடிபியோட டேட்டா. ஓகே. நெக்ஸ்ட் இந்தியன் எக்கனாமி பற்றி 2-3 ஃபேக்ட் கொடுத்துருப்பாங்க, அதோட தமிழ்நாடு எக்கனாமிக் போயிடலாம். UNCTAD உடைய வேர்ல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட் படி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ளோஸ் இன் இந்தியா வேர் 60 பில்லியன் டியூரிங் 2020. இட் டிக்ளைன் டு 44 பில்லியன் டியூ டு பேண்டமிக். ஸோ பேண்டமிக் அப்புறமா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, திரும்ப பார்ஷியலி ரிகவர் ஆயிருக்கு. 22ல் திரும்ப வந்து அது 49. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் பாருங்கள். 2020ல் 66 பில்லியன் வந்து FDI, பேண்டமிக் இயரில் 44 ஆயிருக்கு. அது திரும்ப அடுத்த வருஷம் 49 ரெக்கவர் ஆகி திரும்ப 23ல் குறைஞ்சிருக்கு. ஸோ FDI வந்து பேண்டமிக்கில் அஃபெக்ட் ஆனது இன்னும் வந்து ஃபுல் ஸ்டேபிளாக ரெக்கவர் ஆகலை குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா அடுத்த 4 வருஷமுமே பேண்டமிக்கில் என்னென்ன வருஷங்கள், 2022ல் உக்ரைன் வார், அப்புறம் இஸ்ரேல் கிரைசிஸு, இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு பேக் டு பேக் வந்து கன்ஃபியூசிங்கான விஷயங்கள் நடக்கிறதுனால ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணணும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லை. ஸோ அதை தான் வந்து நம்ம இதுலேருந்து நோட் பண்ணிக்கிறோம். லேட்டஸ்ட் வேல்யூ படி 28 பில்லியன் தான் FDI வந்து வந்திருக்கு. ருப்பியும் வந்து சரிஞ்சிருக்கு. ஓகே. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 64. 2017ல் 64 ருபீஸ் இருந்துச்சு, இப்போ வந்து $87 ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து கரண்ட் ருப்பியோடைய ஃபால். ஏன் ருப்பி டிப்ரிஷியேட் இவ்வளோ ஆச்சு? இது வந்து நம்ம 8 வருஷம் டேட்டாவை பார்க்குறோம். இந்த வருஷம் 2024-25ல் ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டிப்ரிஷியேஷன் நடந்துச்சு. ஏன் நடந்துச்சு? பிகாஸ் ஆஃப் கேபிட்டல் ஃப்ளைட். என்ன ஆச்சுன்னா டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிக்கிறாரு அப்படிங்கிற இந்த நியூஸ் வந்து ஒரு அன்சர்டனிட்டியை வந்து கிரியேட் பண்ண உடனே எல்லா இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, தன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும், சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. இந்த மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரியில் போட்டு வச்சுருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி டெவலப்பிங் நாடுகளில் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் திரும்ப எடுத்துடுறாங்க. எடுத்து எந்த நாட்டில் போட்டால் ஸ்டேபிளாக இருக்குமோ அங்கே போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் வரதுனால எக்கனாமி எப்படி மாறும்னு தெரியாது, என்னென்ன சேஞ்சஸ் வரப்போகுதுன்னு தெரியாது, அமெரிக்கா சைனா ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ அப்போ நம்ம சேஃபுக்கு போயிடலாம். அதனால தான் எல்லாரும் இப்போ எதில் போட்டுட்டு இருக்காங்க, தங்கத்தில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கோல்டு ப்ரைஸ் ஏறிட்டு இருக்குல்ல, ஏன் ஏறுது? எல்லாருமே இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு தங்கத்தை வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சேஃப் அதுதான். அதே மாதிரி மற்ற நாடுகளில் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் எடுத்து அமெரிக்காவில் போட்டுட்ருக்காங்க. ஏன்னா அமெரிக்கன் எக்கனாமி இப்போதைக்கு சேஃப், அங்கே போட்டு வச்சிடலாம். ஏன்னா டாலரில் போட்டு வைக்கிறது நல்லது, இந்தியாவில் போட்டு வைக்க வேணாம். ஸோ அப்போ இந்தியாவில் இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வெளியே போகிறப்போ இந்தியாவிலேருந்து டாலர்ஸ் வெளியே போகுது. இந்தியாவிலேருந்து டாலர்ஸ் வெளியே போச்சுன்னா அப்போது இந்தியாவில் இருக்க டாலருடைய அவைலபிலிட்டி குறைஞ்சிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்லி டாலரோட டிமாண்ட் அதிகமாகிறப்போ இந்தியாவில் டாலரோட வேல்யூ ஏறிடும். ஸோ டாலர் இந்தியாவிலேருந்து அவுட்ஃப்ளோ ஆகுது. இது கேபிட்டல் ஃப்ளைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்தியாவிலேருந்து அவுட்ஃப்ளோ ஆகிற டாலர்ஸ்னால தான் இந்த ருப்பி டிப்ரிஷியேஷன் இந்த வருஷம் நடந்திருக்கு. ஏன்னா ருப்பி டிப்ரிஷியேஷன் இந்த வருஷம் நடந்ததுனால கொஸ்டின் இப்படி வரலாம், ஏன் இந்த வருஷம் ருப்பி டிப்ரிஷியேஷன் நடந்துச்சு அப்படிங்கிற இந்த ரீசனிங் அவுட். இந்தியா விட்டு டாலர் வெளியே போயிடுச்சு. ஒரு பொருளோட விலை எப்போ அதிகமாகும், அதோட டிமாண்ட் அதிகமானாலும் அதோட சப்ளை ஃபால் ஆனாலும் நடக்கும். ஸோ டாலரோட சப்ளை வந்து இந்தியன் எக்கனாமியில் ஃபால் ஆகிருக்கு, ஏன்னா இருக்கிற டாலர்லாம் வெளியே போயிடுச்சு. ஸோ அப்போது ஃபால் ஆனதுனால ஆட்டோமேட்டிக்கலி இந்தியன் எக்கனாமியில் டாலர் கம்மியாக இருக்கிறதுனால ஸோ அதோட விலை ஏறிச்சு. ஸோ அதனால தான் $1.87 ஆயிருக்கு. ஸோ இந்த புரிதலோட புரிஞ்சுக்கணும் ஏன் டிப்ரிஷியேஷன் நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ டிப்ரிஷியேஷன் இஸ் பிரைமரி வைடனிங் ட்ரேட் டெபிசிட். அதை தாண்டி அடுத்த ரீசன்ஸ் என்ன அப்படின்னா ட்ரேட் டெபிசிட். இது வந்து இந்த வருஷத்தோட ரீசன். பட் 2017ல் 65 இப்போ 87 ஆயிருக்கு. இந்த 8 வருஷத்தில் என்ன முக்கியமான காரணம்னா அதுக்கு கிளாசிக் ரீசன் ட்ரேட் டெபிசிட் தான். நம்ம நிறைய இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதோட அதிகமாக இம்போர்ட் பண்ணுறதுனால நிறைய டாலர்ஸ் வெளியே போகுது. ஸோ தட் இஸ் தி திங். டாலர்ஸ் வெளியே போச்சுன்னா நடக்கும். ஸோ டாலர்ஸ் வெளியே போகிறதுக்கு இன்வெஸ்டர்ஸ் வெளியே எடுத்துகிட்டு போகிறது ஒரு ரீசன்னா, இம்போர்ட்டுக்கு அதிகமாக செலவு பண்ணுறது இன்னொரு ரீசன். ஸோ அது வந்து வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். கிளியரா? இது இந்தியன் எக்கனாமியோடைய ஸ்டேட். ஸோ இதே மாதிரி இப்போ தமிழ்நாடு எக்கனாமி. இப்போ நம்ம தமிழ்நாடு எக்கனாமிக்குள்ளே வருவோம்.
ஸோ ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணுறது தான். 2020 3 ஷாக்ஸ். ஒரு ஷாக் கோவிடு, இன்னொரு ஷாக்கு ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்ட், இன்னொரு ஷாக் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்ஸ். இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸுமே ரெப்போ ரேட்டை ஏற்றிட்டாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி ஹைக் பண்ணிட்டதுனால வேர்ல்டு எக்கானமியில் ஒரு ஸ்லோடவுன் வருது. ஸோ இந்த டைமில் இதோட இம்பேக்ட் இந்தியாலையும் தமிழ்நாட்டிலையும் இருந்திருக்கு. ஸோ என்ன தான் வேர்ல்டு எக்கானமியும் இந்தியன் எக்கனாமியும் 2020 நெகட்டிவ் போனாலும் 2020 நெகட்டிவில் போகாத ஒரு எக்கானமினா அது தமிழ்நாடு எக்கனாமி. ஸோ தமிழ்நாடு எக்கனாமி வாஸ் வெரி க்ளோஸ் டு 0, பட் இட் டென்ட் கோ டு நெகட்டிவ். இதை நீங்கள் நோட் பண்ணணும். உங்களுக்கு புரியுதா? தமிழ்நாடு எக்கனாமி 0 வரைக்கும் குறைஞ்சது வந்துச்சு தான். ஸோ 0.07க்கு வந்திருக்கு, பட் இட் டென்ட் கோ டு தி நெகட்டிவ். ஸோ நெகட்டிவுக்கு போகலை. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான டேட்டா விச் இஸ் நீடட் ஃபார் தி ப்ரிலிம்ஸ் ஆர் மெயின்ஸ் ஆர் வாட் எவர். இந்தியன் எக்கனாமி -5.7 போச்சுல, தமிழ்நாடு எக்கனாமி கேம் நியர் டு 0. ஸோ தமிழ்நாடு எக்கனாமி ரீபவுண்டட் டு நெக்ஸ்ட் இயர் வந்து அந்த 0லேருந்து அடுத்த வருஷம் 7.89க்கு வந்துச்சு. இந்தியா அது வந்து 9.6 இருக்கிறது காரணம் நெகட்டிவ் பேஸ் ரேட் தான். ஓவர் தி பாஸ்ட் 2 இயர்ஸ் தமிழ்நாடு எக்கனாமி ஹஸ் க்ரோன் அட் த ஆவரேஜ் ஆஃப் 8%. ஸோ இது புரிஞ்சிச்சா? இப்போ இருங்க, இதில் நான் ஒரு கிராஃப் மட்டும் காட்டிடுறேன். ஓகே, ஐல் கம் டு தட். நெக்ஸ்ட் வந்து ஸோ இந்த கிராஃப் இப்போ புரியுதா? அதே ட்ரெண்டு தான் தமிழ்நாட்டுக்கும், ஆனால் நெகட்டிவ் போகாமல் மேலே இருக்குது. இதை மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து சும்மா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக ஒரு சில டேட்டா கொடுத்தாங்க. இதோட டீட்டெயில்டாக நம்ம அக்ரிகல்ச்சர் சாப்டரில் பார்ப்போம். தமிழ்நாடு லீட்ஸ் இன் தி ப்ரொடக்ஷன். எதுலலாம் நம்ம லீடராக இருக்கோம் ஹையஸ்ட் அப்படின்னு பார்த்தா பனானா, கோகனட். பனானா வி அசோசியேட் வித் லாட் வித் மெனி அதர் ஸ்டேட்ஸ், பட் பனானாவில் வந்து தமிழ்நாடு. கோகனட்னா வி அசோசியேட் வித் கேரளா, பட் தமிழ்நாடு தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. அண்ட் க்ளோவ்னா என்னது? கிராம்பு, பல்லு வலிச்சா கடிக்க சொல்லுவாங்களே, அதுதான். ஸோ பனானா, கோகனட் அண்ட் க்ளோவ். இல்லை, அதுக்கு வேரியஸ் நிறைய பர்பஸ் இருக்குது. எனக்கு ரீசெண்டாக அந்த பல்லு வலிக்கிறப்போ அதை வச்சுட்டு இருந்தேன், அதனால் அதை வச்சு சொல்கிறேன். ஸோ இட்ஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்பைஸ் அண்ட் ஆல்சோ மேஜர் ப்ரொடியூசர். மேஜர் ப்ரொடியூசர்னா நாட் ஃபஸ்ட்டு டாப் 3ல இருக்கும். அது எதில் இல்லைனா சுகர் கேன், காட்டன். இதோட எக்ஸாக்ட் வேல்யூ நம்ம அக்ரிகல்ச்சர் சாப்டரில் பார்ப்போம். பட் ஃபஸ்ட்டு எதில் இருக்குங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கலாம், ஏன்னா இதெல்லாம் தான் ப்ரிலிம்ஸில் கேட்பாங்க. அண்ட் தமிழ்நாடு இஸ் தி 4th லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ரைஸ். ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 4வது இடத்துல இருக்கோம். வெஸ்ட் பெங்கால், யூபி, பஞ்சாப் அண்ட் தென் தமிழ்நாடு. ஸோ வெஸ்ட் பெங்கால் தான் வந்து ரைஸ் ப்ரொடக்ஷனில் ஹையஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான டேட்டா விச் வி ஹேவ் டு நோட் டவுன். ஸோ புரியுதா? வெஸ்ட் பெங்கால், யூபி, பஞ்சாப் அண்ட் தமிழ்நாடு, இதான் வந்து ஆர்டர். ஸோ எக்கனாமிக் க்ரோத் ரேட் ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடுவை கம்பேர் பண்ணியிருக்காங்க. நம்ம அங்கே லைனில் பார்த்த அதே கிராஃப் இங்கே வந்து பார் கிராஃபாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ இந்தியன் எக்கனாமி எவ்வளோ வளர்ந்துச்சு, தமிழ்நாடு எவ்வளோ. ஸோ ரெட் இந்தியாலையும் சாஃப்ரான் வந்து தமிழ்நாட்டிலையும் இருக்குது. மாற்றி கலர் கொடுத்துருக்காங்க, பட் இருந்தாலும் இந்தியாவை ரெட் கலர்லேயும் தமிழ்நாடு சாஃப்ரான்லேயும் இந்த கிராஃபில் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா அதே ட்ரெண்டு தான் ஃபாலோ பண்ணும். இப்போ தமிழ்நாடு எக்கனாமி வந்து இட் வென்ட் டு 0.67. இந்தியன் எக்கனாமி -5.7 போனாலும் தமிழ்நாடு எக்கனாமி இட் வாஸ் இன் 0.07 தான். நெக்ஸ்ட் இயர் வந்து இந்தியன் எக்கனாமி க்ரூ அட் 7.9, ஆனால் தமிழ்நாடு 7.8 தான். ஏன்னா பேஸ் எஃபெக்ட் தான் இது காரணம். ஏன் இது அதிகமாக க்ரோ ஆச்சுன்னா பேஸ் எஃபெக்ட் தான் காரணம். அண்ட் தென் இட் ஹஸ் ஃபவுண்ட் அன் ஆவரேஜ். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இதிலிருந்து பெருசாக நமக்கு இன்ஃபரன்ஸ் எதுவும் இல்லை, சும்மா இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஃபேக்சுவலாக யோசிக்கணும்னா எந்தெந்த வருஷம்லாம் எத்தனை வருஷம் கடந்த 10 இயர்ஸில் எத்தனை வருஷம் இந்தியன் எக்கனாமி இஸ் க்ரோயிங் அபவ் தமிழ்நாடு ஆர் தமிழ்நாடு இஸ் க்ரோயிங் அபவ் இந்தியா, அந்த நம்பர் வேணால் எண்ணி வேணால் வச்சுக்கலாம். ஆனால் அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு தெரியல, பட் கேட்டாலும் கேட்பாங்க, இவங்களை நம்ப முடியாது. ஸோ பட் சும்மா இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த 3 செக்டருடைய கிராஃப் இருக்குல்ல, அந்த கிராஃப் வந்து தமிழ்நாட்டுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2016 அந்த மான்சூன் ஃபெயிலியர் ஆன வருஷத்தில் நம்ம அக்ரிகல்ச்சர் நெகட்டிவில் போயிருக்கு. இந்தியன் எக்கனாமியில் இட் நெவர் வென்ட் டு நெகட்டிவ் இன் லாஸ்ட் 10 இயர்ஸ். பட் மான்சூன் ஃபெயிலியர் வருஷத்தில் தமிழ்நாட்டுக்கு நெகட்டிவ் ஆயிருக்கு. பட் மிச்சம் எல்லா வருஷமும் அது ஸ்டேபிளாக தான் தமிழ்நாட்டில் போயிருக்கு. ஓகே, அண்ட் அகெயின் இங்கேயும் வந்து ஒரு மான்சூன் ஃபெயிலியர், திரும்ப வந்து இட் வாஸ் -10. ஸோ மான்சூன் ஃபெயிலியர் நடக்கிறப்பெல்லாம் அக்ரிகல்ச்சர் குறைஞ்சிருக்கு. அண்ட் தமிழ்நாடு எக்கனாமியில் இருக்க ஒரு அனாமலி 2016 we went into நெகட்டிவ் க்ரோத் ரேட், மற்றபடி இட் வாஸ் ஸ்டேபிள் தான். ஓகே, இது வந்து செகண்டரி அண்ட் டெர்ஷரி. ஸோ செகண்டரி அண்ட் டெர்ஷரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பேண்டமிக்கில் அஃபெக்ட் ஆயிருக்கு.
அண்ட் இந்தியாவுடைய செகண்டரி செக்டர் வந்து 2013-14 அந்த டைமில் ஒரு வாட்டி நெகட்டிவ் போயிருக்கு. மிச்சம் எல்லா வாட்டியும் அது பாசிட்டிவ்லேருந்து திரும்ப பேண்டமிக் அப்போ நெகட்டிவ் போச்சு. டெர்ஷரி செக்டர் இஸ் ஆல்வேஸ் ஹை, பேண்டமிக் அப்போ மட்டும் -0.38. இப்போது பேண்டமிக்கில் நெகட்டிவ் க்ரோத் ரேட்டில் செகண்டரி வந்து 0.74 போயிருக்கு, ஆனால் டெர்ஷரி வந்து 0.38. இந்தியன் எக்கானமியில் பேண்டமிக்கில் ஹையஸ்ட் நெகட்டிவ் போனது எது? சர்வீசஸ். ஆனால் தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் நெகட்டிவ் போனது செகண்டரி. ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். இந்தியன் எக்கனாமிக்கு சர்வீசஸ் வாஸ் இன் மோஸ்ட் நெகட்டிவ், தமிழ்நாட்டுக்கு செகண்டரி செக்டர் வென்ட் டு தி மோஸ்ட் நெகட்டிவ். அப்படிங்கிற இந்த டிஸ்டிங்ஷன் வந்து இந்த கிராஃப்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து சும்மா ஒரு வாட்டி இன்றைக்கி இது நான் ஏன் வந்து ஆஃப்லைனில் எல்லாருமே இன்றைக்கே வாங்க அப்படின்னா, சும்மா இன்றைக்கி வந்து ஒரு வாட்டி கதை கேட்டு இது மைண்டில் இந்த பாயிண்ட்டை லோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அவ்வளோதான், இது போதும். எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல இது யூஸ் ஆகும், அவ்வளோதான். நம்ம இதை தள்ளி வைக்கிறப்போ ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணும்போது இன்னொரு நாள் யூடியூப்பில் உட்காந்து பார்க்குற பொறுமை இருக்காது. அதனால் இன்றைக்கே ஆஃப்லைனில் வந்து பார்த்து முடிச்சிருங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே, கீழே உடனே ஒரு ரீல்ஸ் வரும், உடனே நம்ம என்ன பண்ணுவோம், பாஸ் பண்ணிவிட்டு அந்த ரீல்ஸுக்கு போயிடுவோம். அதனால தான் வந்து ஆஃப்லைனில் வந்து முடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறேன். இது நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிராஃபை பார்த்து நம்பரை வந்து பார்க்காதீங்க, இது வந்து கேமராவில் தெரியுதான்னு தெரியல, பட் ஐ ஜஸ்ட் சே என்னென்னா சப்செக்டர்ஸ் பற்றி நம்ம நோட் பண்ண போகிறோம். சப்செக்டர்ஸ்னால் என்னென்னா ப்ரைமரிக்குள்ளே எப்படி வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம், செகண்டரியை வந்து நம்ம எப்படி வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரின்னு சொல்லுவாங்க. அது ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து, சரியா? ஏன்னா சென்ட்ரல் எக்கனாமிக் சர்வேல இப்போ இந்த நான் முதல்வன் கொஸ்டின்லேயே அது ஒரு பஞ்சாயத்தாச்சு. ஜிடிபி, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஜிடிபி டேட்டாவை ரிலீஸ் பண்ணும்போது அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, சர்வீசஸ் அப்படிங்கிற வேர்டை தான் யூஸ் பண்ணுவாங்க, சரியா? ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரின்னு யூஸ் பண்ண மாட்டாங்க. ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ப்ரைமரி அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ப்ரைமரிக்குள்ளே உங்களுக்கு அக்ரிகல்ச்சரும் வரும், மைனிங்கும் வரும். ஆனால் வெறும் அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, சர்வீசஸ் அப்படின்னு சொல்லும்போது இண்டஸ்ட்ரிக்கு கீழே தான் உங்களுக்கு மைனிங் வரும். ஸோ அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எக்கனாமிக் சர்வேல பார்க்குறப்போ இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற டாபிக் கீழே தான் மைனிங் அப்படின்னு இருக்கும். தட் டசன்ட் மீன் தட் மைனிங் பிலாங்ஸ் டு செகண்டரி, இட் பிலாங்ஸ் டு இண்டஸ்ட்ரி, மைனிங் இண்டஸ்ட்ரி. ஆனால் மைனிங் இஸ் ப்ரைமரி. ஸோ ப்ரைமரி வேறு, அக்ரிகல்ச்சர் வேறுங்கிற அந்த ஒரு தெளிவு உங்களுக்கு புரியுதா? அக்ரிகல்ச்சருங்கிற வேர்டு யூஸ் பண்ணும்போது அது கீழே மைனிங் போட முடியுமா? போட முடியாது. ப்ரைமரிங்கிற வேர்டை யூஸ் பண்ணும்போது தான் மைனிங் அது கீழே போட முடியும். ஸோ மாஸ்பியோட டேட்டா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, சர்வீசஸ்ன்னு யூஸ் பண்ணுறதுனால தான் அந்த பார் சார்ட்டில் நீங்கள் வந்து நம்ம எம்டிஎன்லேயும் நான் அந்த பார் சார்ட் காட்டியிருப்பேன், நம்ம கிளாஸ் நோட்ஸ்லையும் இருக்கும். அந்த பார் சார்ட்டில் அது வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே மைனிங் இருக்கும். பட் இங்கே ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி கொடுத்துருக்கிறதுனால தான் மைனிங் வந்து ப்ரைமரிக்குள்ளே இருக்குது. ஸோ ப்ரைமரியை வந்து எப்படி நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா, ப்ரைமரி இஸ் டிவைடட் இன்டூ அக்ரிகல்ச்சர், லைஃப் ஸ்டாக், ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷ்ஷிங். இதை 4 தான் நம்ம அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? அண்ட் மைனிங் அண்ட் குவாரிங் வந்து இங்கே ப்ரைமரின்னு சொல்லியிருக்கிறதுனால மைனிங் அண்ட் குவாரிங் இதுக்குள்ளே போட்டிருக்கும். ஸோ வித்தியாசம் புரிஞ்சிச்சுல? ஸோ ப்ரைமரிக்குள்ளே யூ ஹேவ் அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, லைஃப் ஸ்டாக்கு, ஃபாரஸ்ட்ரி, தென் ஃபிஷ்ஷிங் அண்ட் அக்வாகல்ச்சர், அண்ட் தென் மைனிங் அண்ட் குவாரிங். நெக்ஸ்ட் வந்து செகண்டரிக்குள்ளே யூ ஹேவ் மேனுஃபேக்சரிங், அப்புறம் எலக்ட்ரிசிட்டி, கேஸ் அண்ட் வாட்டர் சப்ளை. மூணாவது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பிலாங்ஸ் டு செகண்டரி செக்டர். ஸோ மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரிசிட்டி, கேஸ் அண்ட் வாட்டர் சப்ளை அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்து வந்து டெர்ஷரிக்குள்ளே தான் ட்ரேடு, ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்ஸ், டிரான்ஸ்போர்ட், ஸ்டோரேஜ், கம்யூனிகேஷன், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ரியல் எஸ்டேட், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இதை தான் நான் இதில் பார்க்க சொல்கிறேன், தவிர இந்த டேட்டாவெல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நீங்கள் நோட்ஸில் எடுத்து படிக்கிறப்போ இதை பார்க்காத வேணாம், யூ ஜஸ்ட் நோட்ஸ் எடுத்து படிக்கிறப்போ இந்த தெளிவு மட்டும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா கொஸ்டின் எப்படி வரும்னா, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் பிரைமரி, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் செகண்டரி அப்படின்னு கொஸ்டின் வரலாம். அந்த கொஸ்டினுக்காக தான் ஐம் ஜஸ்ட் டிஸ்கஸிங் திஸ் பார்ட். ஓகே, எது வந்து செகண்டரி, எது வந்து பிரைமரி, எது வந்து டெர்ஷரி அப்படின்னு கேட்குறப்போ அதை சூஸ் பண்ணுறதுக்காக தான் வி ஆர் ஜஸ்ட் டிஸ்கஸிங் திஸ். ஸோ கிளியரா? மற்றபடி டேட்டா தேவையில்லை, வேணும்னா சும்மா டைம் பாஸ்க்கு என்ன இருக்குன்னு சும்மா எடுத்து பாருங்கள். ஆக்சுவலி இது ஒன்று நோட் பண்ணும், யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து டைம் பாஸுக்கு படித்தாலும் படிப்பாங்க, தேவையில்லாத விஷயங்களும். ஆனால் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் அப்படி படிக்கவே மாட்டாங்க. எனக்கு மார்க் வரணும், எக்ஸாமுக்கு வருமா நான் படிப்பேன், எல்லாம் படிக்க மாட்டேன் போ அப்படிங்கிறது வந்து ஐ ஃபெல்ட் when I was discussing with the இது தேவையில்லாத விஷயத்தை நிறைய படிக்கிறது யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ். அதனாலே வந்து அவங்க டைம் பாதி வேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு ஆஸ்பிரண்ட் தான் நானும். தேவையானது விஷயத்தை படித்து டைம் வேஸ்ட் ஆனது தான் மிச்சம். ஸோ நெக்ஸ்ட் வந்து
தமிழ்நாடு எக்கனாமியில் அடுத்து வந்து பெர் கேபிட்டா இன்கம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடோட பெர் கேபிட்டா இன்கம் வந்து இட்ஸ் 4th among தி மேஜர் ஸ்டேட்ஸ். ஸோ பெர் கேபிட்டா இன்கம் வந்து கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இருக்குது, நெட் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இருக்குல்ல. ஸோ இதில் வந்து நெட்டை எடுத்துக்கிறாங்க. ஸோ அதில் பெர் கேபிட்டா இன்கமில் நீங்கள் பெர் கேபிட்டா இன்கம்லையும் இதை வந்து நீங்கள் வந்து நாமினல் எடுக்கிறீங்களா ரியல் எடுக்கிறீங்களாங்கிறத வச்சு இருக்குது. நாமினல் ஜிடிபி எடுத்து வச்சுக்கிட்டு டிவைடட் பை பாப்புலேஷன் போட்டிங்கன்னா யூ கெட் அ வேல்யூ. ரியல் ஜிடிபி எடுத்து வச்சுக்கிட்டு அது கீழே பாப்புலேஷன் போட்டிங்கன்னா அது ஒரு வேல்யூ இருக்குது. அது நாமினல் பெர் கேபிட்டா இன்கம், இது ரியல் பெர் கேபிட்டா இன்கம். ஸோ வித்தியாசம் புரிஞ்சிச்சா? நாமினல் பெர் கேபிட்டா இன்கம்ல நாமினல் ஜிடிபி பை பாப்புலேஷன், ரியல் பெர் கேபிட்டா இன்கம்னா ரியல் ஜிடிபி பை பாப்புலேஷன். ஸோ அப்படி போடுறப்போ நாமினலில் நம்ம 4வது இடத்துலையும் ரியலில் நம்ம 7வது இடத்துலையும் இருப்போம். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நாமினல் ஜிடிபியில் வி ஆர் 4th வித் 2.78 lakh. நம்ம தமிழ்நாடோடைய தனிநபர் வருமானம் வந்து 2.78 lakh per annum. இந்தியாவோடது வந்து 1.6 தான் இருக்குது, விச் இஸ் கம்பேரிட்டிவ்லி ஹையர் தென் இந்தியா. ஸோ தெலுங்கானா இஸ் ஃபர்ஸ்ட், கர்நாடகா இஸ் செகண்ட், ஹரியானா இஸ் தேர்ட், தமிழ்நாடு இஸ் 4th. பெர் கேபிட்டா இன்கமில் தெலுங்கானா தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. அண்ட் சி இப்போ பெர் கேபிட்டா இன்கம் cannot be an indicator ஃபார் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா தெலுங்கானா ஃபஸ்ட் இருக்குது. தெலுங்கானாலேருந்து ஹைதராபாத் எடுத்துட்டா இட் இஸ் ஈக்குவலன் டு பீகார். ஸோ தட் இஸ் தி சிச்சுவேஷன் ஆஃப் தெலுங்கானா வித் ரெஸ்பெக்ட் டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட். வெறும் ஒரு ஹைதராபாத்னால தான் அதோட வேல்யூ ஷூட் அப் ஆயிருக்கும். பட் இட்ஸ் நாட் தி கேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தமிழ்நாடு. தமிழ்நாட்டிலேருந்து சென்னை எடுத்துட்டா யூ ஹேவ் கோயம்புத்தூர், யூ ஹேவ் மதுரை, யூ ஹேவ் திருச்சி, யூ ஹேவ் கன்னியாகுமரி, நாகர்கோவில். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து க்ரோத் ஹப்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்லி தட் இஸ் தி மேஜர் டிஃப்ரென்ஸ் ஹியர். ஸோ தெலுங்கானா, கர்நாடகா, ஹரியானா அண்ட் தென் தமிழ்நாடு வித் ரெஸ்பெக்ட் டு ரியல். அட் கரண்ட் ப்ரைஸஸ் நாமினல் பெர் கேபிட்டா இன்கம்ல எடுத்து பார்க்குறப்போ தமிழ்நாடு இஸ் ரேங்கிங் 7th. ஓகே, இதில் இந்த பாயிண்ட் பாருங்கள். அட் கரண்ட் ப்ரைஸஸ் நம்மளுடைய பெர் கேபிட்டா இன்கம் வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு அர்ஜென்டினா. தமிழ்நாடோட பெர் கேபிட்டா இன்கம் யூ கேன் கம்பேர் இட் வித் அர்ஜென்டினா ஆர் டர்க்கி ஆர் மலேசியா. இவங்களோட ஈக்குவலண்ட்டாக ஒரு பெர் கேபிட்டா இன்கம் நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட் வந்து சொல்கிறோம். இதை நீங்கள் வந்து இப்போ தமிழ்நாடு எக்கனாமி பற்றி ஒரு ஆன்சர் ஏதாவது வருது அப்படின்னா அதில் நீங்கள் ஒரு ஃபேக்டாக எழுதலாம். தமிழ்நாடு பெர் கேபிட்டா இன்கம் இஸ் சிமிலர் டு டர்க்கி அண்ட் மலேசியா அப்படின்னு போட்டு ஒரு பாக்ஸ் போடுறோம். அந்த மாதிரி இதை நீங்கள் சாமர்த்தியமாக எங்கே வந்து மெயின்ஸ் ஆன்சர் ரேட்டிங்கில் பாக்ஸில் போட்டுக்கிறீங்கிறது உங்கள் சாமர்த்தியம். சரியா? எனக்கு தோன்றதெல்லாம் நான் சொல்கிறேன். நீங்கள் இதை எப்படி மெயின்ஸில் யூஸ் பண்ணலாங்கிற சிந்தனையோட இந்த நோட்ஸ் வந்து நீங்கள் யூ ஹாவ் டு சி. ஓகே, திஸ் ஸ்லைட் டிக்ளைன். இப்போது பர் நாமினலில் வந்து நம்ம 4th இருக்கும், ரியலில் வந்து 7th இருக்கும். ஏன் இந்த டிப்பு காரணம் அப்படின்னா, ஏன் இந்த டிப்பு இருக்கும்? ஏன்னா தமிழ்நாட்டில் அதிக இன்ஃப்ளேஷன் இருக்குது. ஸோ நாமினலுக்கு ரியலுக்கு வித்தியாசம் என்ன? இன்ஃப்ளேஷன். ஸோ நாமினல்லேருந்து இன்ஃப்ளேஷனை மைனஸ் பண்ணால் வரது தான் ரியல். தமிழ்நாட்டில் வந்து அதிகமான இன்ஃப்ளேஷன் இருக்கிறதுனால நம்மளோட நாமினலில் நம்ம 4th இருக்கும் கம்பேர்ட் டு ரெஸ்ட் ஆஃப் தி இந்தியா. இன்ஃப்ளேஷனை ரிமூவ் பண்ணி ரியல் எடுத்து கால்குலேட் பண்ணும்போது நம்ம 7th போகிறது காரணம் தமிழ்நாட்டில் ப்ரைஸஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே வந்து ப்ரைஸஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. த ஸ்லைட் டிக்ளைன் இன் தி ரேங்க் கேன் பி அட்ரிபியூட்டட் டு தி ப்ரைஸ் லெவல்ஸ். ஓகே, ஸோ ப்ரைஸ் லெவல்ஸ் தான் வந்து நம்ம இது காரணம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு புரியுதா? இப்போது அதில் நாமினலில் 4th இருக்குது, ரியலில் 7th இருக்குது. இது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கான ஆன்சர் தான் இதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கும் எக்கனாமிக்ஸ் சரியில். இதுக்கு இன்ஃப்ளேஷன், ப்ரைஸ் டிஃப்ரென்சஸ் ஒரு காரணம் அப்படிங்கிறது வி ஆர் கெட்டிங். ஸோ இதெல்லாம் சும்மா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். எக்ஸாமில் வி கேன் யூஸ் இட். இப்போ எஃபெக்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு ஒரு கேள்வி வருது, அதுக்கு நீங்கள் மெயின்ஸில் ஆன்சர் எழுதுறீங்கன்னா இது ஒரு பாயிண்ட்டாக எழுதலாம். இன்ஃப்ளேஷன் இருக்கிறதுனால பெர் கேபிட்டாவில் நம்ம ரியலில் வரும்போது 7th போயிடுறோம். ஸோ இந்த மாதிரி இன்னோவேட்டிவாக யூ ஹேவ் டு திங்க் வித் ரெஸ்பெக்ட் டு மெயின்ஸ். அந்த யூனிக் பாயிண்ட் வந்து மோர் தென் ப்ரெசன்டேஷன் அண்ட் அலைன்மெண்ட் அண்ட் ஸ்பேசிங், இந்த மாதிரி யூனிக் பாயிண்ட்டும் மெயின்ஸ் ஆன்சர் ரேட்டிங்கில் நிறைய மார்க் கொடுக்கும். ஆனால் அதுதான் டாப் 2. ப்ரெசன்டேஷன், அலைன்மெண்ட், ஸ்பேசிங், இதுதான் முதல் 3. 4வது இடத்துல கண்டென்ட் இருக்குது. கண்டென்ட் வித் குட் யூனிக் பாயிண்ட்ஸ், இதுதான் குரூப் 1 ஆன்சர் ரேட்டிங்கில் இருக்கிற உண்மை, விச் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் த ப்ரெசன்டேஷன் பார்ட். தமிழ்நாடு டஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ரீஜனல் எக்கனாமிக் இம்பேலன்சஸ். இப்போ தமிழ்நாட்டு எக்கானமியை ரீஜனாக பிரிக்கிறோம். நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. ஓகே, ஒத்துமொட்ட தென் மாவட்டம் அப்படின்னு அந்த லிரிக்ஸ் தான் எனக்கு ஞாபகம் வருது. அந்த ஒத்துமொட்ட தென் மாவட்டமும் வந்து என்ன நார்த்து, சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வி கேன் சி. ஸோ ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் தமிழ்நாட்டில் வந்து ரெஸ்ட் ஆஃப் தி ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது இல்லை. தமிழ்நாட்டில் ரீஜனல் க்ரோத் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது கம்பேர்ட் டு அதர் க்ரோத் ஹப்ஸ். அதர் க்ரோத் ஹப் இந்தியாவில் யாருன்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால், இல்லை தெலுங்கானா, இந்த மாதிரியான ஸ்டேட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மேஜர் மெட்ரோபாலிட்டன் தான் அவங்களுக்கு எல்லா க்ரோத்தையும் கொடுக்குது. இப்போது மகாராஷ்டிராலேருந்து மும்பை எடுத்துகிட்டா மகாராஷ்டிரா ஜிடிபி அஃபெக்ட் ஆகிடும்.
அதே மாதிரி பெங்களூரு அண்ட் கர்நாடகா பெங்களூரு ஃபார் கர்நாடகா, கொல்கட்டா ஃபார் வெஸ்ட் பெங்கால், தெலுங்கானால ஹைதராபாத், இந்த மாதிரி இருக்குது. பட் தமிழ்நாடுல அப்படி இல்லை. வி ஹாவ் subsequent growth hubs. Coimbatore is almost coming very close to Chennai with respect to the recent developments. Madurai, Tiruchi, Tirupur, Salem, இது எல்லாமே வந்து equally it is catching up. ஸோ அப்படி இருக்கிறப்போ ரீஜனல் டிவைட் வந்து இங்கே இருக்குது அப்படிங்கிற ரீஜனல் டிவைட் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து நோட் பண்ணலாம் வித் ரெஸ்பெக்ட் டு தமிழ்நாடு எக்கனாமி. ஸோ யூனிக் ஃபீச்சர் ஆஃப் தமிழ்நாடு எக்கனாமின்னு சொல்லும்போது இந்த ரீஜனல் ஹப்ஸ் வந்து நிறைய இருக்குது அப்படிங்கிறது வி ஹாவ் டு நோட் டவுன். அதுக்கப்புறம் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப். இது எக்கனாமிக் சர்வேல இதை நம்பராக கொடுத்துருந்தாங்க. பட் இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ட்விட்டரில் இந்த இமேஜ் போட்டிருந்தாங்க. ஸோ நான் அதை எடுத்து இதில் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இதில் வந்து பார்க்குறப்போ இதை நீங்கள் வந்து பார்க்குறப்போ அப்படியே பார்க்காதீங்க. இல்லை எதை நோட் பண்ணோம் அப்படின்னா தமிழ்நாடோட ஜிடிபியில் ஷேர் எந்த ரீஜனுக்கு ஹையஸ்ட் ஷேர் இருக்குது. ஸோ நார்த் ஜோனில் தான் இந்த எல்லா டிஸ்ட்ரிக்ஸும் வருது. ஸோ நீங்கள் இந்த கிராஃப்லேருந்து எது நார்த், எது சவுத், எது ஈஸ்ட், எது வெஸ்ட்டுங்கிறத படிச்சுக்கலாம். நம்பர் 1. ரெண்டாவது நார்த் ஜோனோட ஷேர் வந்து 36% இருக்குது. செகண்ட் வந்து வெஸ்ட் பிகாஸ் ஆஃப் கோயம்புத்தூர். அப்புறமா வந்து சவுத்து, அப்புறமா தான் ஈஸ்ட். வி டென் டு திங்க் தட் சவுத் இஸ் ஹேவிங் லெசர் க்ரோத் கம்பேர்ட் டு அதர் ஆல் ரீஜன்ஸ். பட் ஈஸ்ட் இஸ் ஹேவிங் தி லோவஸ்ட் ஷேர் இன் தமிழ்நாடுஸ் ஜிடிபி. ஸோ தமிழ்நாடோட டிஸ்ட்ரிக்ஸை நீங்கள் நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்னு ஜோனாக பிரித்து பார்க்குறப்போ நார்த் இஸ் தி ஹையஸ்ட் பிகாஸ் ஆஃப் சென்னை. சென்னை தாண்டி வி ஆல்சோ ஹேவ் காஞ்சிபுரம். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டுங்கிறது இண்டஸ்ட்ரியல் ரீஜன்ஸ். அப்புறம் இங்கே வந்து கோயம்புத்தூர், திருப்பூர் அண்ட் யூ வில் ஆல்சோ ஹேவ் சேலம். இது வந்து திரும்ப இண்டஸ்ட்ரியல் ஹப்ஸு. திருச்சியும் இருக்குது. அப்புறம் சவுத் இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வச்சு நம்ம வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் எதோட ஷேர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. இது வந்து ஜிஎஸ்டிபியில் இருக்க ஷேர். நெக்ஸ்ட் வந்து இதுவே வந்து ஜிஎஸ்டிபி நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்டில் இது நீங்கள் பிடிஎஃப் வந்து நான் போடும்போது எடுத்து பாருங்கள். அடுத்து வந்து பெர் கேபிட்டா இன்கம். பெர் கேபிட்டா இன்கம்க்கு இதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வாரியாக தே ஹவ் கிவன் தி பெர் கேபிட்டா இன்கம். ஸோ இந்த பெர் கேபிட்டா இன்கமில் வந்து green is indicator of high value and red is indicator of lower value. We can see high per capita income in the northeastern part and then we can see in the western zone. இங்கே தான் வந்து per capita income ஹையாக இருக்குது. And low per capita income can be found in the eastern zone. ஸோ அது வந்து we can see. ஸோ புரியுதா? இதை நீங்கள் வீட்டில் பிடிஎஃப் எடுத்து சும்மா நீங்களே வந்து பாருங்கள். இல்லை நான் டீச் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பெர் கேபிட்டா இன்கம் படி வி ஆர் அரேஞ்சிங் தி டிஸ்ட்ரிக்ஸை பெர் கேபிட்டா இன்கம் படி அரேஞ்ச் பண்ணும்போது எது வந்து ஹையஸ்ட்? செங்கல்பட்டு இஸ் ஹேவிங் தி ஹையஸ்ட் பெர் கேபிட்டா இன்கம், 6 lakh இருக்குது. செகண்ட் வந்து காஞ்சிபுரம். இது செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஃபஸ்ட்டு வரதுக்கு ரீசன் என்ன? இண்டஸ்ட்ரி. டோட்டலி வந்து சென்னையோடைய இண்டஸ்ட்ரியல் சபர்ப்ஸாக இருக்கிறது தான் அதோட மெயின் ரீசன். ஸோ தே ஆர் ஹேவிங் தி ஹையஸ்ட் பெர் கேபிட்டா இன்கம். அண்ட் 3வது இடத்துல தான் சென்னை இருக்குது. இப்போ நீங்கள் கொஸ்டின் இப்படி வரும், சென்னை இஸ் ஹேவிங் தி ஹையஸ்ட் பெர் கேபிட்டா இன்கம் among the district, Chennai is the highest per capita income district. அப்படின்னா நம்ம கரெக்டுன்னு தான் போடுவோம். கரெக்டாக? ஸோ செங்கல்பட்டு இஸ் ஃபஸ்ட்டு. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் அண்ட் தென் சென்னை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். லோவாக இருக்கிறது வந்து திருவாரூர், விழுப்புரம், பெரம்பலூர் அப்படிங்கிறது தான் இட் இஸ் ஹேவிங் தி லோவர் வேல்யூ. ஸோ டெல்டா ரீஜனில் லோ வேல்யூ இருக்குது திருவாரூர். அண்ட் விழுப்புரம் we know already it is in the aspirational district program. இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து எங்கள் டிஸ்ட்ரிக்ட் அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது அப்படிலாம் யோசிக்காதீங்க. சும்மா டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை படித்து வச்சுக்கோங்க. நீங்கள் இன்டர்வியூ, யூபிஎஸ்சி இன்டர்வியூ இல்லை குரூப் 1 இன்டர்வியூக்கு போகும்போது உங்கள் டிஸ்ட்ரிக்டோட பெர்ஃபார்மன்ஸை எப்படியும் படிக்கணும். நீங்கள் ரெண்டுமே போகிறப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நம்ம எப்போ படிப்போம் அப்படின்னா இன்டர்வியூ போகிறப்போ தான் படிப்போம். ஸோ அப்போ நீங்கள் இன்டர்வியூ போகிறப்போ போத் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி இன்டர்வியூ போகிறப்போ உங்கள் டிஸ்ட்ரிக்ட் பற்றி படிச்சுக்கிறப்போ இந்த நம்பர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க எத்தனாவதாக இருக்குது அப்படின்னு. ஸோ ஓவரால் தமிழ்நாடோட ஆவரேஜ் வந்து இங்கே வருது. அண்ட் தமிழ்நாடோடைய ஆவரேஜ் ஜிடிபியை விட அதிகமான பெர் கேபிட்டா இன்கம் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ் எத்தனை இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். தமிழ்நாடோட வேல்யூவோட அதிகமாக இருக்குது செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, நாமக்கல், திருப்பூர், திருவள்ளூர், கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி. ஸோ இது வந்து தமிழ்நாடோட வேல்யூவோட அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ இந்த கிராஃப்லேருந்து எப்படிலாம் இதை பார்க்கலாங்கிறது உங்களுக்கு புரியுதா? டேட்டா நீங்கள் எப்படி எடுக்கிறீங்கிறத பொறுத்து தான், ஹவு யூ இன்ஃபர் அப்படிங்கிறத பொறுத்து தான் டேட்டா. ஸோ இந்த மாதிரி பல கோணங்களில் இதை நீங்கள் நோட் பண்ணலாம். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 districts are having the value of average per capita income above the தமிழ்நாடு. ஸோ இந்த மாதிரி அந்த 8 districts என்னென்ன அப்படிங்கிறத சும்மா பார்த்து வச்சுக்கலாம். அப்போ 30 districts are having lower value, 38 districtsல. ஓகே, ஸோ கிளியரா?
These top performing districts surpass the per capita income of Telangana, Haryana or Karnataka. இவங்களை விட நம்ம அதிகமாக வச்சுருக்கோம். However, பட் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய அந்த லோ பெர்ஃபார்மிங் டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குல்ல, இந்த லோ பெர்ஃபார்மிங் டிஸ்ட்ரிக்ஸ் ஆர் பெர்ஃபார்மிங் பெட்டர் தென் தி ஸ்டேட்ஸ். இப்போ நம்ம தமிழ்நாட்டை அர்ஜென்டினா கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம டிஸ்ட்ரிக்ஸு ஸ்டேட்ஸோட கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுடைய லோவர் per capita income districts are better than the few states like Bihar, Chhattisgarh, Madhya Pradesh, Odisha and West Bengal. So lowest performing district of Tamil Nadu is better than many states of India. ஸோ அதனால தான் இது கம்பேரிட்டிவ்லி டெவலப்டு ஸ்டேட் அப்படிங்கிறத இன்ஃபரன்ஸ் நம்ம எடுக்கிறோம். ஸோ பீகார், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், ஒடிசா அண்ட் வெஸ்ட் பெங்கால். ஸோ இது வந்து ஒரு இன்ஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிளியரா? ஸோ ஃபஸ்ட் சாப்டர் கொஞ்சம் பெருசு, ஸோ கிளியராக எல்லாருக்கும். அதுக்கு அடுத்த சாப்டர்லாம் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் பெருசு வந்து நமக்கு சோஷியல் செக்டர் தான் கொஞ்சம் வரும், கிளைமேட் சேஞ்சும் கொஞ்சம் வரும். ஸோ ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸஸ் அண்ட் இன்ஃப்ளேஷன். ஸோ ஃபஸ்ட் சாப்டர் எல்லோரும் கிளியரா? டேட்டா ஓகேவா? இப்போ இந்த செஷன் எப்படி போகுங்கிறது புரிஞ்சிச்சா? இந்த மாதிரி வெறும் டேட்டாவாக கிடைக்க போகுது. என்ன எந்த ஸ்கீம்ஸும் வரலையே அப்படின்னா ஸ்கீம்ஸ் இனிமேல் தான் வரும், மிச்ச சாப்டர்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ முதல் 2 சாப்டர் ஃபுல்லாக டேட்டா தான். அக்ரிகல்ச்சர்லேருந்து தான் ஸ்கீம்ஸ் இல்லை இதுலேயே ஸ்கீம்ஸ் ஆரம்பிச்சிருவாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட நிறைய ஸ்கீம்ஸ்னால இந்தியாவில் இன்ஃப்ளேஷன், தமிழ்நாட்டில் இன்ஃப்ளேஷனை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் we will see. இன்ஃப்ளேஷனை பொறுத்த வரைக்கும் எங்ககிட்ட ரோல் கம்மி தான்ப்பா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் ரோல் அதிகமாக இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட போட்டால் எங்ககிட்ட கம்மியாக இருக்குது, ஆர்பிஐ கிட்ட தான் எல்லா பவர் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆர்பிஐ கிட்ட போய் கேட்டால் எங்களால் டிமாண்ட் பூல் இன்ஃப்ளேஷனை தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷனை நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு மாற்றி சொல்லிப்பாங்க. பட் உண்மை தான், யூனியன் கவர்மெண்ட் ஹேஸ் லார்ஜர் ரோல் இன் கண்ட்ரோலிங் தி இன்ஃப்ளேஷன் தென் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க அவங்க தான் மேஜர். ஸோ டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் எல்லாத்தையும் மேஜராக யாரால் ரெகுலேட் பண்ண முடியும்னா யூனியன் கவர்மெண்ட்டால் தான் அண்ட் ஆர்பிஐயால் தான். ஸோ அதுக்கு தான் அவங்க ரெப்போ ரேட்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலில் என்ன பண்ண முடியும்? ஒரு இன்ஃப்ளேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வென் யூ ஆர் லுக்கிங் அட் இட், யூ கேன் ரெகுலேட் தி இன்ஃப்ளேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு மெனி திங்ஸ். இப்போ எப்படின்னா, ஒன்று வந்து டிமாண்ட் சைடில் என்ன பண்ண முடியும், சப்ளை சைடில் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசிக்கலாம். டிமாண்ட் சைடில் மணி சப்ளை அதிகப்படுத்தணும்னா அதிக எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணணும், டேக்ஸை குறைக்கணும். இதுதான் வந்து எக்ஸ்பான்ஷனரி பாலிசி. மணி சப்ளை குறைக்கணும் அப்படின்னா டேக்ஸ் அதிகப்படுத்தணும், எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்கணும். ஸோ இது உங்களுக்கு பேசிக்காக தெரியும்ல, மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி. மானிட்டரி பாலிசி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை ஏற்றிட்டா மணி சப்ளை குறையும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிட்டா மணி சப்ளை ஏறும். இது ரெண்டு டிமாண்ட் சைடில் பண்ணலாம். இந்த டிமாண்ட் சைடில் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் தமிழ்நாடு கையில் இல்லை, பட் எக்ஸ்பெண்டிச்சரும் டேக்ஸஸ் வச்சு பண்ணலாம். பட் டேக்ஸஸில் பெரும்பாலும் இன்டைரக்ட் டேக்ஸஸ் தான் தமிழ்நாடு கையில் இருக்கிறதுனால டிமாண்ட் பூல் இன்ஃப்ளேஷனில் பெருசாக எதுவும் பண்ண முடியாது. தமிழ்நாடு கிட்ட டிமாண்ட் பூல் இன்ஃப்ளேஷனில் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் எது அப்படின்னு பார்த்தா எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும்தான். ஸோ அப்போ மக்களுக்கு டிமாண்டை அதிகப்படுத்தணும் அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் மூலமாக, சப்சிடிஸ் மூலமாக இந்த உரிமை தொகை இல்லை ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறது, இந்த மாதிரி வந்து மக்கள் கையில் டிமாண்ட் அதிகப்படுத்தலாமே தவிர வேறு எதுவுமே பெருசாக கண்ட்ரோலில் இல்லை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எங்கே ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னா சப்ளை சைடில் தான் பண்ண முடியும். சப்ளை சைடில் என்ன பண்ணலாம்? இப்போ தக்காளி விலை ஏறுதுன்னா தக்காளியோட சப்ளை செயினில் ஏதாவது பண்ணலாம், தக்காளி எங்கேருந்தோ வாங்கி கொடுக்கலாம். வெங்காயம் விலை ஏறுதுன்னா வெங்காயத்தை வாங்கி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி சப்ளை சைடில் தான் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பண்ண முடியுமே தவிர டிமாண்ட் சைடில் பெருசாக பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் we are understanding. ஸோ டிமாண்ட் ஃபுட் இன்ஃப்ளேஷன் occurs when aggregate demand exceeds the supply, often driven by increased government or household spending. ஸோ இதுதான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணதான் இது. டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் இருக்கிறப்போ கவர்மெண்ட் வந்து டேக்ஸஸ் ஏற்றுவாங்க, ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுவாங்க. ஸோ இது ரெண்டும் அவங்களோட வேலை. ஸோ டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் எக்கனாமியில் இருக்குது அப்படின்னா டிமாண்ட் புல் காஸ்ட் புஷ்லாம் உங்களுக்கு தெரியும்ல, அதுக்குள்ளே நம்ம டீப்பாக போக வேணாம். ஜஸ்ட் வந்து வில் டிஸ்கஸ் வாட் இஸ் தேர் இன் தி சர்வே. ஸோ டிமாண்ட் புல் அண்ட் காஸ்ட் புல், டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் இருக்கிறப்போ கவர்மெண்ட் வில் இன்க்ரீஸ் தி டாக்ஸஸ் அண்ட் ஆர்பிஐ வில் இன்க்ரீஸ் தி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். அதே மாதிரி கட்டிங் தி பப்ளிக் ஸ்பெண்டிங் குறைக்கும் போது நம்ம டிமாண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். கவர்மெண்ட் கேன் ஆல்சோ ரெடியூஸ் தி ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ். ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ்னால் என்ன? இந்த மாதிரி டைரெக்டாக மக்களுக்கு பணமாக சப்சிடியாக கொடுக்குறது. இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் அதிகமாக கொடுக்குறப்போ டிமாண்ட் ஏற்றலாம், அதை கட் பண்ணும்போது டிமாண்டை குறைக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து தே கேன் டூ. இன் கேஸ் ஆஃப் சப்ளை ஷார்ட்டேஜஸில் தான் ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் இன்டர்வீன். எப்படிலாம் ஸ்டேட் கவர்மெண்டால் இன்டர்வீன் பண்ண முடியும்? த்ரூ ஃபேர் ப்ரைஸ் ஷாப்ஸ், ரேஷன் கடைகள் மூலமாக அவங்க கம்மி விலையில் பொருளை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மூலமாக கொடுக்கலாம். அண்ட் டு அலிவியேட் தி சிச்சுவேஷன் மேனேஜ் இன்ஃப்ளேஷன். அண்ட் இதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க. அதுதான் வந்து டிஎன் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுருக்க ஸ்கீம்ஸ் தான் இது.
ஆப்ரேஷன் கிரீன்ஸ். ஸோ ஆப்ரேஷன் கிரீன்ஸ் பற்றி கேட்டிருக்கீங்களா? டாப் டு டோட்டல் ஆப்ரேஷன் கிரீன்ஸ் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க. அந்த ஆப்ரேஷன் கிரீன்ஸ் மாதிரியே தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம் தான் டிஎன் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட். ஸோ டிஎன் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட் இஸ் அண்டர் அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கீழே வரக்கூடிய ஒரு ஸ்கீமு. ஸோ இந்த ஆப்ரேஷன் கிரீன்ஸில் ஃபஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஆப்ரேஷன் கிரீன்ஸ் எதுக்கு அப்படின்னா, எப்பப்பெல்லாம் வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த டாப்பில் தான் லான்ச் பண்ணாங்க, டொமேட்டோ, ஆனியன், பொட்டேட்டோ, அதான் டாப் கிராப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ தக்காளி, வெங்காயம் அண்ட் உருளைக்கிழங்கு இதோடைய சப்ளைஸில் ஷாக் வரும்போது அதோட விலைகள் ஏறிடும். பெரும்பாலும் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷனால தான் அதோட விலைகள் ஏறுது. ஸோ அப்போ அந்த மாதிரியான டைமில் எங்கே வந்து டொமேட்டோவோட சப்ளை, இப்போ திடீர்னு டொமேட்டோ ப்ரைஸஸ் வந்து 200 300 ஏறுதுன்னா டொமேட்டோவோட சப்ளை எங்கே இருக்கோ அங்கேருந்து அதை எடுத்து சப்ளை இல்லாத ஏரியாவுக்கு மாற்றி விடுவாங்க. அதுக்கு அந்த சப்ளை செயினை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் ஆப்ரேஷன் கிரீன்ஸ். அதே மாதிரி வந்து இன்கேஸ் இந்தியாவில் இல்லையா, வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுவாங்க வெங்காயத்தெல்லாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் ஆப்ரேஷன் கிரீன்ஸ். அதே மாதிரி தி வில் ஆல்சோ மானிட்டர் தி ப்ரைஸஸ் இன் தி எக்கானமியில் பொருளோட விலைகளை மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்து அதோட விலை ஏறும்போதோ இறங்கும் போதோ அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன்ஸ் வந்து எடுப்பாங்க. இப்போ வந்து பம்பர் கிராப் ஆகி பொருளோட சப்ளைலாம் பயங்கரமாக அதிகமாகிடுச்சு அப்படின்னா விலை குறைஞ்சிரும். விலை குறைஞ்சிச்சுன்னா ஃபார்மர் அஃபெக்ட் ஆகிடுவாங்க. கரெக்டாக அளவுக்கு அதிகமாக ப்ரொடக்ஷன் நடக்கிறப்போ ஃபார்மர் அஃபெக்ட் ஆகிறாங்க, கம்மியாக ப்ரொடக்ஷன் ஆகிறப்போ கன்சூமர் அஃபெக்ட் ஆகிறாங்க. ஸோ ஃபார்மருக்கு வந்து ஹை ப்ரொடக்ஷன் ஆகி விலை குறைஞ்சிடுச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, பணம் கொடுத்து வாங்குவாங்க. They provide the minimum price to procure, not minimum support price. They procure at some price so that farmer is getting the good prices. ஸோ இந்த மாதிரி ப்ரைஸஸ் அதிகமாகிறப்போ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், ப்ரைஸஸ் கம்மியாக இருக்கிறப்போ அதை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் தான் ஆப்ரேஷன் கிரீன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அதோட ஈக்குவேலண்ட் ஆஃப் தமிழ்நாடு தான் இந்த தமிழ்நாடு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ப்ராடக்ட். ஸோ இந்த ஸ்கீம் கீழே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இன்டெகிரேட்டிங் ஸ்ட்ரென்தனிங் சப்ளை செயின் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். எஸ்பெஷலி இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்க்கு தான் இதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாடு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் 10 டிஸ்ட்ரிக்ட்டில் தான் இப்போதைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் நோட்ஸ் எடுத்து பார்க்குறப்போ டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. 10 டிஸ்ட்ரிக்ஸில் மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க. லைக் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, கோயம்புத்தூர், நீலகிரி, திருச்சி, திண்டுக்கல், தேனி, ராம்நாத், தூத்துக்குடி அண்ட் திருநெல்வேலி. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க, இன்டெகிரேட்டட் அண்ட் கம்ப்ளீட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதோட சப்ளைஸில் டோட்டலாக மேனேஜ் பண்ணுறது ஃபஸ்ட் அப்ஜெக்டிவ். எந்த ஸ்கீம் படித்தாலும் அப்ஜெக்டிவ் படித்து வச்சுக்கணும், எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருதுங்கிறத படித்து வச்சுக்கணும். இதுதான் மெயினாக நம்ம படிக்கணும். எந்த டிபார்ட்மெண்ட் கீழே இருக்குது, என்ன அப்ஜெக்டிவ் இருக்குது, எக்ஸ்ட்ராவாக போனால் என்ன பார்க்கணும், ஸ்கீமில் எந்த வருஷம் லான்ச் பண்ணாங்க, அளவுக்கு அதிகமாக குரூப் 4 ஒரு அட்ராசிட்டி இருக்கும், எந்த டிஸ்ட்ரிக்டில் சிஎம் போய் திறந்து வச்சாரு, என்னையா இப்படி பண்ணுறீங்க, இன்னும் டேட்டு தான் கேட்கல, செப்டம்பர் 15 அதுவும் கேட்டாங்களா, ஐயோ குரூப் 4 தானே ஒன்லிமா கேட்குறாங்க, அப்படியா டேட் எல்லாமே கேட்குறாங்க, அதுக்கெல்லாம் தெரியாதுப்பா. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆக்சுவலி ஸ்லைடில் அன்இன்டென்ஷனலி ஐ ஆடட் டேட்ஸ் ஃபார் தி ஃபியூ ஸ்கீம்ஸ் ஆல்சோ. பட் ஸோ சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் இன்டெகிரேஷன் வித் மேஜர் மார்க்கெட் சென்டர்ஸ், ப்ராசஸஸ் அண்ட் கன்சூமர்ஸ், போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸஸ் அதிகமாகிறதுனாலே சம்டைம்ஸ் வந்து சப்ளை குறையுது, சரியா. ஸோ என்ன ஆகுதுன்னா, நம்ம மார்க்கெட்டில் ஸ்டோரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, கோல்டு செயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்னா அது அழுகி போயிடுது. அப்போது கோல்டு ஸ்ட்ரெயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரணும், ஸ்டோரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரணும், அது இந்த ஸ்கீம் கீழே பண்ணுறோம். அதே மாதிரி ரெனிமரேட்டிவ் ப்ரைஸ் டு ஃபார்மர்ஸ், ப்ரைஸஸ் வந்து குறைஞ்சிடுச்சுன்னா, கம்மி விலை ஆயிடுச்சுன்னா ஃபார்மருக்கு நல்ல விலை கொடுத்து வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்கீம். ஸோ புரிஞ்சுச்சா? ஸோ நம்ம பார்க்குற முதல் ஸ்கீம் தமிழ்நாடு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட், TNSCM. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. கிளியரா? இது சிமிலர் டு ஆப்ரேஷன் கிரீன்ஸ். ஆப்ரேஷன் கிரீன்ஸ் எக்கனாமிக் சர்வேல போடலை, நான் நிறைய நடுவில் அடிச்சு விடுவேன். ஸோ அதில் நான் சேர்த்து வச்சுருக்கேன், ஆப்ரேஷன் கிரீன்ஸை கூட கம்பேர் பண்ணி படிங்க அப்படின்னு. ஸோ மீடியம் டேர்ம் லாங் டேர்ம் ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் மேனேஜ் தி இன்ஃப்ளேஷன் பை ஸ்ட்ரீம்லைனிங் தி சப்ளை செயின் இம்ப்ரூவிங் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ். அதுக்கு தான் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபேக்டர்ஸ்னால இன்ஃப்ளேஷன் நடக்கிறப்போ அது நம்ம கண்ட்ரோல்லே இருக்காது. இப்போ உக்ரைன் வார்னால வர இன்ஃப்ளேஷன் நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் யாரையுமே நம்ம ப்ளேம் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் குளோபல் சப்ளை செயின் பிகாஸ் ஆஃப் கோவிடோ இல்லை ரஷ்யா வார்னாலே வரும்போது எதுவும் பண்ண முடியாது, அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ கிளியரா? ஸோ இதான் வந்து மேஜராக. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு வருவோம். லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் தமிழ்நாடோட ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் வந்து 5.8 இருக்குது, விச் இஸ் இந்தியாவோட ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் வந்து 5.6 இருக்குது. இது ஆர்பிஐயோட டார்கெட் எவ்வளோ? 4 + or -2, 2 to 6 இருக்கணும். ஸோ 4ங்கிறது ஆர்பிஐயோட டார்கெட்டு, கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ இது எதோட வேல்யூ அப்படின்னா சிபிஐ தான். சிபிஐ கம்பைண்டோட வேல்யூவை தான் நம்ம பார்ப்போம். இன்ஃப்ளேஷன் சொல்லி ஒரு வேல்யூ எப்போ கொடுத்தாலும் அது சிபிஐ கம்பைண்டு தான். வேறு எதையாவது கொடுக்குறாங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க இது வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு, சரியா.
தமிழ்நாடுவோட வேல்யூ வந்து இட் இஸ் ஹையர் தென் இந்தியாஸ் வேல்யூ. Notably in 2024-25 the state inflation has come down to 4.8%. இந்த கரண்ட் இயரில் அது 4.8 குறைஞ்சிருக்கு. இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் வேல்யூ குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் இவங்க ரெப்போ ரேட்டை கட் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்ஃப்ளேஷன் குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு தெரிஞ்ச ஒன்று தான். So the divergence between Tamil Nadu and all India average in last 5 years is because of rural inflation. Okay. ஸோ ஏன் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவோடது 5.8 இருக்குது, தமிழ்நாடு 5.6 இருக்குது. ஏன் தமிழ்நாடு எக்ஸஸாக போகுது அப்படின்னா ரூரல் இன்ஃப்ளேஷன் இங்கே அதிகமாக இருக்கும் தமிழ்நாட்டில். ஸோ அதான் வந்து ரீசன் சொல்கிறாங்க. ரூரல் இன்ஃப்ளேஷனுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா வேஜ் ரேட்ஸ். ரூரல் தமிழ்நாடுல ஆவரேஜ் வேஜஸ் ஆஃப் லேபரர்ஸ் அண்ட் கேஷுவல் ஒர்க்கர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஹையர் லேபர் ரேட்ஸ் வச்சிருக்கிறதுனால லேபர் இஸ் பார்ட் ஆஃப் வாட்? லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆண்டர்பிரினர்ஷிப், ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ லேபர் காஸ்ட் அதிகமாச்சுன்னா காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். ஸோ ரூரல் இன்ஃப்ளேஷன் இஸ் ரீசன் ஃபார் ஹையர் இன்ஃப்ளேஷன் வேல்யூ ஆஃப் தமிழ்நாடு. நம்பர் 1. ரூரல் இன்ஃப்ளேஷன் ஏன் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னா வேஜ். இது ரெண்டாவது பாயிண்ட்டு. இந்த 2 பாயிண்ட்டு எக்கனாமிக் சர்வேல கொடுத்துருக்காங்க. ஓகே. இந்த லாஸ்ட் இயர்ஸ் ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் ஆஃப் அர்பனில் கிட்டத்தட்ட அது வந்து சேமாக தான் இருக்குது. பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் இல்லை. இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்? இன்னும் 3 கிராஃப் பார்ப்போம். டோட்டல் இன்ஃப்ளேஷனில் இந்தியா தமிழ்நாடு, ரூரலில் இந்தியா தமிழ்நாடு, அர்பனில் இந்தியா தமிழ்நாடு அப்படின்னு 3 கிராஃப். ஃபஸ்ட்டு வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டோட்டல் இன்ஃப்ளேஷன். ஸோ சிபிஐ கம்பைண்டு தான். இது எப்போ வந்தாலும் சிபிஐ கம்பைண்டுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டில் 2021 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வேல்யூ வாஸ் ஹையர் தென் இந்தியாஸ் வேல்யூ. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இந்தியாவில் இருக்க இன்ஃப்ளேஷன் ஹேஸ் எக்ஸீடட் தமிழ்நாடு. ஸோ 2000 இந்த 21க்கு முன்னாடி இருக்க 5 வருஷத்தில் தமிழ்நாடுஸ் இன்ஃப்ளேஷன் வாஸ் ஹையர் தென் இந்தியாஸ் வேல்யூ. 2022லேருந்து இட் ஹஸ் கம் டவுன் பிலோ தி ஓவரால் ஆவரேஜ் வேல்யூ. சும்மா இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோ, சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்படி இருக்குது. இதெல்லாம் வந்து கொஸ்டினாக வராது, இது சும்மா பார்த்து வச்சுக்கிறதுக்காக நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம அர்பனுக்கு போகிறோம். அர்பனில் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இட் இஸ் மேட்சிங் தி சேம் ட்ரெண்டு தான். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு அதிகமாக இருக்குது, அப்புறம் தமிழ்நாடு குறையுது. ஸோ அந்த ஷிஃப்ட் இயர் வந்து 2022லேருந்து ஷிஃப்ட் ஆகுது. 2022க்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாடு அதிகமாக இருக்குது, அப்புறம் தமிழ்நாடு குறைஞ்சிடுச்சு. தமிழ்நாடு அதிகமாக இருக்குது, தமிழ்நாடு இங்கே குறைஞ்சிடுச்சு. ரூரல் ஏரியாவில் அதே தான். ஸோ அந்த ஷிஃப்ட்டுக்கு இருக்க காரணம். ஓகே, ஸோ புரிஞ்சிச்சா? ஸோ 2022 இஸ் தி ஷிஃப்ட். 2022க்கு அப்புறம் ஏன் இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் வேல்யூ ஓவரால் ஆவரேஜில் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா பிகாஸ் ஆஃப் உக்ரைன் வார்னால் இருக்க குளோபல் இன்ஃப்ளேஷன் அதோட எஃபெக்ட்னால இந்தியா லெவலில் அது அதிகமாக தெரியுது. ஸோ கிளியரா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்தியாவுக்கும் தமிழ்நாடுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ அதர் ஸ்டேட்ஸோட கம்பேர் பண்ணுறோம். So among the 20 major Indian states, Tamil Nadu's performance is moderately better and it is the lowest, 8th lowest. So நம்மளோட ஸ்டேட்ஸில் வச்சு இன்ஃப்ளேஷன் பார்க்குறப்போ போன வருஷத்தில் ஹையஸ்ட் இன்ஃப்ளேஷன் இந்த ஸ்டேட் எதுன்னு பார்த்தா ஹரியானா, லோவஸ்ட் இன்ஃப்ளேஷன் இருக்க ஸ்டேட் எதுன்னு பார்த்தா சத்தீஸ்கர். இது 2 நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழ்நாடு வந்து 8வது, லோவஸ்ட்லேருந்து நம்ம 8வதுல இருக்கோம். ஸோ 8th லோவஸ்ட்டாக இருக்கும். ஸோ சத்தீஸ்கர், ஜம்மு அண்ட் காஷ்மீர், மத்திய பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், கேரளா. இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருக்கிறதும் நல்லதில்லை. ஆக்சுவலி இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்தாலும் நல்லதில்லை, கம்மியாக இருக்கிறது நல்லதில்லை. அது 4ல் இருந்தால் ஓகே. ஏன்னா கம்மியாக இருக்குன்னா ஜிடிபியில் க்ரோத் ரேட் அஃபெக்ட் ஆகிடும், அதிகமாக இருக்குன்னா பீப்புள் அஃபெக்ட் ஆகிடுவாங்க. ஸோ அப்போது அதிகமும் ஆகக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் நம்ம நடுவில் இருக்கிறது தான் இட்ஸ் ஆல்வேஸ் தி குட் திங். ஸோ புரிஞ்சிச்சா? இந்த ஒரு வேல்யூ வந்து தே ஹவ் கிவன் ஹியர். ஓகே, அடுத்த இந்த கிராஃப் நீங்கள் பார்க்காதீங்க, என்ன பாருங்கள். ஸோ நம்ம நீங்கள் அதை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. இப்போ நம்ம சிபிஐயோடைய பேஸ்கெட் பற்றி பார்க்குறோம்ல, சிபிஐ கம்பைன்ட். இதில் வந்து என்னென்னலாம் இருக்குது? ஃபுட் அண்ட் பெவரேஜஸ், பான் டொபாக்கோ, கிளாதிங் அண்ட் ஃபுட்வேர், ஹவுசிங், ஃபியூவல், மிஸ்லீனியஸ். கரெக்டாக? அந்த பேஸ்கெட்டில் இந்தியா லெவலில் ஒரு வேல்யூ கொடுக்குறோம்ல, இந்தியா லெவல் வேல்யூ தான் என்ன கலர்? இந்த கடைசியாக இருக்கிற ப்ளூ. ஸோ நம்மளோட சிபிஐயில் 46 இருக்குது, பான் டொபாக்கோ 2%, அப்புறமா வந்து ஃபுட்வேர் வந்து 7%, ஹவுசிங் வந்து 10%, ஃபியூவல் அண்ட் லைட் 7, மிஸ்லீனியஸ் 28ங்கிறது இந்தியாவோட வேல்யூ. இது ஸ்டேட்ஸுக்குள்ளே ஆக்சுவலி இது வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். என்னதுன்னா சிபிஐ பேஸ்கெட் இஸ் நாட் யூனிஃபார்ம் த்ரூ அவுட் இந்தியா. ஒரு ஸ்டேட்டுக்கும் அந்தந்த ஸ்டேட்டுடைய கன்சம்ஷன் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி சிபிஐயில் நம்ம பர்சன்டேஜஸை மாற்றுறோம்.
இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்கு வந்து ஒரு ஸ்டேட்டில் ஒரு வெயிட். குஜராத்தில் 47 இருக்குது, தமிழ்நாட்டில் 44 இருக்குது. இதில் நடுவில் இருக்கிறது தான் தமிழ்நாடு 44. சரியா? அந்தந்த ஸ்டேட்டோடைய கன்சம்ஷன் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சிபிஐயோடைய வெயிட்டேஜஸையும் மாத்திரங்கிறத நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும். நம்பர் எவ்வளோங்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆனால் என்ன புரிஞ்சு வச்சுக்கிறோன்னா, கன்சம்ஷன் பேஸ்கெட் இஸ் நாட் யூனிஃபார்ம் த்ரூ அவுட் இந்தியா. இட் வேரிஸ் ஃப்ரம் ஸ்டேட் டு ஸ்டேட் பேஸ்ட் ஆன் தேர் ஓன் கன்சம்ஷன் பேட்டர்ன். எதை ரெஃபரன்ஸாக வச்சு பண்ணுறாங்க அப்படின்னா, ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே ஆஃப் என்எஸ்ஓ. என்எஸ்ஓ வந்து ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே அப்படின்னு சர்வே ஒன்று பண்ணுவாங்க. 2023 சர்வேவோட வேல்யூ போன வருஷம் வந்துச்சு. இந்த சர்வேவோடைய வேல்யூஸை வச்சு தான் இந்த பர்சன்டேஜஸை முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியாவோடது 46 இருக்குன்னா, தமிழ்நாடோட சிபிஐ கால்குலேட் பண்ணும்போது இந்தியாவோடைய வெயிட்டேஜோட ஃபுட்டு கொஞ்சம் கம்மியாக தரும். நம்ம இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு வந்து எதில் எல்லாத்தோட ஹையஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா, மிஸ்லினியஸில் தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா அது கம்பேரிட்டிவ்லி டெவலப்டு ஸ்டேட்ஸ் இருக்கிறதுனால சர்வீசஸ் மேலே மக்கள் பண்ணுற எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஹையர் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் ஹெல்த்து, எஜுகேஷன், என்டர்டெயின்மெண்ட், இந்த மாதிரியான சர்வீசஸ் மேலே, ஹோட்டலுக்கு போகிறது, ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறது, இந்த மாதிரியான எக்ஸ்பெண்டிச்சர்லாம் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. அதனால் தமிழ்நாட்டோடைய மிஸ்லினியஸ் வேல்யூ கம்பேர்ட் டு இந்தியா அண்ட் அதர் ஸ்டேட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது ஒரு அனாலிசிஸ் வந்து எக்கனாமிக் சர்வேல கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் அதை மட்டும் காட்டுறேன். உங்களுக்கு புரியுதா? இதை நீங்கள் மட்டும் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. அதனால தான் வந்து நான் சொல்கிறத கேட்டுட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபுட்டு வந்து இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்குது. ஆனால் மிஸ்லினியஸோட வேல்யூ வந்து இட் இஸ் ஹையர். ஏன் ஹையர்னா, தமிழ்நாடு இஸ் மோஸ்ட் ப்ரிடாமினன்ட்லி சர்வீஸ் கன்சம்ஷன் அதிகமாக இருக்கிற ஸ்டேட். ஸோ அதனால் நமக்கு மிஸ்லினியஸ் கன்சம்ஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ கிளியரா? மிச்சதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அந்த நம்பர்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு இல்லை. என்னென்னலாம் ஞாபகம் வச்சுக்கணும்னா, சிபிஐக்குள்ளே என்னென்ன இருக்குது இது நம்ம ஸ்டாட்டிக்லேயே படிச்சிருவோம். அதோட வெயிட்டேஜஸும் ஸ்டாட்டிக்லேயே படிச்சிருவோம். அது ஸ்டேட் வைஸாக மாறுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதே வந்து நம்ம வந்து ரூரலோட பேஸ்கெட்டும் பார்க்குறோம். ரூரலோட பேஸ்கெட்டில் ஃபுட்டோட பர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கு பாருங்கள். இங்கே வந்து 46 தான், பட் இங்கே 54. சிபிஐ ரூரலில் ஃபுட்டோட பர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ சிபிஐ ரூரலில் ஹவுசிங்கே இருக்காது, ஹவுசிங் 0 இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஹவுசிங்கே இல்லை பாருங்கள். ஹவுசிங் இங்கே இருக்குது, ஆனால் சிபிஐ ரூரலில் இல்லை. ஆனால் சிபிஐ அர்பனில் ஹவுசிங் இருக்கும். ஹவுசிங் 26% வெயிட்டேஜ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் அது நீங்கள் பேசிக்ஸ் படிக்கிறப்பே படிச்சிடணும். சரியா? ஆனால் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மிஸ்லினியஸ் வந்து தமிழ்நாடு வேல்யூ ஹையஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதான் வந்து வி ஹேவ் டு நோட். From above facts, one can infer that weightage of labor-intensive services is higher in Tamil Nadu's CPA basket compared to all India basket. Labor costs have higher potential to impact the state's inflation. And அதனால தான் வந்து ஸ்டேட்டோட கன்சம்ஷன் பேஸ்கெட்டில் ஹையாக இருக்குது. அண்ட் ஆவரேஜ் டெய்லி வேஜஸ், ஸ்டேட் வைஸ் டெய்லி ஆவரேஜ் வேஜஸ் எடுத்து பார்க்குறப்போ செகண்ட் ஹையஸ்ட்டு ஒரு நாள் வேஜ் எவ்வளோ ஒரு ஆவரேஜ் கேஷுவல் லேபரர் அப்படின்னு எடுத்து பார்த்து ஸ்டேட் வைஸ் கம்பேரிசன் பார்த்தா இந்தியாவோட வேல்யூ வந்து 634 rupees ஆவரேஜ் வேஜ் ரேட். தமிழ்நாட்டோட வேல்யூ வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் அட் 870. கேரளாவில் 1000 ரூபா தராங்க, நல்ல வேலை, நல்ல வேஜஸ் வந்து கொடுக்குறாங்க. தமிழ்நாடு இஸ் தி செகண்ட் ஹையஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வேஜ் ரேட்ஸ் வந்து இங்கே ஹையாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு ரீசனாக நம்ம சைட் பண்ணுறோம். இந்தியா லெவலில் செகண்ட் ஹையஸ்ட் வேஜ் ரேட்ஸ். ஸோ ஜென்ரலாக இந்தியன் எக்கனாமி அனலைஸ் பண்ணும்போது லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக இல்லை 15 இயர்ஸாக, 10 இயர்ஸ் இல்லை 7 இயர்ஸாக இருக்க பிரச்சனை என்ன, லாஸ்ட்டு 7 இயர்ஸாக இந்தியன் எக்கனாமியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, எக்கனாமி வளருது, ஜிடிபி க்ரோத் வளர்ந்துட்டு தான் இருக்குது, ஆனால் வேஜஸோடைய ரேட்ஸ் வந்து ஸ்டாக்னேட்டடாக இருக்குது. மக்கள் வாங்குகிற சேலரி இருக்குல்ல, அந்த வேஜ் ரேட்ஸ் வந்து ஸ்டாக்னேட்டடாக இருக்கிறதுனால ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் குறையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சினாரியோவில் நம்ம இருக்கோம். ஸோ வேஜ் ரேட்ஸை அதிகப்படுத்தணும், எஸ்பெஷலி ரூரல் வேஜஸும் ஸ்டாக்னேட்டடாகவே இருக்குது. இட் இஸ் நாட் கீப்பிங் அப் வித் தி ஜிடிபி அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எக்கனாமிக் சர்வே பார்க்குறப்போ பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து கோர் இன்ஃப்ளேஷன். கோர் இன்ஃப்ளேஷன்னா என்ன? ஃபுட் அண்ட் எனர்ஜியை ரிமூவ் பண்ணிவிட்டு மிச்சத்தை வச்சு பார்க்குறப்போ கோர் இன்ஃப்ளேஷனில் நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். கிட்டத்தட்ட அதே தான், தமிழ்நாடு ஹையாக இருக்குது, அப்புறம் லோ ஆகிடும், அதே பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்குது. பெருசாக இதில் எந்த ஒரு சேஞ்ச் ஆஃப் ட்ரெண்டும் இல்லை, சும்மா இருக்குன்னு நான் காட்டுறேன், அவ்வளோதான். இது வந்து நான் பெருசாக நோட் பண்ணிக்கணும்னு இல்லை. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டுடைய சிபிஐ பேஸ்கெட் எடுத்து பார்த்தோம்னா ஃபுட் அண்ட் மிஸ்லினியஸ்க்கே 75% வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ அது 31, இது வந்து 45. ஸோ கிட்டத்தட்ட 70% வெயிட்டேஜ் வந்துடும். ஃபுட் ப்ரைஸஸ் ஆர் பர்டிகுலர்லி வல்னரபிள் ஃபார் climate சேஞ்ச் இன்க்ளூடிங் ஹீட் வேவ்ஸ் அண்ட் ரெயின்ஃபால்ஸ்.
ஸோ அன்பிரசிடென்டட் ஹீட் வேவ்ஸும் அன்பிரசிடென்டட் ரெயின்ஃபால்ஸும் இந்தியா ஃபுல்லாக அதிகமாக இருக்குது, வேர்ல்டு ஃபுல்லாக அதிகமாக இருக்குது. அண்ட் இந்தியாவில் கம்பேர் பண்ணும்போது ரெயின்ஃபால்க்கு அதிகமான சசப்டபிலிட்டி இருக்கிறது தமிழ்நாட்டில் வி ஆர் சீயிங் அளவுக்கு அதிகமான க்ளவுட் பஸ்ட் அண்ட் ரெயின்ஃபால். ஸோ அதனால் வந்து நிறைய அக்ரிகல்ச்சரல் லாஸ் வந்திருக்கு. அண்ட் ஃபுட் இன்ஃப்ளேஷன் தமிழ்நாட்டில் ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் தமிழ்நாடு ஃபுட் அண்ட் பெவரேஜ் இன்ஃப்ளேஷன் தான் வந்து இஸ் தி மேஜர் ரீசன். ஒரு சைடில் நம்ம வேஜ் பார்த்தோம்ல, இன்னொரு சைடில் தமிழ்நாடு இன்ஃப்ளேஷனுக்கு ஒரு காரணம் வந்து ஃபுட்டு. ஏன் ஃபுட்டு அப்படின்னு பார்த்தா இந்த கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸ் வந்து கடந்த ஒரு 4-5 வருஷமாக அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஃபுட் ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் ஆகி சப்ளை அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஒரு இன்ஃபரன்ஸ். ஸோ அதான் வந்து இங்கே மீன் பண்ணுறாங்க. சரியா? சீரியல்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் பல்சஸ்லாம் டபுள் டிஜிட் இன்ஃப்ளேஷன் நம்ம ஃபேஸ் பண்ணோம் லாஸ்ட் 3 இயர்ஸில். ஏன்னா மழை பெஞ்சிருது. ஸோ எக் ப்ரைஸஸும் ஏறி இருக்குது. சும்மா இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் த்ரூ பண்ணிவிடுங்க. ஸோ அதே மாதிரி வந்து மிஸ்லினியஸ் ஸ்கூலில் வந்து எஜுகேஷன், ஹெல்த், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன், ரெக்ரியேஷன் இதோட இன்ஃப்ளேஷன் வேல்யூ வந்து கொஞ்சம் வந்து ஸ்டேபிள் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இதில் என்னென்னா மிஸ்லினியஸ் இருக்குல்ல, அந்த மிஸ்லினியஸ்னு கடைசியாக ஒன்று பார்ப்போம். அந்த மிஸ்லினியஸ்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு இங்கே லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. பொதுவாக அந்த மிஸ்லினியஸ் உள்ள என்னென்ன இருக்கும் அப்படின்னா எஜுகேஷன், ஹெல்த்து, டிரான்ஸ்போர்ட்டு, கம்யூனிகேஷன், ரெக்ரியேஷன், அம்யூஸ்மெண்ட், பர்சனல் கேர், இந்த மாதிரியான விஷயங்கள். அம்யூஸ்மெண்ட்னா என்டர்டெயின்மெண்ட் அதுதான். இதில் எஜுகேஷன், ஹெல்த்து, டிரான்ஸ்போர்ட்டு, கம்யூனிகேஷன் எல்லாமே சர்வீசஸ். ஸோ அதனால தான் சிபிஐயில் சர்வீசஸ் இருக்குதுன்னு சொல்லுவோம்ல, அந்த சர்வீசஸ் எங்கே இருக்குன்னா மிஸ்லினியஸ் உள்ள இருக்குது. அதுதான் இது. ஸோ அதில் வந்து ஒருத்தரோட ஷேர் வந்து இங்கே வந்து தமிழ்நாடோட பர்ஃபார்மன்ஸ் காட்டியிருப்பாங்க. இந்த அளவுக்கு டெப்த்தாக போய் பார்க்கணுன்லாம் இல்லை, எக்கனாமிக் சர்வேல இருந்துச்சு அப்படிங்கிறத ஐம் ஜஸ்ட் ஷோயிங். சரியா? நீங்கள் நோட்ஸ் எடுத்து பார்க்குறப்ப பாருங்கள். பெருசாக இதில் வந்து அனாலிட்டிக்கல் பாயிண்ட்ஸுங்கிறது எதுவுமே இல்லை. ஓகே. ஸோ மேஜராக வந்து இன்ஃப்ளேஷனுக்கு காரணமாக இருக்கிறது எய்தர் சைக்ளிக்கல் ரீசன், எக்கனாமியில் இருக்கிற இந்தியன் எக்கனாமி, வேர்ல்டு எக்கனாமியில் இருக்கிற இஷ்யூஸ்னாலேயோ இல்லை அக்ரிகல்ச்சரல் சீசனல் இஷ்யூஸ்னாலேயும் இன்ஃப்ளேஷன் வரலாம். பட் அதையும் தாண்டி ஒரு சில ஸ்ட்ரக்சுரல் ப்ராப்ளம்ஸும் இன்ஃப்ளேஷனுக்கு காரணமாக இருக்கலாம். ஸோ தமிழ்நாட்டுக்கு இன்ஃப்ளேஷன் பொதுவாக ரெஸ்ட் ஆஃப் த இந்தியாவோட அதிகமாக இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் வந்து இது பெட்டர் டெவலப்டு ஸ்டேட்ஸாக இருக்கிறதுனால இங்கே கன்சம்ஷனும் டிமாண்டும் எக்ஸ்பெண்டிச்சரும் அதிகமாக இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி வரும். இன்னொன்று வந்து ஹை ஷேர் இன் தி சர்வீசஸாக இருக்கிறதுனாலையும் இது வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட் தான். ஓகே. ஸோ இன்ஃப்ளேஷனோட கண்ட்ரோல் யூனியன் கவர்மெண்ட், ரிசர்வ் பேங்க் கிட்ட தான் இருக்குது. இதெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலுக்கு தமிழ்நாடு என்ன மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இந்த சாப்டர் வில் வைண்ட் அப். இன் தி கான்டெக்ட், பாலிசி மெஷர்ஸ் இம்ப்ளிமெண்டட் பை தமிழ்நாடு சச் அஸ் சப்சிடைஸ்ட் எலக்ட்ரிசிட்டி. ஃபார்மருக்கு இன்புட் காஸ்ட்டை குறைக்கிறதுக்கு எலக்ட்ரிசிட்டி சப்சிடைஸ் தான் கொடுக்குறோம். கன்சியூமர்ஸ்க்கு வந்து முதல் 100 யூனிட் ஃப்ரீ, அதுக்கப்புறமா தான் வந்து சார்ஜ் போடுறோம். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷனில் விடியல் பயணம் திட்டம், அதுக்குள்ள விமனுக்கு வந்து நம்ம வந்து காஸ்ட்டை வந்து மிச்சப்படுத்தி கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற இந்த ஏரியாவில் அவங்களுக்கு இன்ஃப்ளேஷனரி எஃபெக்ட் இருக்காது. ஏன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு பண்ண வேண்டிய எக்ஸ்பெண்டிச்சர் மிச்சமாகிறதுனால வேறு விஷயத்துக்கு அவங்க செலவு பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்கலி டிரான்ஸ்போர்ட்டில் அவங்களுக்கு ஆக வேண்டிய அந்த செலவு வந்து மிச்சமாகுது. நெக்ஸ்ட்டு, தமிழ்நாடு இஸ் ஹேவிங் அ யூனிவர்சல் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஏன்னா நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் என்ன சொல்லுது? டார்கெட்டடாக தான் சொல்லுது. டார்கெட்டடாக சொல்லி 2/3 ஆஃப் தி பாப்புலேஷனுக்கு தான் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டே கொடுக்க சொல்லுது. பட் தமிழ்நாட்டில் நம்ம யூனிவர்சல் ஆக்கிட்டோம். ரேஷன் கார்டு இருக்கிற எல்லாருக்குமே வி ஆர் கிவிங். ஸோ அப்படி இருக்கிறதுனால 2.25 crore ஃபேமிலிஸ்க்கு வந்து வி ஆர் ப்ரொவைடிங் ரைஸ் அபவ் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட். நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டை சொன்னதை விட அதிகமாக தரும். ஒன்று யூனிவர்சல் ஆக்கிட்டோம், ரெண்டாவது ஃப்ரீ. ஸோ நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் என்ன சொல்லணும், 3 ரூபா 2 ரூபா 1 ரூபாய்க்கு தரணும்னு இருக்கும். பட் நம்ம ஊரில் அது விலை இல்லாமல் இருக்குது. ஸோ அது வந்து வி ஹேவ் டு நோட் டவுன். ஆனால் அதுக்கும் மேலே வி ஆர் ஆல்சோ ப்ரொவைடிங் வாட், தால் தரோம். தால்னா பருப்பு, அப்புறம் குக்கிங் ஃபியூவல் தரோம் அட் சப்சிடைஸ் ரேட். இதுவும் வந்து இன்ஃப்ளேஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு அப்சர்வேஷன். ஃபஸ்ட்டு 100 யூனிட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஃப்ரீயாக இருக்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமாக இருக்குது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் மகளிர் விடியல் பயணம் திட்டம் வந்து இட் இஸ் ஹெல்ப் இன் அப்சார்பிங் தி ரைசிங் இன்ஃப்ளேஷன். ஸோ இப்போ நீங்கள் மகளிர் விடியல் பயணம் பற்றி ஒரு கொஸ்டின் வருது மெயின்ஸில் அப்படின்னா அங்கே இது இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலுக்கு யூஸ் ஆகிருக்குன்னு அங்கே எழுதணுங்கிறது தான் நீங்கள் இதுலேருந்து நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். இங்கே வந்து இன்ஃப்ளேஷன் கீழே இது பார்க்குறீங்களா, இது எப்படி மெயின்ஸுக்கு போகுது. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த நோட்ஸை மெயின்ஸுக்கு எப்படி பயன்படுத்தலாங்கிறதையும் நீங்கள் யோசிக்கணும். அங்கே மெயின்ஸில் எழுதுகிறப்போ இதை பெனிஃபிட், இப்போது வாட் ஆர் ஆல் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்படி தான் கொஸ்டின் வரும்.
இந்த கொஸ்டினில் நீங்கள் ஒரு பாயிண்டில் விடியல் பயண திட்டம் போட்டு இன்ஃப்ளேஷன் ஒன்று எழுதலாம். இப்படி அந்த ஸ்கீம் பற்றி கேட்டாலும் எழுதலாம், ஜென்ரலாக ஸ்கீம்ஸ் பற்றி கேட்டாலும் எழுதலாம், எதனால் தமிழ்நாட்டில் வந்து டெவலப்மெண்ட் வந்திருக்குன்னு கேட்டாலும் எழுதலாம், எங்கே வேணால் எழுதலாம். யூ ஹேவ் அ டேட்டா, யூ ஹேவ் அ ஃபேக்ட், யூ யூஸ் இட் இனோவேட்டிவ்லி, அது உங்கள் சாமர்த்தியம். அதை தான் நீங்கள் வந்து இனோவேட்டிவாக எங்கே யோசிச்சு எங்கே மெயின்ஸில் அதை யூஸ் பண்ணலாங்கிறத யூ கேன் டூ. அப்புறம் எம்ஜி நரேகா ஸ்கீம் இருக்கிறதுனாலையும் we are able to slow down the rural inflation. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இன்கம் சப்போர்ட்டாக இந்த ஸ்கீம் இருக்குது. அண்ட் ஹெல்த் ரிலேட்டட் அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்கிறதுக்கு we are having சீஃப் மினிஸ்டர்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். விடியல் பயணம் பற்றியும் இன்சூரன்ஸ் பற்றி நம்ம சோஷியல் செக்டரில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், அப்போ டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். சரியா? இது கலைஞர் காப்பீடு அப்படின்னு 2009 கொண்டு வந்த ஸ்கீம் தான். அந்த ஸ்கீம் தான் வந்து இப்போ வந்து அம்மா கவர்மெண்ட்டில் அதை சீஃப் மினிஸ்டர்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்னு மாற்றிருப்பாங்க. இப்போ அதே நேமில் தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்கீம் வந்து இட் ஹஸ் பீன் இன்டகிரேட்டட் வித் இது ஆயுஷ்மான் பாரத். இப்போ இது வந்து இங்கே 1 லட்ச ரூபாய் அப்படின்னா கலைஞர் காப்பீடு வந்துச்சு. இப்போ வந்து இது ஆயுஷ்மான் பாரத் கூட இன்டகிரேட் பண்ணி 5 லட்சம் கவர் தராங்களே, அந்த 5 லட்சம் கவரில் சென்ட்ரல் ஸ்டேட்டு ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போது ஆயுஷ்மான் பாரத்துங்கிறது டோட்டலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுதுன்னு இல்லை. ஸோ அது வந்து தே ஹவ் இன்டகிரேட்டட் வித் சிஎம்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை திட்டம், இந்த திட்டம் மூலமாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் 1000 ரூபாய் தரும். ஸோ வி ஆர் ஐடென்டிஃபைங் உமன். யூனிவர்சலாக லான்ச் பண்ணாமல் டார்கெட்டடாக தமிழ்நாட்டில் பல வருடங்கள் கழித்து லான்ச் பண்ண ஒரு ஸ்கீம் எதுனா மகளிர் உரிமை தொகை தான். இல்லை எல்லாமே யூனிவர்சலாக தான் கொண்டு வருவாங்க, இது மட்டும் டார்கெட்டடாக வி ஆர் ஹேவிங் சம் க்ரைட்டீரியாஸ். அந்த க்ரைட்டீரியா பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ஸ்கீமில் வந்து அகைன் அந்த 1000 rupeesங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் இஸ் ஈஸிங் டவுன் தி இன்ஃப்ளேஷன் பிகாஸ் தே ஆர் அவங்களுக்கு ஆகிற அந்த இன்கம் வேஜ் லெவல் ஸ்டாக்னேட்டடாக இருக்கிறத இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத வி ஆர் சீயிங். ஸோ கிளியரா? ஸோ இன்ஃப்ளேஷன் புரிஞ்சிச்சா? அக்ரிகல்ச்சர் முடிச்சுட்டு போகலாமா? பிரேக் பெயில் சரி 5:15. நான் சொன்ன மாதிரி நான் கரெக்டாக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் ஒரு டைமிங் இருக்கும். 3:30 மணிக்கு தான் பிளான் பண்ணி ஆரம்பித்தோம். ஸோ வில் கோ ஃபார் தி பிரேக். 5:45க்கு வில் ஸ்டார்ட் அகெயின். 5:45லேருந்து அது 8 வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்குது. சரியா?